பர்ட்டோ தான் காட்டுறாங்க ஒரு மாதிரி சோகம் வந்துகிட்டு இருக்கான். ஏன்டா இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜூகோ இப்படி அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் டொசாக்கா சொன்னாலும் யோசிச்சு பார்க்க இனிமேல் சரி அவர் பாத்துக்கிட்டாரு. அதுவரை நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்து பாத்துட்டு இருக்காங்க. சாரடா சொல்றான் நம்ம ஒன்னும் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, நம்ம கொஞ்சம் பொறுத்து இருப்போம் சொல்லிட்டு இருக்கா. சாரடா என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு தெரியல சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கும் புரிய சொல்றேன் பர்ட்டோ, ஆனா இது மாதிரி சோகமா இருக்காங்க அவங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுமிரியை பாத்துக்கிட்டோம்டா, அதுக்குள்ள டொசாக்கா இருக்காருல அவர் மிச்சம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு ஒரு சில சுமிரியை வந்து தனியாவே இட்டலி வில்லேஜுக்கு போனாலும் போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. புரியுது ஆனா அப்படின்னு சொல்றாங்க என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப தப்பா இருக்கும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா வில்லேஜுக்குள்ளே ஒரு ரிசர்ச் லேப் மாதிரி உருவாக்கிட்டானுங்க. பார்த்து ஜூகோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுங்க பார்த்தா அவனால நக்கலா சிரிக்கானுங்க ஜூகோவை பார்த்து. பார்த்து ரிசர்ச்சரும் ஏதோ கெட்டவங்க போலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நியூ சுமிரியும் தான் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அப்படி நடந்துகிட்டே இருக்கு. போக போக நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருசா மாறுது. சாபி நாமிடான்னு சொல்லிட்டு இருக்காவா, உங்களோட சக்கராவர அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரது போயிட்டே இருக்காவா. நான் பார்த்தா நியூ அனிமல் அப்படி கத்த ஆரம்பிச்சு என்னாச்சுன்னு சொல்லி சுமிரியை பார்த்துட்டு இருக்கா. யாரோ ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. சமணி அனிமல் நம்மள நோட் பண்ணிருச்சான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். பார்த்தா வேற யாரும் மாஸ்க்ல இருக்கு சுகர்ஸும் கரீம் தான். பார்த்தாலே தெரியுது அந்த நீ நோட் பண்ணியான்னு சொல்லி நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா சுகர்ஸு. நீங்க சொல்லிட்டு சுமிரியை கட்டிட்டு இருக்கா. அந்த வாண்ட கேள்வி கேப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸு. இவங்க சக்கரா பத்தில ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா சுமிரி. சடனா பார்த்தா நியூ அனிமல் கண்ட்ரோலே இல்ல, சடனா பாஞ்சு போய் அட்டாக் பண்ண போயிருச்சு. அதான் சுகர்ஸ் அடிச்சு நொறுக்குது. பார்த்தா கை போயிருச்சு. இருந்தாலும் வாட்டர் க்ளோன் தான அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இத நான் பார்த்து சொல்லி டென்ஷன் ஆயிட்டான். வாட்டர் ஸ்டைல் கிரேட் வாட்டர் ஆம் சொல்லிட்டு ஜுட்ஸ் ரெடி பண்றான். உனக்கு கரீம் சொல்றா டேய் அவங்க குழந்தைங்க சொல்லிட்டு கத்துறா. அதான் கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி அடுத்த சீனை கட்டுறாங்க. பர்ட்டோ டீமே கத்திட்டு வராங்க சுமிரி சுமிரின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க எங்க இருக்காங்களோ இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஜூகோவும் தூக்கிட்டு போயிட்டானா கிளாஸ் ரப்பையும் காணோம். ஏதோ ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டு முடிக்காங்க. சடனா ஒரு சத்தம் கேக்கு. அனலோகத்துல போறாங்க என்னடா சத்தம் சொல்லிட்டு பார்த்தா சுகர்ஸ் தொளிச்சு எரிஞ்சிட்டு அவங்கள விட்டு நியூ அனிமலே செதறி போய் கிடக்கு. பார்த்தா சமனிங் ஜுட்ஸ் உடஞ்சிருச்சு. சொல்றா டேய் அது குழந்தைங்கடா ஏன்டா இப்படி போட்டு அடிக்கன்னு சொல்லிட்டு உடனே சுகர்ஸ் சொல்றான் நம்மளா ஸ்டார்ட் பண்ணா அது ஸ்டார்ட் பண்ணி நான் நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ். சடனா பார்த்தா பர்ட்டோ மாட்டாங்க. யாரா நீங்க எதுக்கிட்ட உள்ள சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. சுகர்ஸ் நீ தானே சொல்லிட்டு கேட்காம நீங்கடா பண்ணிட்டு சொல்லிட்டு சுகர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். சாரடா நீ ஏன்னு சொல்லிட்டு கரீன் வந்துட்டா. மிஸ் கரீனான்னு சொல்லிட்டு சாரா சாகாதரா. பர்ட்டோ முழிக்கான் என்னடா நடக்கு இவ்வளவு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அத சுமிரி எடுத்துக்கிட்டு போய் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஷாக்கானதான் இப்படி ஆயிட்டா கவலைப்படாதீங்க, அவ உயிருக்குள்ள ஒரு ஆபத்தும் கிடையாது சொல்லிட்டு இருக்கா. கரீன் அப்படி அட்டாக் பண்ண சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நானும் அட்டாக் பண்ணல, அவ என்ன அடிக்க வந்து அதனால தான் நான் தடுத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். அவளால அவ சமணி ஜுட்ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ண முடியும், நீ அட்டாக் பண்ண வச்சு நான் நொறுக்கி எரிஞ்சுன்னு சொல்றா சுகர்ஸ். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு சொல்லி மிர்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். லார்ட் ஒராஜி மாதிரி வந்து ஜூகோ தூக்கிட்டு வர சொன்னாரு, அதனால இங்க வந்தேன்னு சொல்றா சுகர்ஸ். ஜூகோவான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். அப்பனா ஜூகோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிதானே சொல்லிட்டு சுகர்ஸ் கேட்கான். ஜூகோ பத்தி எல்லா விஷயம் சொல்றாங்க. அப்படியே இந்த பேர்ட்ஸை காப்பாத்த தான் வந்தானா. சரி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாக்கறி நமக்கு வந்து கிளம்புன்னு சொல்றான். சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா சரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடான்னு சொல்லி மிர்ச்சி கேட்கான். ஆமாடா ஜூகோவோட கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல்டா, அவனோட எல்லாம் அப்படி வெளியே விடக்கூடாது சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். அதுக்கப்புறம் அவனை பத்தி தெளிவா ஏதாவது பாத்தாங்கன்னா ஒராஜி மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். வந்து ரொம்ப ஹார்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா. கரீனே வில்லேஜ் வந்து எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் எங்களால உள்ள போக முடியலன்னு சொல்ற சாரடா. வேற வழி இல்ல, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அதுக்கு நான் தயாரா தான் இருக்கும் சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். பொறுமையா இருங்க, கொஞ்சம் சீரியஸ் எல்லாம் பண்ணாதே சொல்லிட்டு இருக்கா பர்ட்டோ. நான் ஒண்ணு விளையாட வரல, என் ஃப்ரெண்ட காப்பாத்த வந்திருக்க சொல்றாங்க. சரி ஜூகோ அங்க இருந்த அந்த பேர்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த தான் நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேர்ட்ஸை காப்பாத்துறேன் அதுல எனக்கு முக்கியம் இல்ல, ஜூகோ தான் எனக்கு முதல்ல முக்கியம் சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். ஜூகோட ஃப்ரெண்ட் நீங்க தானே, அவருக்கு மத்த உசுல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவர் காப்பாத்த வந்தார். நீங்க இப்பெல்லாம் பண்ணீங்க சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். டேய் பர்ட்டோ நீ இப்பெல்லாம் எரிச்சப்படுதான் சொல்லிட்டு இருக்கான். நீ ஜூகோ இப்பதான் மீட் பண்ண, அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அவனை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். ஜூகோ பத்தி உங்களுக்கு தான் தெரியாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுகர்ஸ் முழிக்கான். அத்தி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உனக்கு கரீன் வந்து சுகர்ஸ் தட்டி கொடுக்க, அவங்க குழந்தைடா ரொம்ப பண்ணாத சொல்லிட்டு இருக்கா. கரீன் எனக்கு இதெல்லாம் தெரியும், வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லி சுகர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆசிரியர் எப்ப முடிப்போ அதைத்தான் எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டீம் அட்டாக் பண்ணிட்டாங்க, இப்படி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கர்ஸ் மார்க் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் சொல்றா கரீன். உடனே வந்து சுகர்ஸ் சொல்லிட்டு இருக்கான் எல்லா முடிவும் நீனே எடுக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் இன்டெல் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு கரீன் சொல்றா. கரீன் சொன்ன ஒரு மாதிரி அமைதியாயிட்டா சுகர்ஸ். ஆனா சாடா அவங்க இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா கரீன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க பாய்ஸ்னு சொல்றா. சுகர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து சார்ன்ற முதல்ல இருந்து தனியா பேச ஆசைப்பட்டா, அதனால தான் தனியா கூட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ். நீ ரொம்ப சாஃப்டா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா மிர்ச்சி. நீங்க தானே நீ எரிச்சப்படுத்தீங்க சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்குள்ள. கரீன் வந்து அவளுக்கு காயத்துக்கு கெட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. அதான் கரீன் வந்து சார் நல்லா என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சா. அவனோட கண்ணாடி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் மீட் பண்ண ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கரீனே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து படத்தை வச்சு போங்க. அப்ப மிர்ச்சியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருப்பா சாரடா. இதுல ஹெல்ப் பண்ணி இந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சொல்றா சாரடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கா கரி. நீ எனக்கு ஃபேமிலி மாதிரியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஃபேமிலி மாதிரியா நேச்சுரலா கிடையாது, இருந்தாலும் ஃபேமிலி மாதிரி தான் சொல்றா கரி. இப்ப எனக்கு ஃபேமிலி மாதிரி ஜூகோவும் சுகர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி சொல்லிட்டு இருக்காவா. அதனால வந்து சுகர்ஸ் ரொம்ப கவலைப்படுதா, ஏன்னா ஜூகோ மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒருத்தர் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றா கரி. உங்க அப்பாவுக்கு ஒரு சொந்த ஃபேமிலி வந்துருச்சுல அப்படின்னு சொல்றாவா. உடனே அப்படி சாஸ்கி பத்தி லைட்டா யோசிச்சு பாக்காவா. அப்பா பத்தி எனக்கு தெரியாது, அவர் என்னை கடிச்சாருன்னா போதும் அவருக்கு அப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு கடிச்சா ஸ்ட்ரென்த் கிடைக்குமா சாரடா முழிக்கா. ஆமா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, என் கையில வந்து கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை அப்படி வந்து பில்டப் ஆகும் சொல்லிட்டு இருக்காவா. நீ வேணா கடிச்சு பையன் கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்ற சாரடா. அதுக்கப்புறம் இந்த ஜூகோ காட்டுறாங்க. ஒரு வழி நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டொசாக்கா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னு நீயே புஷ் பண்ணிக்கிடாத, அப்புறம் எஃபெக்ட் வந்து ரொம்ப மாறி போயிரு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஜூகோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் லேண்ட் ஆஃப் ரிவர் ஆளுதான் உன்னை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால எதுவும் பண்ணாத சொல்லிட்டு இருக்கான் டொசாக்கா. வந்து என்ன இந்த பேர்ட்ஸ் பத்தி ஹெல்ப் கேட்டாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். ஒன்னால மட்டும் இதெல்லாமே சரி பண்ண முடியும் சொல்றான் அவன். வரட்டும் மத்தவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க, கவலைப்படாம சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன ஜூகோ அதை கேட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடுதான். அப்புறம் பார்த்து அடுத்த சீனை காட்டுறாங்க. அப்ப அந்த அட்டாக் பண்ணும் பறவை அப்படியே திரும்பி பர்ட்டோ எடுத்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றான் கிளாஸ் நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் மறக்க மாட்டேன்னு சுகர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சுகர்ஸ் தலையை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டு இருக்கான். டேய் உன்னை வான் பண்ணதான் நானே வந்து சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ். ஜூகோ பத்தி உங்களுக்கு எது தெளிவா தெரியாது சொல்லிட்டு இருக்கான். அவனோட கர்ஸ் மார்க் சாதாரண பவர்லாம் கிடையாது, அவனுக்கு பிறந்ததுல அவனுக்கு அது ஒரு பாதகமா தான் இருக்கு, அதனால அவனால வெளியே வரவே முடியும்னு சொல்றாங்க. அவன் விஷயத்துல நிறைய இடத்துல வந்து தலையிடாதையும் சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ்.
சுகர்சு அவனை எப்பவுமே அவன் தனிமைப்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். அவர் எப்பவுமே மக்களை வந்து பாதிக்க கூட நினைச்சு அப்படி செய்யறாருன்னு சொல்லி பாட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். முதல்ல இருந்து அவனுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு எப்பவுமே நம்ம வந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும்னு நினைச்சோம்னா அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவன் யார் பத்தி கேட்க மாட்டான் சொல்லிட்டு சுகர்சு. அவனோட விதியை வந்து முடிவு எடுத்துக்கிட்டான். அதனால அவனுக்கு ஒரு தனி பாதையை அமைச்சுக்கிட்டான் சொல்லிட்டு இருக்கான் சுகர்சு. அதனால அவன் மக்கள் கூட சேர மாட்டான். அப்படி சேர்ந்தவன அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டு சொல்லிட்டு சுகர்சு. பார்த்தது அப்புறம் வாத்து பறக்க முடியாது தவிச்சுட்டே இருக்கு. அப்படியே அவனோட விதியை அவன் சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு பாக்குறான். ஒரு மாதிரி சோகமாகறான். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுமிரையெல்லாம் யோசிச்சு பார்க்காம ஜூகோட வழி என்னன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாத வழின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் வந்து பறவையை கூட காப்பாத்தணும் நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை கொடுத்த அந்த பறவையில காப்பாத்த நினைச்சாரு. அதுவே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாமே உனக்கு நீ அசம்ஷன் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்க சுகர்சு. அப்படிதான் இருக்கும். ஆனா ஜூகோட டிசிஷன் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என் குழந்தை கிடையாது, உங்க குழந்தை கிடையாது. அவர் சொந்தமாவே இதை முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கான். பட்டோ ஒரு ஃப்ரெண்டா இருந்து இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சதாண்டா வருது வாய் முடிவு சொல்லி சுகர்சு கத்திட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி வந்துட்டான். மீட்ஸ்கி வந்து சொல்றான் கிளாஸ் ரூம் முடிச்சிட்டா வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கா. எங்களை வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணாங்க. அந்த ரெண்டு பேருமே கர்ஸ் மார்க் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் கழுத்துல ஒரு காலர் மாட்டிருந்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேரும் காலர் மாட்டிருந்தாங்களா சொல்லிட்டு முழிக்கா பரட்டோ பார்த்து சடனா ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க அந்த ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையாளர்களா அவனை நம்ம நம்பிட்டோமோ சொல்லி சாடா பாத்துக்கிட்டு இருக்கா. ஹிடன் லீவ் வில்லேஜ் போகாம அவங்க தடுத்தாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரியல. யாருமே தெரியக்கூடாது நினைக்காம போடுங்க சொல்லிட்டு இருக்கா சுமேரி. அவங்க வந்து எதையும் வந்து மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சுகர்சு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கரீன் கேட்டுட்டு இருக்கா. அவங்களோட கோல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஜூகோட கர்ஸ் மார்க்னு சொல்றான் சுகர்சு. எதிரிகளுக்கு மட்டும் கர்ஸ் மார்க் பவரை பத்தி தெரிய நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஜூகோ தான் கடத்த நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா கரீன். இது பெரிய பிரச்சனை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எனிமியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனா சரிப்பட்டு வரும். ஏன்னா வசாபி இருக்காங்க, நாமிட்டா இருக்காங்க, கொனவர்சன் சேவரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சாடா. ஆனா டொசாகா வரை எதுவுமே தெரியாம அவர் வர ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. எல்லாத்தையும் நம்ம காப்பாத்த போறோம், நம்ம மாஸ்க் காட்ட போறோம் சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. அதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கா கரீன். கர்ஸ் மார்க் பவர் மட்டும் மக்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மக்கள் எல்லாம் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவே பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா கரீன். அதுக்கு மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இருக்கா. சுகர் சொல்லிட்டு இருக்கா நானா தோக்க போறேன், என்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணியான்னு சொல்லி சுகர்ஸ் கட்டிட்டு இருக்கா. வில்லேஜ் மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல. ஹிடன் லீவ் வில்லேஜ்ல இவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. லார்ட் ஓராஜ் ஒரு பேர் தான் அடிபடுன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களை பத்தி ஊருக்குள்ள சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. ஜூகோவையும் காப்பாத்த அந்த ஊர் மக்களையும் காப்பாத்தன்னு சொல்லி இருக்கா பரட்டோ. சடனா ஒரு பிளான போடுறாங்க அவங்க. சுகர்ஸ் நானும் போய் ரெஸ்கியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. சாடா நானும் சேர்ந்து அப்படி ஜாஸ்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா கரீன். அப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுமிரி. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றா சாடா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுமிரி. அதனால என்ன பண்ணுமோ எதையாச்சும் பண்ணுங்கடா, பிரச்சனை மட்டும் உருவாக்காம இருன்னு சொல்லிட்டு இருக்கா சுகர்ஸ். சுமிரி அப்படி சந்தோஷப்படுது அவங்க ஹெல்ப் ஏத்துக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா வசாபி நாமிடா கட்டுறாங்க. பார்த்தா அவங்க உடம்பு ஃபுல்லா கர்ஸ் மார்க் பவரா இருக்கு. கர்ஸ் மார்க் பவர் உண்மையில நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்ஸ் மார்க் பவரை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாத அண்ணான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. உங்களுக்கு வலிக்குன்னு தெரியும், ஆனா உங்களுக்குள்ள மருந்து எங்கிட்ட தான் இருக்கு, இந்த இன்ஜெக்ஷனே இங்க தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு எடுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா ரிசர்ச்சர் வரா பார்த்து எல்லாருமே இது கூட்டு முயற்சியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்புடா, சில விஷயத்தை நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் நீங்க அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்க முடிக்காங்க. சடனா இருந்து கிளம்புறாங்க. அவங்க சடனா பார்த்தா சுமிரியை தேடி போறாங்க. ஏன்னா அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும். அவளை போட்டத்துல கிளம்பி போறாங்க ரெண்டு பேரும். பாத்துருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது. என்னது சுமிரி ஓடுது அவங்க பாத்துட்டாங்க. பட் இவளை தப்பி கூட பாத்துக்கிட்டாங்க. பார்த்தா உண்மையான சுமிரி ஒளிஞ்சுதான் இருக்கா. பார்த்தா பர்ட்டோ மீட்ஸ்கி சுகர்ஸ் சுமிரி எல்லாம் இருக்காங்க. பார்த்தா ஓடுது வேற யாரெல்லாம் சாரடா. பர்ட்ட பழத்தை வச்சு பாக்க அங்க போறது சாரடா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கரீன சாடா தனியா வந்து பகல கை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஜூகோ கண்டி மட்டும் தான் வரணும்னு சொல்லிருக்கா சுகர்ஸ். நீ இப்படி தனியா போனா என்ன நாம துணைக்கிட்டு வந்து பட்டு இருக்கான். டே நீ என்ன பண்ணு எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா சுகர்ஸ். நான் வந்து கொனவர் செஞ்சியா பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மீட்ஸ்கி. நான் வசாபி நாமிடம் பாக்க போறேன்னு சொல்லிட்டு சுமிரி. உனக்கு இது ஓகேவா சொல்லிட்டு பட்டா கேட்கான். உன்னோட சமனிங் ஜுட்ஸோ முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சுகர்ஸ். நீ ஏன் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பட்டோ. என்ன தெரியல அது போக போக நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அதை அப்படி ட்ரெயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கா சுமிரி. நம்ம ஒன்னு சொல்லிட்டு ஆளுக்கு தனித்தனியா வேகமா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதே பிறகு அடிச்சு கட்டுறாங்க. சுமிரியை துடிச்சு ரெண்டு பேர் போறாங்க. அந்த பொண்ணு சொல்றா ஏதோ தப்பா இருக்கு, ஃபீலிங்கே ரொம்ப பேடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ நம்மள எங்க எழுதிட்டு போறா, அது மட்டும் பாத்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாங்க சுகர்ஸும் பட்டவும் காட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஜூகோ இருக்க ரிசர்ச் லேபுக்கு வராங்க. பார்த்தா டொசாகா அங்க தான் நின்னுட்டு இருக்கா. டொசாகா வாயை மூடுதான் பரட்டோ. சீன பார்த்தாங்க சுமிரியை காட்டுறாங்க. பார்த்தா அவ வசாபி நாமிடா இருக்க இடத்துக்கு வந்துட்டா. சாபி நாமிடா சொல்லி ஷாக்காகுறாங்க. ஒரு வழி நீ வந்துட்டியா சொல்லி ரெண்டு பேர் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம தான் இருக்காங்க. அந்த டெஸ்க்ல தான் வந்து இன்ஜெக்ஷன் இருக்கு, அதை எடுத்து போடு எங்களுக்கு சரியாயிரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும். அப்புறம் வந்து ரிசர்ச்சர் காட்டுறாங்க. அந்த ரிசர்ச்சர் வந்து கொனாமர் ரூமுக்கு வரான். ஸ்ட்ரெயிட்டா கத்தி எடுத்து குத்து குத்துறான். பார்த்தாங்க கொனாமரு இல்ல அவன் எங்க தப்பிச்சு போயிட்டான். கொனாமரு எங்கடா போனா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து டொசாகாக்கு எல்லா விஷயத்தையும் பர்ட்டவும் சுகர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அடே இதுதான் நடந்துச்சா, இது வரைக்கும் இல்ல தெரியாம இருக்கு சொல்லிட்டு டொசாகா பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு முதல்ல தெரிஞ்சு ஏன்டா நீ ஜூகோவை காப்பாத்தாம இருக்க சொல்லி சுகர்ஸ் கேட்டுட்டு இருக்கான். சரி பர்ட்டோ இவன் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பர்ட்டோ சொல்றான் அதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். பார்த்தா ஜூகோக்கு ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். சுமீர் அப்படி தரதனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சாடா பாஞ்சிக்கு வந்து நின்னுட்டு இருக்கான். கரண்ட் சாடா திரும்பி நார்மல் ஆகுறாங்க. இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. வான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தான் நின்னுட்டு இருக்கா. சடனா டென்ஷன் ஆகுறாவா. இன்னொரு பக்கம் சுமீரை கட்டுறாங்க. பார்த்தா வசாபியை நாமிடா காப்பாத்திட்டு வர அந்த சீரத்தையும் போட்டு விட்டாவா. அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. அது வரைக்கும் சந்தோஷம் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து அங்க இல்ல, அந்த பையன் சடனா இங்க வந்து அந்த கர்ஸ்மார்க் பையன் சுமரி மட்டும் வந்து நின்னுட்டு இருக்கான். வேணா ஜாஸ்தி திருப்பி தப்பிக்கலாம் பாக்குறீங்களா, அதெல்லாம் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க ஜூகருக்கு ரூம் கட்டுறாங்க. சுகர்ஸும் பட்டு அனலகத்துல போறாங்க. பார்த்தா டொசாகா தனியா போய் நின்னுட்டு இருக்கான். ரெண்டு ஊசி மாதிரி எடுத்து வரான். ஸ்ட்ரெயிட்டா பர்ட்டோ முதுகுல சுகர்ஸ் முதுகுல குத்துறான். ஏன்டா டொசாகா அப்படி பண்ணன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். பர்ட்டோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றிடா, என்னோட ரிசர்ச் லேபுக்கு உன்னை அழைக்கிறேன்னு சொல்றான் டொசாகா. பார்த்தா அவன்
பார்த்தா டொசக்கா கட்டுறாங்க. பார்த்தா டொசக்கா பாட்டோவை சுகர்ஸ் அடிச்சு போட்டான். பார்த்து அவனே வந்து வில்ல கூட சேர்ந்திருக்கான். சடனா பாட்டோ பழச யோசிச்சு பார்க்க இவன் ஏன்டா இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிற நேரத்துல சடனா பார்த்தா முதல்ல 2 இன்ஜெக்ஷன் சொல்லிட்டான். பார்த்தா அவனால செயல்படவே முடியல. அப்படி மயங்கிட்டாங்க அவங்க. ஒரு ஆச்சு வச்சிருந்த ட்ராங்குலர் ஒன்னு இருந்துச்சுல, ஒரு டெக்னாலஜி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணடா. இது நல்லா தான்டா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் பேரலைஸ் ஆயிட்டாங்க. நக்கலா சிரிக்கான் டொசக்கா. உடனே அடுத்த கரீனை கட்டுறாங்க. பார்த்தா கரீன் சாடா நின்னுட்டு இருக்காங்க. அவன் மட்டும் நின்னுட்டு இருக்கா. இன்னொருத்த அங்க தனியா போயிட்டான். சுமிரே கூட போய் சண்டை போட போயிட்டான். நீ தாண்டி என்னோட இறன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சுமிரே கட்டுறாங்க. பார்த்தா தனி சண்டை போட போயிட்டா. ஏன்னா மிச்சம் 2 கேர்ஸ் மார்க் அட்டாக் ஆயிருக்கு. உடனே நக்கலா சிரிக்கான். நீ மட்டும் தான் வரியா, உடனே போட்டு தள்ளிட்டு மிச்சம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுமிரே சொல்றா என்ன நடந்தாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி தீரும் சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கட்ட போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 சைடுல பேசிட்டு இருக்காங்க. உடனே கேர்ஸ் மார்க் பவர் அப்படியே வெளிய கொண்டு வராங்க அவங்க. பார்த்தாங்க அப்படியே அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஆளாளுக்கு ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மாதிரியே மாறுறாங்க. சண்டைக்கு தயாராகுதாங்க அவங்க. உடனே டொசக்காவை கட்டுறாங்க. உடனே டொசக்கா சொல்லிட்டு இருக்கான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை காப்பாத்த போறது இல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வேற வேலையை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டொசக்கா தான் 2 பேரும் அனுப்பிச்சு வச்சிருக்கான். நக்கலா சிரிக்காம இங்க பார்த்தாங்க. பட்டோல மூவ் பண்ண கூட முடியல. டே இது எல்லாமே வந்து பொய்யாடா, நீ ஆரம்பத்திலே பொய்யா தான் இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. டே நான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை உங்க கூட சேர்ந்தேன், கூட இருந்தனால தான் ஜூவை பத்தி நல்லா அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு முதல்ல இருந்து கர்ஸ் மார்க் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சுகர் சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா ஒரிஜினல் கர்ஸ் மார்க்கே ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம ஜூ கோட்ட இருந்தாடா, அதான்டா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அது ரொம்ப ரேரானதுடா, அதை தாண்ட நான் தெரிஞ்சது எனக்கு கிடைச்சிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க. வரட்ட கூட இருந்தனால ஜூகோ வந்து கர்ஸ் மார்க் வந்து மாறதான் தெரிஞ்சிச்சு. அவனோட பொட்டன்ஷியலை பார்த்தா உண்மையில இன்ஃபினிட்டி லெவல்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு சரியான வந்து அந்த கர்ஸ் மார்க் பத்தி எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால இவனை பத்தி நல்லா வந்து நான் ரிசர்ச் பண்ண போறேன். இவன் தான் என்னோட டெஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூகோ வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறது சொல்லிட்டு பட்டர் இருக்கான். ஆமாடா அதான் என்னோட கனவு. இவனை வந்து என்ன லாபம் மாதிரி யூஸ் பண்ண போறது சொல்லிட்டு இருக்கான். நக்கலா சிரிக்காம அல்டிமேட் கர்ஸ் மார்க் வெப்பனை உருவாக்க போறது சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருந்து பிளட் சாம்பிள் தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் கூட க்ளோசர் கேன்சர் கேட்க சுகர்ஸ் சடனா பார்த்த சுகர்ஸ் அப்படியே தண்ணி பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா சைடுல இருந்து. டேய் வேணும்னே தான் அந்த பறவைகளை கர்ஸ் மார்க் கொடுத்து உன்னை வெளிய வர வச்சடா. இவன் இப்படி வருவான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈடா அதெல்லாம் பண்ணது பட்டர் இருக்கான். ஆமாடா இப்படி பண்ணா வருவான்னு தெரியும், எல்லாரும் சேர்ந்து நான் பார்த்தாடா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பிள் கடை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய கர்ஸ் பவர் உருவாக்க போறது சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சடனா பார்த்த சுகர்ஸ் அவனோட பவர் யூஸ் பண்ணி போடுதலான்னு பார்க்கான். பார்த்தாக்குள்ள எவனோ வந்து எலக்ட்ரிக் ஷாக் பவர் கூட அட்டாக் பண்றாங்க. ஜூகோவை பார்த்து ரிசர்ச் ஆளதான் அவனுங்க. உன்னோட கான்வர்சேஷன் நிப்பாட்னு சொல்லிட்டு வரானே அவனுங்க. என்னை மன்னிச்சு இவனை பார்க்காம விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் டொசக்கா. பார்த்த டொசக்கா எல்லாரும் முதல்ல அவனுங்க ஒன்னா தான் இருந்திருக்காங்க. இந்த சுகர்ஸ் தலைக்கு வந்து ஏகப்பட்ட காசுடா, அவனால அப்படி விட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம கிளம்பணும், எல்லாத்தையும் தயார்படுத்துங்க டாக்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பார்த்தா ஜூகோ வாங்குறது கடத்தி போக பாக்குறாங்க அவனுங்க. இங்க லைன் எனக்கு தேவை கிடையாது, நாங்க ஜூகோ தூக்கிட்டு போக போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னோட ஃபைனல் டெஸ்ட்ல காட்ட போறோம் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் வரட்டும் மேல என்னடா ஃபைனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தா ஜூகோ உடம்புல ஏதோ ட்ரக்ஸ் போட்டு விட்டான். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரக்ஸ்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா வெளிய காட்டுறாங்க. பார்த்தா சுமிரே சண்டை போட்டுட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் கூட. பார்த்தா அவன் டென்ஷன்ல மாறி மாறி அடிக்க போறான். இருந்தாலும் சுமிரே தப்பிச்சு போயிட்டு இருக்கா. சுமிரே தொலைச்சு எரியுதான். பார்த்தா தொலைச்சு எரியுதுக்குள்ள வாட்டர் கொண்டு மறைஞ்சு போய் பின்னாடி அட்டாக் பண்றா. முதல்ல ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸை போட்டு தல வரா. பார்த்தா அதுக்குள்ள சுமிரே வேற லெவல்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் சுமிரே தொலைச்சு எரிஞ்சிட்டான். உன்னால ஒரே சோதரி என் கூட சண்டை போட முடியாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த முடியாது, நீ என்ன பண்ண போறன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீக்னு சொல்லிட்டு இருக்காங்க. கர்ஸ் மார்க் பவர் வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட, உன் கதையை முடிக்க போற சொல்லிட்டு இருக்காங்க மான்ஸ்டர். உடனே டென்ஷன் ஆயிட்டாவா. சடனா பார்த்தா சமரிங் ஜூஸ் போட்டு நீ இறக்கிட்டாவா. பார்த்தா நீ வந்து பெருசா சின்னதா தான் இருக்கு, ஏன்னா அவளோட சக்கர எல்லாம் இருக்கு. இது கூடயா இத கூட தான் ஆல்ரெடி சண்டை போட்டா, இதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி இங்க பார்த்தா சாடா சண்டை கட்டுறாங்க. இந்த பொண்ணு மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு அவளும் மான்ஸ்டரா மாறிட்டா. கரெக்ட் சொல்லிட்டு இவரோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து என்னால கணிக்க முடியல சொல்லிட்டு இருக்காவா. உன்னை சாடா சொல்றா அவள்கிட்ட எப்பவுமே வந்து பாத்துங்க, அவ எப்படி அடிப்பானு எனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்கா. சாடா அவன் நம்மள கடிச்சானா நம்மளுக்கு கர்ஸ் மார்க் வரும் வந்துரும், அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு இருக்கா. சாடா பார்த்தா அனல் வேகத்துல வந்து அடிக்கலாம் வரான். பார்த்தா சாடா சான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஓடு கூட வரா சரியா வச்சுட்டு, இருந்தாலும் தப்பிச்சு போறாவா. கண்ணு வந்து என்னை ரொம்ப வந்து எரிச்சப்படுத்துது, அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா நீ அனிமல கட்டுறாங்க. பார்த்தா மாறி மாதிரி சின்னதா இருந்தாலும் குதிச்சு குதிச்சு அடிக்க போகுது. அவன் தொலைச்சு எரிஞ்சிட்டா நீயவே. பார்த்தா சடனா சுமிரே வந்து காப்பாத்துறா நீ அனிமல. பார்த்தா சுமிரேக்கு என்ன பண்ணு தெரியல. சுமிரே நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டான். அவன் அவளுக்கு சக்கரா இல்லாம தான் இருந்துட்டு இருக்கா. கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா எக்கோ பவர் வச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டா நாமிடா. வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கா. உன்னோட பவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா வசாபி அவளுக்கு பவர் கிடைச்சிச்சு. பாஞ்சு இந்த கேட்லாக் வச்சு அட்டாக் பண்றா. என்ன நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு சுமிரே எங்களுக்கு இவனோட பவர் கிடைச்சிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீரம் வந்து இப்ப நல்லா ஒர்க் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட ப்ரொடெக்ட் பண்ண நாங்களே வந்து சொல்லிட்டு இருக்கா வசாபி நாமிடா. சுமிரே இப்ப நாங்க யாரும் கடப்பறோம் சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருக்கு ஒருத்தனா இப்ப உண்மையில சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க வில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சாடா சொல்லி கட்டாங்க. பாஞ்சி அடிக்க வந்துட்டே இருக்கா. இருந்தாலும் சாடாக்கும் கரணிக்கு என்ன பண்ணே தெரியல. கரின் சடனா சக்கரா சென்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே கரின் சொல்லிட்டு இருக்கா அவ எங்க மூவ்மெண்ட் ஆகும் சொல்லிட்டு என்னோட சக்கரா யூஸ் பண்ணி அவளை சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஈஸியா தாக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ எங்க வரான்னு சொல்றேன், அவளை ஒரு போடு போட்டு கதையை முடிச்சு சொல்லிட்டு இருக்கா. சடனா வரத நோட் பண்ணிட்டா. பார்த்தா சாடா கட்டி வச்சு வாயவே லாக் பண்ணி தொலைச்சிட்டா. கதையை முடிக்க போற சொல்லிட்டு சாடா. இருந்தாலும் அவ குணையெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டா. சாடா நொறுக்கி எரிஞ்சிட்டாவா. பார்த்தா சாடாவோட சரிங்கன்னு போயிட்டு அப்படியே மாங்கிட்டாவா. அந்த கர்ஸ் மார்க் பவர் வச்சா வேகமா வந்து கரினை போடுதலான்னு வரா. கரின் டென்ஷன் ஆயிட்டாவா. உசுமாக்கி வம்சம் சடனா பார்த்தா செயின் பவர் யூஸ் பண்ணி லாக் பண்ணி போயிட்டே இருக்காவா. பார்த்தா அது கரினோட சீலிங் டெக்னிக் அது. நீ கரின் உண்மையில நீங்க வேற லெவல், ஆனா இவளை எப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா சாடா. ஆனா சாடாக்கு என்ன பண்ணனே தெரியல. உனக்கு கரின் சொல்றா உன்ட்ட ஆல்ரெடி பவர் எல்லாம் பெருச்சு. சடனா என்னோட கையை கடி சொல்லிட்டு இருக்காவா. உனக்கு நல்ல பவர் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கா. கரி அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு சாடா. சீக்கிரம் கடி, அப்பனா வந்து நல்ல உனக்கு எபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஸ்கில்லா மாறணும் சொல்லிட்டு இருக்காவா. நான் உன்னோட சக்கரம் எடுத்துக்கிட்டோம், நீங்க என்ன ஆவீங்க சொல்லிட்டு சாடா கேட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்னாவது சொல்லிட்டு இருக்கா. கரி கடிச்சு திங்க போறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காவா. டைம் வேஸ்ட் பண்ணாத சாடா, சீக்கிரம் கடி கடி சொல்லிட்டு இருக்காவா. 3 நாளைக்கு முன்னாடி வந்து உங்க அம்மா சக்கரம் வந்து என்ன காப்பாத்துறா, நீ கடிச்சு நீ பவர் எதுக்கு சொல்றாவா. சடனா அவ கையை அவ வாயிலே வைக்கா. சடனா பார்த்தா சாடா சரியாயிட்டா. அதுக்கப்புறம் கரினுக்கு சக்கரெல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா உடம்புல சீலிங் ஜூஸ் உடஞ்சிருச்சு. பார்த்தா அவ அனல் வேகத்துல வாரா. இங்க ஒரு பக்கம் கரின் வந்து சக்கரம் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கா. மேல வரான்னு சொல்றா. பார்த்தா நீ யாருன்னு காட்ட சொல்றா. சான் சொல்லி ஒரு ஓடு போடுதா சாடா. அடிச்சல மான்ஸ்டர் செதறிடுச்சு. கழுத்துல ரிங்கு வந்து 2 துண்டா போயிருச்சு. பார்த்தா அந்த பொண்ணு அப்படி நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டா. உங்க அம்மாவோட ஸ்ட்ரென்த் உங்க அப்பாவோட கண்ணு இருக்க வரைக்கும் உன்ன எல்லாம் யாருமே தொட முடியாது சொல்லிட்டு இருக்கா. கரின் அதுக்கப்புறம் ஜூகோ கட்டுறது ஏதோ ஸ்பெஷல் ட்ரக்கா போட்டு விட்டான். பார்த்தா ஜூகோக்கு என்ன பண்ணனு தெரியல. உடம்புல அப்படி கர்ஸ் பக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே பட்டல் இருக்கான். டேய் நீ வந்து ஜூகோ என்னடா பண்ண சொல்லி கத்திட்டு இருக்காங்க. என்னோட ட்ரக் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கான். அவனோட கர்ஸ் மார்க் நான் ட்ரிகர் பண்ணி விட்டேன். இப்ப அவன் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். என்ன நடக்க போது நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு
டொசாக்கா. இதுக்கு பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஜூகோட ஃபுல் பவர் மோட நான் பாக்கறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான் டொசாக்கா. இவன் நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் மிக்ஸி கட்டறாங்க. அதுக்கு தண்ணி நடந்துட்டு இருக்கான். கொனகமரசன் சீதா வந்து அடிக்குதா பார்த்து ஒரு வழியா கண்டுபிடிச்ச கொனகமரவே அவன். அங்க நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். வாங்க கொனகமரசன் சீ வாங்க நம்ம பர்ட்டோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி ரிவருக்கு கீழ போன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. இது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அங்க தான் இருக்காங்க. அவனுக்கு மேல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. டேய் அவனுக்கு பேர்ட்ஸ் மட்டும் வெட்டி வைக்கலடா. அவனுக்கு வில்லேஜர்ஸே வந்து பரப்பி வச்சிருக்காங்கடா. இவனால ஸ்டாப் பண்ணலனா ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் வந்து பரவிரு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. எப்படியாச்சும் கேம்ப்ல உள்ள எல்லா மக்களும் நம்ம காப்பாத்தணும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் அடுத்து என்ன கட்டறாங்க பார்த்தாங்க வசாபி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் நக்கல் பண்ணி எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப போர் அடிக்கி கதை முடிக்க போறது வசாபி தொளிச்சு எரிஞ்சிட்டான். வசாபி நார்மலா மாறிட்டா. இவன் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருப்பான் நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கா. வசாபி பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். எல்லாரும் செதறிட்டாங்க. சரி சுமிரே மட்டும் நின்னுட்டு இருக்க உன் கதை முடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. நுய் பாஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சுமிரே நுய் வேற எவ்வளவு சண்டை போடுறாங்க. இருந்தாலும் சுமிரே தொளிச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா வாட்டர் க்ளோன் பார்த்தா அந்த சமயத்துல தசை தெரிவிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டாங்க. போயிட்டு எங்கேயும் போய் ஒளிஞ்சிருக்காங்க. என்னடா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த முடியலன்னு சொல்லி சுமிரே ஒரு மாதிரி சோகமா இருக்கா. உன்ன வசாபி கேட்க சுமிரே உன்னால நுய் வந்து ஜெயிண்டா மாத்த முடியும் சொல்லிட்டு இருக்காவா. என்கிட்ட சக்கரா இல்ல அதனால மாத்த முடியாது சொல்லிட்டு இருக்கா. அவளு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய சக்கரா கொடுத்தேன் அதனால இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ மட்டும் ஸ்ட்ரென்த் ஆயிட்டா நுய் நல்லா ஜெயிண்டா மாறிடும். நாங்க வேணா எங்களோட சக்கரா கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப என்ன பண்ணு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்க எல்லா சக்கரம் உங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுமிரே யோசிச்சுட்டே இருக்கா. ஆனா நுய் குதிச்சுக்கிட்டு வருது. பார்த்தா சடனா நுய் அதோட பவரை வச்சு ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. அவங்க சக்கரா தானாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டு தேங்க்யூ கைஸ் சொல்லிட்டு இருக்காவா. இன்னொரு பக்கம் மான்சர் அப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டு எங்கடா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வசாபியை கண்டுபிடிச்சான். இங்கதான் போய்கிட்டு அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அடிக்கலாம் வரான். அப்புறம் பார்த்தா வசாபி ஓடுறது கண்டுபிடிச்சான். எங்கடி ஓட பாக்க உன் கதையை முடிக்கதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்க மான்சர். சடனா பார்த்து இன்னொரு நீ அனிமல் வந்து தொளிச்சு எரிஞ்சிட்டு அவனே நீ என்ன அட்டாக் பண்ணாத உன் கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க மான்சர். பார்த்தா நீ அனிமல் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருச்சு. அடிக்கடிச்சு நொறுக்கி வருது. இந்த பவர்ல என்ன தோக்கடிக்காதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அடிக்க நீ அனிமல் உன் கதை முடிக்க போற சொல்றான். அதுக்குள்ள பார்த்தா சுமிரே வந்து காப்பாத்த வந்துட்டு அவன் நோக்கி எரிஞ்சிட்டா. தான் நோய் டென்ஷன் ஆயிருச்சு ரொம்ப பெருசாயிருச்சு. ஆனால் வேகத்துல வந்து ஒரு அடி அடிக்கிற மான்சரால அடிச்சு அவன் செதறிட்டான். அவன் கழுத்துல உள்ள ரிங்கு உடைஞ்சிருச்சு. அதுக்கு பார்த்தா அவன் நார்மலா தான். பார்த்தா சடனா பார்த்து நீ போய் அவனோட சக்கரை போய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டு செதறிட்ட சுமிரே ஏன் நீ இப்படி பண்றன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. அப்புறம் அமைதியாகுது. அது அப்புறம் பார்த்தா நாமிட வசாபி வராங்க. நல்ல வேளை நீ நல்லா போய் இருக்கீங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உன்னோட பவர் உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கா வசாபி. என்னாச்சு சுமிரே ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. சடனா பார்த்தா நீ பார்த்தா பயப்படுது. அது கண்ட்ரோல் இல்லாம போய்க்கிட்டு அவளுக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கட்டுறாங்க. பார்த்தா ஜூகோட பவர் வந்து அப்படி கொஞ்சம் எகிரிசைட்டே இருக்கு. நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான் டொசாக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ரிசர்ச்காரங்க உள்ள வராங்க. என்னடா நடக்குது சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்து மிரட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க ஜூகோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிளான்ல வந்து இது விஷயம்ல கிடையவே கிடையாது சொல்லிட்டு ரிசர்ச் இருக்காங்க. பார்த்தா டொசாக்கா டென்ஷன் ஆயிட்டான். அந்த மூணு பேரும் அடிச்சு நொறுக்கிட்டான். என்னன்னு பார்த்தா டொசாக்காக்கு கர்ஸ் பவர் இருக்கு. அவன் அந்த பவர் நின்னுட்டு இருக்கான். இப்போ தான் நான் பெர்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதை கட்டு பார்த்து மிரண்டிட்டாங்க. தாண்டா அல்டிமேட் கர்ஸ் மார்க் வெப்பன் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூகோட டேட்டா வச்சு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சாடை கண்ணை கட்டுறாங்க. அவங்க அனல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேர்ஸ் சம்பந்தம் இல்லாம கத்திக்கிட்டு ஏன் கத்துன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா. கரின் ஒரு பக்கம் பார்த்தா சாடா நிக்கா. எதுக்கு நிக்க சொல்லி கரின் கட்டிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து குயிஸ்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காவா. அந்த லேக் பக்கம் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்படியே ஸ்டாப் பண்ணா நான் தான் யாரும் சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்கா. திரும்பி இங்க பர்ட்டோ கட்டுறாங்க. பர்ட்டோ ஒரு வழியா கையில சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா இனிமேல் நான் யாரும் கடப்பறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பர்ட்டோ நைஸா எந்திரிச்சு போய் ஜூகோட கட்டல அவ்வளவு பக்கம் பார்த்தா அவுக்கவே முடியல. உடனே சடனா பார்த்தா டொசாக்கா எந்திரிக்கான். பர்ட்டோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருன்னு சொல்லி சடனா அடிக்க வரான். பார்த்தா சுகர்ஸ் வந்து தத்து நிக்கிட்டு வேற லெவலா தடுக்காம ஜூகோ தப்பிக்க விடா. இங்க எது தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு சுகர்ஸ் சடனா பார்த்தா டொசாக்கா டென்ஷன் ஆயிட்டா. உன்னோட ஜுப்ஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா எலக்ட்ரிக் பவர் கொடுத்து அவனே அட்டாக் பண்ணி விட்டான். அடியில அப்படியே செதறிட்டான். ஜூகோ சொல்றான் பர்ட்டோ இங்க தப்பிச்சு போட என் பக்கத்துல நிக்காதே பக்கத்துல நிக்காத சொல்றான். ஆனா பார்த்தா ஜூகோ பவர் இன்கிரீஸ் ஆரம்பிச்சிட்டு ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பயப்படுதான். பார்த்தா எதை கட்டுறாங்கன்னா அந்த வைல்ட் குயின்ஸ் தான் கட்டுறாங்க. அது எல்லாமே உட்காந்து அமைதியா உட்காந்துருக்கு. என்னன்னு பார்த்தா நைட் நேரம் ஒரு இடத்துல இருக்கும். மார்னிங் நேரத்துல பறந்து போகும். சாரடாவும் கரின்னு பார்த்து மிரண்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய இன்ஃபெக்ட் ஆகி தான் இருக்கு. இதெல்லாம் பறந்து வெளியே போச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட கர்ஸ் மார்க் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். மொத்த வேர்ல்டுக்கு பாதிப்பு வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஜூகோ கட்டுறாங்க. என்ன விட்டு போடா போடான்னு சொல்லி ஜூகோ கத்திட்டு இருக்கான். உடச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் ஜூகோ. ஜூகோ நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லி இருக்கான் டொசாக்கா. உடனே பர்ட்டோ டென்ஷன் ஆகிட்டு டொசாக்கா நீ அப்படி என்ன தாண்டா பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜூகோல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன தாண்டா நீ பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜூகோட கர்ஸ் மார்க் பவர் பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஸ்ட்ராங் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தடா ட்ரெஸ் போட்டு விட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ண சொல்லி பர்ட்டோ கத்திட்டு இருக்கான். ஜூகோ அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கான். குதிச்சு தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிவ் அப் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். உடனே பர்ட்டோ வேகமா ஜூகோ தேடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்கீங்க. கரின்னு சாடா பேசிட்டு இருக்காங்க. சடனா சாடா பயந்து ஓடி வரா. சிகப்பு கண்ணு உள்ளதான் வந்து கர்ஸ் மார்க்கால பாதிக்கப்பட்டது. அதை நம்ம ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. விட்டு வெளியே பறந்து போச்சுன்னா ஏகப்பட்ட கர்ஸ் மார்க் பறவை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா பார்த்து ஒரு பறவை பார்த்துட்டா வேகமா எடுக்கலாம் போறா. பார்த்தா பக்கத்துல போனா மறைஞ்சு போயிருச்சு. எங்க போச்சுனே தெரியல. பார்த்தா அவங்க எடுக்கல பின்னாடி வசாபி டீம் வந்துட்டு இருக்காங்க. சாடா சொல்லி சுமரியை பார்த்துட்டு இருக்கா. கத்துறாவா. சாடா என்ன சாடா நீ பண்றன்னு சொல்லி கேட்காவா. அத சாடா சந்தோஷமாரா. ஒரு வழி நீங்க நல்லபடியா வண்டியில அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்ற சாடா. சரி இப்ப நீ என்னதான் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நாமிடா கேட்கா. சிகப்பு கண்ணு கொண்ட பறவையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை கர்ஸ் மார்க் உள்ளது சொல்லிட்டு இருக்கா சாடா. பார்த்தா அடுத்த சீன் பர்ட்டோ கட்டுறாங்க. பர்ட்டோ வந்து தேடி வந்துட்டு இருக்கா. எங்கடா போனா சொல்லிட்டு ஜூகோ தேடி. பார்த்தா ஜூகோ தேடி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டொசாக்கா குதிச்சு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு கர்ஸ் மார்க்கால பாதிக்கப்பட்டிருக்கான். பார்த்தா ஜூகோ அன்கண்ட்ரோலபிளா ஓடிக்கிட்டு இருக்கான். கத்திக்கிட்டு ஓடுதான் அவன். பார்த்தா கண்ட்ரோல் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். சாடா பாக்கா மிஸ்டர் ஜூகோ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சுகர்ஸ் எங்கடா போனா சொல்லிட்டு கரின் முடிக்கா. உடனே வந்து ஜூகோ அப்படி இந்த பறவைலாம் பாக்க சடனா அவன் கான்சியஸ்னஸ்க்கு வரான். ஆனா கான்சியஸ்னஸ் விட்டு அப்படி வெளியே போறான். அப்படி மான்சரா மாறிக்கிட்டு இருக்கான். உடனே கரின் சொல்றா நம்ம என்ன பண்றோமோ அதை மட்டும் பண்ணுவோம். அந்த பறவை கண்டுபிடிப்பு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படி வெளிச்சு வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தா டொசக்கா வந்துட்டான். அப்பாட விடிய போதுப்பா எல்லா பறவையும் பறக்க போது உலகம் முழுக்க கர்ஸ் மார்க் பவர் வரப்போது சொல்லிட்டு இருக்கான். நக்கல் பண்றான். அப்பெல்லாம் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா பர்ட்டோ பேப்பர் குணைத்தி போட்டு தொளிச்சு எரிதான். இருந்தாலும் 4 சடக்குள்ள அவன் லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் வேற ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கான் டொசாக்கா. நாளா உனக்கு மேல ஸ்ட்ராங்கடா நான் யாரும் கடப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரிஜினல் பர்ட்டோ லாக் பண்ணி தூக்குறான். ஒத்த வாழ வச்சு லாக் பண்ணிட்டான். உங்க எல்லாத்தையும் கொன்னு எரிய போறன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பவரையும் காட்ட போறேன்னு சொல்றான். பார்த்தா ஜூகோ தலையை பிடிச்சி தூக்குதான். டே நீ என்ன இருட்டிட்டாங்கடா உன்னோட பவரை காட்டுறான். நான் யாரும் பாக்கணும்னு சொல்லிட்டு ஜூகோவே நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஸ்டூஸ்
இந்த காட்டு ட்ரூஸ் இந்த காட்டு சொல்லி கத்துறான். ஜூகோ நொறுக்கி எரிஞ்சிட்டான். ஜூகோல அடிக்காத சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஜூகோட ஆட்டத்தை மட்டும் நீ பாக்க போறன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜூகோ கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லா கருப்பாக ஆரம்பிச்சிட்டு இதான் உன்னோட ரேம்பேஜா ஃபுல்லா காட்டுன்னு கத்துறான். பார்த்தா ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டான். பார்த்தா ஜூகோ வெறி ஏறி நிக்க. பார்த்தா கண்ட்ரோலபிள் இல்லாம நின்னுட்டு இருக்கான். எனக்கு வெறுப்பா இருக்குடா உன்னோட பவர் என்னன்னு காட்டு, நம்மகிட்ட சண்டை போட சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை தோக்கடிக்க போறேன்னு சொல்றான். சுமாரா என் பக்கத்துல நிக்க கூட தகுதி கிடையாது சொல்லி டொசாக்கா ஆனால் வேகத்துல இருந்து ஒரு அடி அடிக்கான் ஜூகோவை. ஜூகோ ஒரு குத்துதான் கை உடஞ்சி துண்டு துண்டா போயிருச்சு. ஒரிஜினல் கர்ஸ் மார்க் பக்கத்துல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒண்ணுக்காவாதுன்னு சொல்லிட்டான். நொறுக்கு ஏறிதான் அடிச்ச அடியில மூஞ்சி எங்கெல்லாம் நவண்டுருச்சு அவனுக்கு. அவனால ஒரு அடி கூட அடிக்க முடியல. நொறுக்கு பிரிச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா ஜூகோ வந்து அவனோட கர்ஸ் மார்க் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அப்படி டொசாக்கா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். கர்ஸ் மார்க்கே அப்சர்வ் பண்ணிட்டாரு. வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா நார்மல் ஆகி கிடக்கான். பர்ட்டோ தப்பிச்சிட்டான். சரி ஜூகோ அப்படின்னு சொல்லி எதிக்காம பார்த்தா இன்னும் ஜூகோ கண்ட்ரோல் இல்லாம தான் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா இங்க சாடா பாத்துட்டு இருக்கா. சடனா பார்த்தா கண்ணு சிவப்பா இருக்கும். அதை கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா கறி பாஞ்சு போய் கேட்ச் பண்ண எங்கடா தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நாமினேட்டிமா கட்டுறாங்க. இது இவ்வளவு காலம் இருக்கு, நான் எதை போய் தேடுவேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் குயிட் மட்டும் பண்ணாதே, நம்ம பெஸ்ட்டா காட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒண்ணு மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஒண்ணு மட்டும் தான் இருக்கு போலுக்கு. கறி சொல்லிட்டு இருக்கா. நம்மளுக்கு வேற வழி இல்ல, அந்த வழிக்கு தான் போகணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இது மட்டும் உலகம் முழுக்க பரவச்சுனா எல்லாருக்கும் கர்ஸ் மார்க் பவர் வந்துடும். யாரையுமே நம்மளால தடுக்க முடியாது சொல்லிட்டு இருக்காவா. இப்படியே நம்மளால பிடிச்சலாம் வைக்க முடியாது சொல்றா. பார்த்தா ஒரு 10 பறவை பிடிச்சி வச்சுட்டாங்க சிவப்பு கண்ணு உள்ளது. உடனே பர்ட்டோ எந்திக்கா. இது முடிஞ்சிருச்சு, யாரையும் நீங்க ஹர்ட் பண்ணாதீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ எந்திக்கான். ஆனா ஜூகோ கண்டுக்கவே மாட்டேங்கான். பர்ட்டோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னும் அன்கண்ட்ரோலபிளா தான் நின்னுட்டு இருக்கான். என்னடா நடந்துட்டு சொல்லிட்டு சுமீரை பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சுகர் கட்டுறாங்க. அப்படியே தவண்டு வந்துட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த ரேம்பேஜ் நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனால நிக்க கூட முடியல. இங்க பர்ட்டோ நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். டேய் ஜூகோவால யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லி ஒரு சத்தம் டொசாக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அவன் சாகர வரத விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். டொசாக்கா ஒரு பக்கம் ஒன்ன கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஆனல் வேகத்துல வரான். ஜூகோ பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்க போறான். அதுக்குள்ள பார்த்து நீ வந்து பர்ட்டோவை காப்பாத்திருச்சு. பர்ட்டோ நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சுமீரே வந்துட்டா. பார்த்தா ஜூகோ செதறி போய் நின்னுட்டு இருக்கான். நோய் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க சுமீரே. பார்த்தா நோய் பாஞ்சு போய் பார்த்தா நோய் பாஞ்சு போய் ஜூகோ அடிச்சிருக்கான். போது ஜூகோ பவரை கொண்டு அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா ஜூகோ நீ எங்க போனானே தெரியல அடிச்சு செதறிட்டாங்க. உன்னை பார்த்தா சொல்றான் இதை நம்மளால நிப்பாட்ட முடியாது, நம்ம வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் ஜூகோ நீ யாருன்னு காட்டுறா, நீ நிப்பாட்டா அந்த இடத்தை அழிச்சு நொறுக்கடான்னு சொல்லிட்டு டொசாக்கா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். நீ வாய முட்டுற சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் கத்துறான். எல்லா கிரியேச்சருக்கும் ஒரு விதி இருக்குடா, அந்த விதியை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கும். என்னைக்குமே பின்வாங்காது, அதோட விதியை மாத்த முடியாது சொல்றான். விதியை மாத்த நான் இருக்க சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஜெனடிக் இதெல்லாம் நான் நம்பிட்டு இருக்க போறதா, இதை நான் நிப்பாட்டப்பறம் சொல்லிட்டு இருக்கான். உடனே டொசாக்கா சொல்லிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்தை காட்டு பறவைலாம் பறக்க ஆரம்பிச்சிரும். உலகம் முழுக்க கர்ஸ் மார்க்க பவரை கொடுக்கடா, எல்லாரும் அழிய போறான்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரியேட் பண்ணு சொல்லி நக்கலா சிரிக்காம யாரும் வெயிட் பண்ண போறதுன்னு சொல்றான். கொஞ்சமா வெளிச்ச வருது. அடுத்து கரினை கட்டுறாங்க. கரினுக்கு ஒரு வழி இல்ல, எல்லாத்தையும் கொள்ளன்னு முடிவு எடுத்துட்டு பேப்பர் பாம் எடுக்காவா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. சாரடா உடனே கரின் சொல்றான் இந்த பறவை மட்டும் பறந்து போச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, உலகம் முழுக்க பறந்துரும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்றாவா. உடனே சாரடா சொல்றா சரி இப்படியே சொல்ல வரீங்க, வேற வழி இல்ல, அதை கொடுங்க, அதை நானே பண்ணி முடிக்கன்னு சொல்றா. சாரடா இது என்னோட மிஷன், இதை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அவளே கொள்ளன்னு முடிவு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் நீ நினைச்சு சுமரி ஒரு சோகமாகிட்டு இருக்கா. இதை நம்ம எப்படியே ஸ்டாப் பண்ணணும் சொல்லிட்டு பர்ட்டோ சொல்ல ஆரம்பிச்சா. திரும்பி எப்படி ஸ்டாப் பண்ணணும் சொல்லிட்டு சுமரி கிட்ட இருக்கா. சடனா கையை பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி வந்து ராசங்கன் ஜிப்ஸ் ஊத்தி கொணாமறு போட்டு விட்டாரு. அப்ப அவன் நார்மல் ஆனா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ராசங்கனை போட்டு அவன் நார்மல் ஆயிரும் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பர்ட்டோ பெரிய டேமேஜ் போட்டு விட்டோம்னா நார்மல் ஸ்டேஜ் வந்துடும் சொல்லிட்டு சுமரி கட்டிட்டு இருக்கா. அதுக்கும் பாசிபிள் இருக்குன்னு சொல்றான் பர்ட்டோ. என்னோட ரசகன் பவர்ஃபுல்லா இல்லனா அவன் நார்மல் கொண்டு வரவே சொல்லிட்டு இருக்கான். இங்க நெய்யை விட்டு தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா பார்த்தா ஜூகோட பவரை பார்க்காம பார்த்தா ஃபோர்ஸ் மூலமா அடிச்சு வரைக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ அதை தான் கண்டுபிடிக்கான். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்றான். அவன் ரசகன் ஃபோர்ஸா இல்லனாலும் நான் கொஞ்சம் ஃபோர்ஸா போனோம்னா கொஞ்சம் வேகம் கிடைக்கும், அவன் அடிச்சு நொறுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சுமரி சொல்றான் நீ அப்படி பண்ணினா நீனும் செதறிடுன்னு சொல்றாவா. நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், எனக்கு வேற வழி கிடையாது சொல்றான் பர்ட்டோ. நான் செஞ்சே திருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா நுய் என்னெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா நுய்யை தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நுய் போதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இருந்தாலும் நுய்யோட மட்டுக்கு பர்ட்டோ சடனா திசை திருப்பிட்டு இருக்கான். என் கூட சண்டை போடவா, நான் யாருன்னு கடப்பட சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுல என்னைக்குமே பின்வாகவே கூடாது, கிவ் மட்டும் பண்ணிடக்கூடாது, நம்ம விதி நினைச்சு நம்ம அப்படியே வாழ்ந்துடக்கூடாது, நம்ம என்னைக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சுமீரை மிரண்டு பாத்துட்டு இருக்கா. ஆனா ஷேடக்லன் ஜிப்ஸோ போட்டு பர்ட்டோ ஸ்டீமை போட்டு ஆனல் வேகத்துல வரான். இன்னொரு பர்ட்டோ வரான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜூகவும் ஆனல் வேகத்துல வந்துட்டு இருக்கான். திரும்பி ஒரு பர்ட்டோ ஸ்டீமை போட்டு பாஞ்சு வரான். ராசங்கன் ஜிப்ஸ் தூக்கிட்டு ஒரு ஓடு போடுதான். போட்டோ போல ஜூகோ செதறிட்டான். ஜூகோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் செதறி போய் விழுதான். இருந்தாலும் ஜூகோக்கு ஒண்ணுமே ஆகல. அசால்ட்டா எஞ்சிட்டு இருக்கான். நெஞ்சில லைட்டா காய மட்டும் போட்டிருக்கான். அவனுக்கு அதான் பர்ட்டோ அந்த ஜிப்ஸ் போட்டனால பர்ட்டோல எந்திக்க முடியல. உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி செயலிழந்து போய் கிடக்கான். இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஜூகோ அப்படி பொறுமையா வர பின்னாடி ஒரு பக்கம் வர அந்த வாத்து பறக்கணும் ட்ரை பண்ணுது. பார்த்தா வாத்தால பறக்கவே முடியல. பார்த்தா அது வீட்டுல வளர்க்கும் வாத்து, அதனால அதெல்லாம் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் அதை வந்து ட்ரை பண்றதை விட மாட்டேன்னு புரியுது பர்ட்டோக்கு. பார்த்தா இங்க ஒரு பக்கம் ஜூகோ அனலவத்துல வரான். ஜூகோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கான். அந்த வாத்து அப்படி பறந்து போது சடனா ஒரு குத்துனா பார்த்தா தரையில தான் குத்திருக்கான். ஜூகோ அப்படி கொஞ்சம் நார்மல் ஆகுதான். பர்ட்டோன்னு சொல்றான். பார்த்தா அப்படி நார்மல் ஸ்டேட் வந்துட்டான். மிஸ்டர் ஜூகோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதான் பர்ட்டோ. உடனே டொசாக்கா கட்டாங்க இப்படி நடந்திருக்கவே கூட சொல்றான். அவன் பார்த்தா அப்படி விடியவும் செய்து விடிஞ்சலன்னு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த காட்டு பறவை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இவர ஆரம்பிச்சு சொல்லிருக்கான் பர்ட்டோ. பார்த்தா பர்ட்டோ அப்படி ஜூகோ தூக்கி நின்னுட்டு இருக்கான். பறவைகள் அப்படி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்து வழி இல்ல, இந்த பேப்பர் பாமும் இந்த ஃபயர் பால் ஜிப்ஸும் போட்டா சரிபட சொல்லிட்டு சாட நட நின்னுட்டு இருக்கா. அவ செத்து எல்லாத்தையும் சாகடிக்க சொல்லிட்டு அவ பிளான் பண்ணிட்டா. மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட போடலான்னு போறா. அவ அதுக்குள்ள பார்த்தா மிட்சி வந்துட்டான். இதை எங்கள்கிட்ட விட்டு நான் பார்த்து சொல்றேன் மிட்சி உங்கள்கிட்ட சொல்லி முடிக்காவா. பார்த்தா அதுல கொணகமர் ஏதோ சிறப்பு எடுத்துட்டு வந்துட்டான். அது மூலியமா ஒரு பாரு, அது மூலியமா மருந்து கண்டுபிடிச்சு வந்துட்டான். பவரை வந்து உடைக்கிறது எப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீரத்தை நான் எடுத்து வந்து சொல்றான். ஆல்ரெடி பேஸ் கேம்ப்ல இருந்துச்சு, நான் எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுகர்ஸ் தயாரான்னு சொல்லிட்டு கொணகமர் எடுத்துட்டு இருக்கான். நான் இது ஜூகா கனி மட்டும் தான் பண்றேன்னு சொல்லிட்டு சுகர்ஸும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா பார்த்தா தண்ணிக்குள்ள நின்னுட்டு இருக்கான். உடனே அந்த சிறப்பு அப்படி குடிக்கான். அவன் சும்மாவே தண்ணியா மாறுவான். அப்படி தண்ணியா மாதிரி அப்படி பறக்காம அப்படி மழை சாரல் மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சா மிரண்டாங்க. ஏன்னா எல்லா பறவையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பறக்கு. அந்த பறவைகள் பறந்தா தானே வந்து இதாகும். அதுக்கு முன்னாடி அதனால தண்ணி பட்டுருச்சு எல்லாம் சரியா சொல்லிட்டு சடனா பார்த்தா கேர்ஸ் மார்க்கான பறவைகள் நார்மல்
ஆகிட்டு இருக்கு அந்த தண்ணி படப்பட பார்த்தா எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிட்டு எல்லாமே நார்மல் ஆயிருச்சு எல்லாம் சரியாயிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஜூகவும் என்ஜாய் பண்றாங்க பாத்துட்டு. பார்த்தா அந்த வீட்டு வாது வந்து பறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு. உடனே ஜூகோ அதை அப்படியே தூக்கிட்டு போய் தண்ணியில விடுதான். ஜூகோவே பாத்துட்டு இருக்கு. உடனே அது பறக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. உடனே பட்ட கத்துறா நீ பறன்னு சொல்லிட்டே இருக்கான். சடனா பார்த்து அது பறக்க ஆரம்பிச்சு உடனே பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதாலையும் பறக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பத்தி சுமரி அப்படி சந்தோஷப்படுதா. நான் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா அவளும். பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அந்த கூண்டு மாதிரி கட்டிருந்தாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பட்ட இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த அப்படிலாம் விட்டு போக கூடாது. இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லதை பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுமிரியை காட்டுறாங்க. வசபி கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு சுமிரி வேற ஏதாவது முடிவு எடுத்து வச்சிருக்கா. நான் சயின்டிபிக் நிஞ்சா டூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக போறேன்னு சொல்லிருக்கா. வரட்டோட மத்தவட்டே சொல்லாத இது நானா முடிவெடுத்தது நானே சொல்லிக்கணும்னு சொல்லிருக்கா சுமிரே. அப்ப எங்களை விட்டு விலக போறேன்னு சொல்லிட்டு நாமிட்ட கட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க என்னை கூப்பிட்டாங்க. இருந்தாலும் வந்து சில விஷயம் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நானும் நீயும் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆக போறோம். ரெண்டு பேரும் சிங்க்ரனைஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. சயின்ஸ் மூலியமா தான் முடியும் சொல்றா சுமிரே. சயின்டிபிக் நிஞ்சா டூர் டிபார்ட்மெண்ட் இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமிடா. அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சுமிரே. அதுல போய் நான் இணைய போறேன். நியூ இயர் கண்ட்ரோல் கொண்டு வர போறேன் சொல்றாவா. ஆல்ரெடி சொன்னா கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிவ் அப் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கடகக்கா இந்த மிஷன் வந்து சக்சஸ் ஆயிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. டொசக்கா மட்டும் நம்ம இருந்து தூக்கிட்டு போயிட்டோம்னா மிஷன் சக்சஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் மார்க் பத்தி எல்லாம் கேட்க போறேன்னு சொல்றாங்க. கொடகமரும் ஒன்னு மிக்சி நக்கல சரியா ஆல்ரெடி சுகர் சுக்காரின் ஜூகா அவனை ஆல்ரெடி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னொன்னு சேதறிட்டா கொடகமரும் ஆல்ரெடி போயிட்டாங்க முடிக்காங்க. அவங்க பார்த்த பெட்டியில தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனை ஒராஜி மரத்தை கொண்டு போயிட்டு வந்ததுக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கா சுகர் சு கரீம் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. உடனே வந்து சுகர் கேட்க என்ன சாடாட்டா சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருத்தப்படியே சொல்லிட்டு இருக்காவா. உடனே டென்ஷன் ஆகுதா ஏன்டா அப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே கையை பார்க்க அந்த கையில வந்து சாடா கடிச்ச கடிப்பு இருக்கு. கடிச்சோட அது பதில் ஒரு மாதிரி சிரிக்க அவளுக்குள்ளே. அப்புறம் வந்து ஜூகோ கட்டுறாங்க. அப்படி நெஞ்சில கை வச்சுட்டு இருக்கான். இது நானா ஒர்க் பண்ணதா இல்ல ராசகன் போட்டானே அதனால ஒர்க் ஆச்சு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஜூகோ பாத்துட்டு இருக்கான். வரட்டும் நீயாவே சாகணும் போயிட்டு சொல்லி சாடா வந்து இருக்கா. நான் ஸ்டாப் பண்றதுக்கு எந்த எல்லைகளும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜூகோ என்ன பண்ணுவாரு சொல்லி சாடா கேட்கா. யாருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாலும் நல்ல விஷயம் தான் பண்ணுவார் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க ஜூகோ கட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா சிரிக்கான். நானும் ஒரு நாள் பரப்பல யார கட்டுறாங்க மிஸ்கி தான் கட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகம் நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பூனை அவனே பாத்துட்டு ஒரு குட்டி பூனை அதே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பாத்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. சடனா அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சடனா அடிச்சு கட்டுறாங்க. பார்த்தா ஏதோ திருடம் போடுது. ஆனால் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். டேய் இந்த வாட்டி இந்த நெசிமியை தப்பிக்க விடக்கூடாது. அவனை பிடிச்சி தீனுண்டு. அவன் ஏகப்பட்ட நகைகள்லாம் இருக்கு கத்திட்டு ஓடி வராங்க போலீஸ்காரங்க எல்லாம். டேய் திருட்டு பேர் இந்த வாட்டி பிடிக்க விட சொல்லி இருக்கான். பாருட்டோ பார்த்தா டீம்ஸ் அவனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாடா சொல்லிட்டு அந்த நெசிமிங்கிற வந்து ரொம்ப மோசமானவனா. அவன் எங்க போனாலுமே வந்து எவிடன்ஸ் விட்டுட்டு போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சாடா நம்ம அண்டர்ஸ்ட் மட்டும் பண்ணிட கூட சொல்லி பேசிட்டு இருக்கான் மிஸ்கி. கடமை சொல்றான். அதனால தான் போலீஸ்காரங்களை நம்மள அதிர்ஷ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா சத்தம் வருது. அந்த நெசிமிங்கிற வேகமா ஓடிட்டு இருக்கான். நில்றான் சொல்லிட்டு பாட்டு அனல் ஓடி வரான். சடனா வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா 4 பேர் படுத்து கிடக்காங்க. எல்லாரும் குடிச்சிட்டு படுத்து இருக்காங்க. யாரா சொல்லிட்டு பாட்டு பாத்துட்டு இருக்கான். எங்கடா அந்த நெசிமி சொல்லி கேட்டுட்டு அவங்க பார்த்தா போலீஸ்காரங்க ஆப்போசிட் சைடுல நின்னுட்டு இருக்காங்க. 4 பேர் படுத்திருக்காங்க. தெரிஞ்ச 4 பேர்ல ஒருத்தன் தான் இருப்பான். இவங்க எல்லாத்தையும் கஸ்டடியில வச்சு விசாரிச்சு சரிபட்டு வந்து சொல்லிருக்கா போலீஸ்காரன். எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. அவங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. இதுல திருடன் ஒருத்தன் இருக்கான். அவனை தேடன்னு சொல்லிருக்காங்க. அவங்க நாங்கெல்லாம் ஒண்ணுமே திருடல சொல்லிட்டு கத்திட்டு இருக்க ஒருத்தன். இது மட்டும் கிளியர் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இருந்து வெளிய விட்டுரும். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சொல்றான் போலீஸ்காரன். கண்டிப்பா இதுல ஒருத்தன் நெசிமியா இருப்பான் சொல்லிருக்கான். பட்டோ இதுல ஒருத்தன் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் சொல்லிருக்கான். பட்டோ சடனா பார்த்தா ஒரு பூனை சத்தம் வருது. என்னடா சொல்லி பாத்துட்டு பார்த்தா ஒரு குட்டி பூனை முதல்ல அதான் வந்து மிஸ்கி பாத்துட்டு இருக்கோம். ஏன்டா இங்க உலகிட்டு சொல்லிட்டு பட்டோ சாடா பாத்துட்டு இருக்காங்க. உடனே சாடா சொல்றேன். இதை பார்த்தாலே பாவமா இருக்கு. அவங்க அம்மா வீட்டு வந்துட்டு நினைக்க சொல்லிருக்கா. சாடா இதை யாடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி கையில அணைச்சு வச்சிருக்காங்க. உடனே சாடா சொல்றேன். எங்க அம்மா இந்த பூனை எல்லாம் வந்து வீட்டுல ஏத்துக்கிட மாட்டாங்க சொல்றாவா. உடனே பட்ட சொல்றேன். எங்க வீட்டுல இதை ஏத்துக்கிட மாட்டாங்க. நான் எங்க அப்பா அம்மா கேட்டாதான் தெரியும் சொல்றான். பட்டோ உடனே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்ல மிஸ்கி இதை நீ ஒரு நாளைக்கு நீ வச்சுக்கிறியா சொல்லிட்டு அவனை கேக்குறாங்க. உடனே மேல பாக்குறான். சரி பாட்டோ கண்டி அவனு ஓகேன்னு சொல்றான். சடனா தூக்கி கொடுக்குறாங்க அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வந்து சடனா பார்த்தா டாக்டர் மாதிரி வராரு. இது உன்னோட பூனை சொல்லி கேட்கறாரு. பார்த்தா கழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இது என்னோட பூனை கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அதை பாத்துட்டு போற சொல்லிட்டு மிஸ்கி. அதை கொஞ்சம் பாத்து கையாளு. அதோட பார்த்து பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கா டாக்டர். சரின்னு சொல்லிட்டு கையில அணைச்சு வைக்காம அணைச்சு வச்சு அப்படி படுத்து தூங்குது. அது பார்த்தா சாடாவே பட்டம் கட்டுறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. சாடா சொல்ற மீட்சியால அந்த பூனை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. பாம்பை பத்தி தான் தெரியும் பூனை பத்தி தெரியாது சொல்லிட்டு இருக்காவா. சொல்றேன் எங்க வீட்டுல ஹீமாவரி ஏன் சைடு இருப்பான். எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. அதனால தான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போறாங்க. பார்த்து அரிசியில கட்டுறாங்க. மீட்சி அந்த பூனை வீட்டுல வந்து விடுதான். சடனா அந்த பூனை நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா விளையாட ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போன உடனே எடுத்த உடனே திரைக்குள்ள போய் மாட்டி சிக்கிருச்சு. அங்கேயும் ஒரு விளையாண்டுட்டு இருக்கு. உன்னை மீட்சி பாக்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டோல கீழே தள்ளி விடுது. மீட்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கு. உனக்கு வயிறு பசிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா மீட்சி. அதுக்கப்புறம் பார்த்தா படுத்து தூங்குறான். பார்த்தா அந்த பூனை வேகமா வந்து அவன் துணிக்குள்ள வந்து படுத்து தூங்குது. பார்த்தா எடுத்து கீழே விடுதான். திரும்பி வந்து படுக்கு. திரும்பி கீழே விடுதான். திரும்பி அவன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு சரி ஒரு வழியில அப்படின்னு சொல்லிட்டு அவனே படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. பார்த்தா போலீஸ்காரர் சொல்றாரு இதுல ஒருத்தர் கூட அந்த நகத்திட்ட கிடையாது சொல்லிட்டு இருக்காரு. உன்னை கொடகமர் சொல்றான். கண்டிப்பா இவனுக்கு தான் ஒருத்தர் இருப்பான் நடிப்பானு சொல்லிட்டு இருக்கா கொடகமரு. அந்த இடத்த நோக்கி தான் போனோம். அதுலதான் கண்டிப்பா நெசிமி வந்து காணாம போனா. அப்ப இவனுக்கு ஒருத்தன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு கொடகமரு. அப்படித்தான் நான் நம்பினேன். ஆனா இவனுக்கு ஒருத்தன் கூட நகை திருடன்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ்காரர். இவனோட எவிடன்ஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த நெசிமியை விட மாட்டேன் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. அந்த 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட வந்து ஜுவல்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு உடனே வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சானுங்க. நீ அங்க வந்து திருடவே இல்ல எங்களை தேவலாம பிடிச்சணும் சொல்லிட்டு கத்திட்டு கருத்து போறானுங்க அவனுங்க. உடனே போலீஸ்காரன் பாக்கா நம்மளுக்கு ப்ரூஃப் கிடைக்கட்டும். இவனுல ஒருத்தர் கண்டிப்பா பிடிச்சே தீர்வு சொல்லிட்டு இருக்காங்க. 4 பேர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன். பார்த்த ஒருத்தர் லைட்டா பூனை மாதிரி இருக்கான் அப்படி நடந்து நக்கல சிரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து அரசியல் கட்டுறாங்க. பார்த்தா பர்டோ சாடோ பர்கர் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. திருடிட்டு போனாங்களா திருடர்கள் மாதிரி ஒரு 4 பேர் பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல அவங்க 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரடா. அவங்க அந்த ஜுவல்ஸே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் யாரதான் திருடி இருப்பான்னு சொல்லி முழிக்காங்க அவங்க. ஏடா மிட்சி அந்த பூனை எங்கடா இருக்கு பட்ட கிட்ட இருக்கான். என் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பர்டோ உன்னோட வீட்டுக்கு குதிக்கிட்டு போறது சாடா கேட்கா. என்ன தெரியல எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல இல்ல 2 நாளைக்கு வெளியே போயிருக்காங்க. அதுல உங்க வீட்டுல வச்சுக்க முடியும் மிட்சி கேட்கான். மிட்சி யோசிக்காம அதுக்கப்புறம் சரின்னு சொல்றாங்க. மிட்சி அதுக்கு பேர் வச்சு சொல்லி கேட்காம பேரன்னு சொல்லிட்டு முழிக்காம டே அது உன் வீட்டுல இருக்கலாம் கண்டிப்பா ஒரு பேரன்னு சொல்றான். அவனு ஓகே சொல்றான். மிட்சி சடனா இதுக்கு என்ன கிளம்பா போறது கேட்காம இல்ல நான் பர்கர் வாங்க போறேன்னு சொல்றான். பர்கரா யாருக்கு உனக்கு சொல்லி கேட்கான். நான் எனக்கு வாங்கல என்னோட வீட்டுல இருக்க பூனைக்கு வாங்குறேன்னு சொல்றான். பூனை வந்து செதிட்டாங்க. டே பூனை பர்கர்லாம் சாப்பிடாம சொல்றாங்க அவங்க. அப்ப அதுக்கப்புறம் அரிசியில கட்டுறாங்க. அனிமல்ஸ் எல்லாம் ஃபுட் வாங்கணும் அந்த கடையில இன்னும் ஒரு பொருளா
பொருளை வாங்க ஆரம்பிச்சா என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தா பெல்ட் வாங்குறா ஒன்னு வாங்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு வரா உங்க பூனை வந்து ஆண் பூனையா பெண் பூனைன்னு சொல்லி கேட்காவா அதுவே உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரான் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தான் பூனைக்காண்டி. பார்த்தா வீட்டுக்கு வந்து தேடுறான் பார்த்தா பூனை எங்கேயுமே காணோம். கதவு தேடுறான் அங்க தேடுறான் துணிக்குள்ள தேடுறான் ஒரு இடத்துல இல்ல. உடனே வெளியே போய் தேடிட்டு வரான். சடனா பார்த்தா ஒரு பூனை சதை இருக்கு. பார்த்தா வீட்டுக்குள்ள வரான் பார்த்தா அவன் தரவாணிக்கிற படுத்திருக்கு. பார்த்தா அவனை பார்த்தா அப்படி சந்தோஷமா சிரிக்கி மீட்கி அப்படி கூர்ந்து அதையே பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கி வச்சு அதுக்கு சாப்பாடு போடலாம்னு பார்த்தா மேல கொட்டிருச்சு. இருந்தாலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா லைட்டா பால கலந்து வச்சு அதுக்கு தண்ணி மாதிரி வைக்கான். அதை அப்படி குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்படி நிலவ பாக்கான். உடனே பட்டர் சொல்லிருப்பான் அதுக்கு ஒரு பேர் வைன்னு சொல்லிருப்பான். சடனா அதை பாத்துட்டே இருக்கான். சடனா அதுக்கு ஒரு பேர் வைக்கான். இனிமேல் ஒரு பேர் மிக்க சுக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மீட்கி அதுக்கு பேர் மிக்க சுக்கின்னு வைக்காம மிக்க சுக்கின்னு சொன்ன பூனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு பேர் மிக்க சுக்கின்னு சொல்றான். சடனா கழுத்துல பெல்ட் எல்லாம் மாட்டி விடுதான். அது என்ஜாய் பண்ணி போக ஆரம்பிச்சு குடிச்சு போய் படுத்து தூங்குது. பார்த்தா அவன் பக்கத்திலே படுத்து தூங்குது. பார்த்தா அரிசின கட்டுறாங்க. பார்த்தா ஒருத்தன் வந்து வெளியே நின்று இருக்கான். அதான் கைது பண்ணப்பட்டவன். அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா பூனை கண்டு எல்லாமே செய்யறான். பூனை அவனோட விளையாட ஆரம்பிச்சு உடனே பாலெல்லாம் தூக்கி விளையாட ஆரம்பிக்கான். பூனை அவங்க அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு மீட்கி அப்படி சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். அவன் மேல அப்படியே வந்து படுத்துக்கிட்டு உன சந்தோஷப்படுதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு தூங்குதான். அவன் கூடவே ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கு. உடனே அவனை தட்டி கொடுத்து அவன் அப்படியே ஒரு பெட் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சான். அந்த பூனை பார்த்தா சடனா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டு தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. என்ன நீ நல்லாவே சாப்பிட மாட்டேன்னு பார்க்காம உடம்புல நடுக்க ஆரம்பிச்சு. அந்த பூனைக்கு நீ சரியிலே கேட்காம சடனா பூனை தூக்கிட்டு வேகமா போறான். அரசியல் கட்டுறாங்க. பட்டு சடனா கட்டுறாங்க. பட்டு சொல்றான் இனிமே பூனை நீ பாத்துக்க சொல்றாங்க. நீ பாத்துக்கோ வந்துட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சடை சொல்றா என்னோட பில்டிங் குள்ள வந்து பெட்ஸ் அலோடே கிடையாது சொல்றாவா. எனக்கு தெரிஞ்ச மீட்ஸ்கி அந்த பூனை வளர்க்கறது நல்லதா நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர லேட் ஆயிட்டான். சரி வா மீட்ஸ்கி பார்க்க போன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்த சீன் பார்த்தா மீட்ஸ்கி கட்டுறாங்க. எடுத்தோனே பார்த்தா பார்மசிக்கு வரான். மெடிசன் ஷாப்ல வந்து மீட்ஸ்கி வந்து மருந்து கட்டிட்டு இருக்கான். இங்க பூனைக்கு மருந்து கிடையாது சொல்றாங்க. அப்படியே விஷயம் சொல்லிட்டு அப்படி வெளியே வரான். பார்த்தா ஆப்போசிட்ல ஹாஸ்பிடல் இருக்கு. பார்த்தா ஹாஸ்பிடலுக்குள்ள போறான். இங்கே ஏதாவது சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டா போய் ரிசப்ஷன்ல கேட்கான். இது வந்து சரி பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பூனை ஷாப்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இது வந்து அனிமல் ஹாஸ்பிடல் கிடையாது. நீங்க வந்து வெட்டனரி தான் போன சொல்றாவா. சடனா முழிக்கா மீட்ஸ்கி என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு சடனா சொல்றா பக்கத்துல ஒரு வெட்டனரி ஹாஸ்பிடல் இருக்கு. நான் வந்து மேப் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சடனா மேப் எடுத்து காட்டுறான். உடனே பூனை கீழே வச்சு அப்படி பேப்பர் பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா பின்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனால அது ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். அவன் தான் நேசுமின்னு நினைக்கிறேன். மேப் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கா சரின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கான். பார்த்தா அந்த பூனை டப்பாவே காணோம் எங்க போச்சுன்னு தெரியல. பார்த்தா அடிச்சு கட்டுறாங்க. பார்த்தா பட்டோ சாடா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பெட்டியை தூக்கிட்டு நெசுமிக்கிற வந்து போய்கிட்டே இருக்கான். யாரா ஓடாதுன்னு பாக்குறாங்க. பார்த்தா மீட்ஸ்கி வந்துட்டான். பட்டோ என்னோட பூனை ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தா இது பாத்தேன்னு சொல்லி கேட்காம இப்ப தான் ஒருத்தர் தூக்கிட்டு ஓடா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீட்ஸ்கி அனலத்துல போயிட்டு இருக்கான். நான் மிக்கசிக்கிய வாங்கி திருத்து வேகமா போறான். பார்த்தா அந்த நெசுமிக்கிற வந்து மிக்கசிக்கிய தூக்கி எங்க போறானே தெரியல. சடனா பார்த்தா அந்த பூனை எடுக்கான். பூனை எடுத்து குத்தி கொள்ளலான்னு பாக்காம மிக்கசிக்கிய குடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பூனையா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூனை ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது உன் பூனை கண்டிப்பா இருக்காது. நீ ஒரு மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்ற உன் கதையை முடிக்க போற சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி உன்டெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பட்டோ சாட மாட்டாங்க. எங்க போனே தெரியல. சடனா திரும்பறான். பார்த்தா போலீஸ்காரங்க அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. மிக்கசிக்கிய குடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து கொன்றோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு துண்டு ஆக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி சடனா புடுங்க அந்த பூனை. அவ்வளவு மிக்கசிக்கி உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். உடனே பூனை பிடிக்க வேகமா போறான். போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் சடனா பார்த்து பட்டோ சாட மாட்டாங்க. பூனை கூட்டம் சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். அவன் சடனா பூனை புடுங்கதான். டேய் பூனை எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுதான் நெசுமி. பார்த்தா போலீஸ்காரங்க வளைச்சிட்டாங்க. வாடா என் கஸ்டடிக்கு சொல்றாங்க. அவங்க என்னடா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெசுமி கேட்டுட்டு இருக்கான். டேய் நீ இந்த பூனை வயித்துக்குள்ள எல்லா ஜொல்சி வச்சிருக்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வெளியே போனதுல இருந்து உன்னை நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உன்னை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாட மோசமான சொல்லிட்டு பட்டோ சாடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பூனை வயித்துக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பூனை உங்க கையில விடுதா நீங்களே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிளம்பி போயிட்டே இருக்காரு. பார்த்தா ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்க அந்த பூனை. அந்த பூனை குணப்படுத்தி அப்படியே வெளியே கொண்டு வந்து பூனை நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்றாரு கவலைப்படாதீங்க இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா மாஸ்க் கட்டாரு. பார்த்தா வேற யாருமே இல்ல. முதல்ல பூனை நல்லா பாத்துக்கன்னு சொல்லிருப்பாரு. அவர் தான் அவரு. அவன் பூனை கேட்காரு. இப்ப ஆமான்னு சொல்றான். உன்னை சந்தோஷமா அதை வச்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல போய் வந்திருக்காங்க. சடனா அந்த பூனை அப்படி சுத்தி பாக்கு. பார்த்தா உங்க அம்மா பூனை வந்துருச்சாங்க. அம்மா பூனை கத்தோட வேகம் வந்து குட்டி பூனை போகுது. மிக்கசிக்கு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மதிக்காம கருத்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி சோகமாகறான். பட்டோட சாரட சொல்றான் மிக்கசிக்கு பேரிச்சன்னு சொல்லி கட்டிட்டு சாடா. ஆமா அவங்க அம்மா பூனை வந்தோட வேகமா பேரிச்சன்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி நீ இப்ப தனியா இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாடா கட்டிட்டு இருக்கா. உனக்கு அந்த பூனை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு பட்டா கட்டிட்டு இருக்கான். ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பேரண்ட்ஸ் போயிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான். அது அங்க என்ஜாய் பண்ணட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரா ஒரு மாதிரி சோகம் அடைதான். ஏன்னா அந்த பூனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பூனையோட பொருள் தான் வீடு முழுக்க பரவி கிடக்கு. அதை லைட் அமர்த்திட்டு அப்படி படுக்கலாம் போறான். பார்த்தா அந்த பூனை வந்து நின்னுட்டு இருக்கு. திரும்பி வீட்டு வாசல் வந்து நின்னுட்டு இருக்காது. பார்த்தா மீட்ஸ்கி பக்கம் வந்திருக்கு. டேய் மீட்ஸ்கி என்னதான் பாக்கறதுன்னு சொல்லி கேட்டா மீட்ஸ்கி சரி நீ இனிமேல் எப்பவுமே நீ பாக்க நினைக்கியோ அப்ப டோர் ஓபன்ல இருக்கும். நீ எப்பனாலும் வந்துட்டு போலாம் சொல்றான். அப்படியே தண்ணில உராச்சு ஒரு கடங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். எனக்கு உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என் மனசுல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாரா மீட்ஸ்கி. என்னடா மீட்ஸ்கி உன் வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்க மாதிரி இருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உராச்சு மாதிரி கட்டிட்டு இருக்கான். ஏகப்பட்ட கனவுகள் வருதுன்னு சொல்றான். தலலாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இது எப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உராச்சு மாதிரி கட்டிட்டு இருக்கான். உனக்கு முதல்ல நீ பாத்துற அந்த சமயத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சு சொல்றான். எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு முதல்ல இருந்து என்னென்ன நடந்திருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்காம முதல்ல பட்டோ படத்தை பார்த்ததுக்கு எல்லாமே மாறிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா உராச்சு மாதிரி ஷாக் ஆகுறான். உடனே அவனை வச்சு அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சான். கனவு நினைச்சு இவனுக்கு ஒரு மாதிரி உடம்புல சரியில்லாம ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய மீட்ஸ்கி கேட்டுட்டு இருக்கான். என்னன்னு தெரியலடா இவன் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்துருக்கான். இவன் நல்லா அனலைசிஸ் பண்ணாதான் தெரியும் சொல்லிட்டு இருக்கான். உராச்சு மாதிரி ஹிடன் ஸ்டோன் விஷயத்துக்கு அப்புறம் இவன் எமோஷனலா நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கான். அதை பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எனது எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் மீட்ஸ்கி. இவன் பிரெயினை வந்து நம்ம நல்லா அனலைசிஸ் பண்ணாதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்கான். உராச்சு மாதிரி ஆனா பார்த்தா உடம்பு ஃபுல்லா அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மீட்ஸ்கி வந்து உனக்கு பத்தி சொன்னா அதை முதல்ல பாப்பன்னு சொல்லிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் வந்திருப்பாரு அதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு போட்டோ வச்சு தேடிட்டு இருப்பான். இவர் வந்து இந்த ஊருக்குள்ள தொலைஞ்சிட்டாரா இவரை நம்ம தேடன்னு சொல்லிருக்கான். சார்டாட்ட லேண்ட் ஆஃப் எர்த்ல உனக்கு அப்படின்னு சொல்லி பாக்காவா டேய் இது தேர்ட் லாட் சுச்சிதாகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்தா அவர் போட்டோ பார்த்துட்டு அவரே மறந்துருப்பாரு. என்னடா இது என்ன மாதிரி சரியாவே இல்லன்னு சொல்லிருப்பாரு. அவர் உடனே மீட்ஸ்கி அவர் பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். உராச்சு மாதிரி என்னடா மீட்ஸ்கி மனசுல உன்னோட விருப்பம் வந்து தெளிவா இருக்க மாதிரியே தெரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா எல்லாம் காம்ப்ளிகேட்டா தான் இருக்கு. எனக்கு என்னென்ன இன்ன வரைக்கும் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிருப்பான் மீட்ஸ்கி. உராச்சு மாதிரி பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கான். மீட்ஸ்கி வந்து அவனோட விருப்பத்தை அவனே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கடைசி வரை பதிலே கிடைக்காம தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மீட்ஸ்கி அவனோட கனவுல என்ன பதில் கிடைக்கும் அந்த பதிலே வாழ்க்கையை வச்சு போய்கிட்டு தான் சொல்லிட்டு பின்னாடி மீட்ஸ்கி உராச்சு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி மீட்ஸ்கியும் உடனே என்னெல்லாம் பேசணும் அதை அப்படி
கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி அப்படி போக போக ஹியூமன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஹியூமன் மாதிரி மெச்சூர் ஆக ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு ஒராச்சு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லாட் கோட ஆள்கள்லாம் வந்திருப்பாங்க. இப்ப செகண்ட் டீம்ல வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க. உடனே வந்து காக்கோ சொல்லிருப்பான், டே செக்கி உள்ள கார்ட வந்து டவுன் பண்ணிடாடா, வரது கொஞ்சம் மோசமானு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபேப்ரிகேஷன் ஆளு சொல்லிட்டு பெரிய மீட்ஸ்கி கேட்டு இருக்கான். ஆமாடா இவனே தான் சிந்தட்டிக் ஹியூமன் சொல்லிட்டு இருக்கான். இவனோட ஃபேப்ரிகேஷன் தெரிஞ்சது பிறகு தான் மீட்ஸ்கி குள்ள இறங்கி இருப்பான். அவங்க என்ன மாதிரி யோசிக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒராச்சு மாதிரி. அதனால மீட்ஸ்கி அவனா உள்ள ஓடி வந்திருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி கேட்டு பண்ண உடனே பெரிய மீட்ஸ்கி கேட்டு இருக்கான். அப்புறம் அவனோட விருப்பத்தை வந்து தெளிவா பார்க்காத கண்டிப்பா எனிமி கூட போயிருக்கான்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கேட்டு இருக்கான். அப்படி இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அவனே தெரியல ஹிடன் லிவிலேஜ் பிரச்சனையா இருக்கானா கரெக்டா இருக்கானு சொல்லிட்டு. அதனால தான் அந்த ஃபேப்ரிகேஷன் கூட போய் பேச ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஃபேப்ரிகேஷன் அவங்களும் ஃபேப்ரிகேஷன் அவங்க என்ன மாதிரி யோசிக்காங்கன்னு அவன் பார்க்க பேசான்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு அவனு சர்ப்ரைஸ்ல ஆகல எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அடிச்சு கட்டுறாங்க. பர்ட்டோ செகண்ட் வேற ஆள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீட்ஸ்கி வேற ஆள் நின்னுட்டு இருப்பான். உடனே பர்ட்டோ மேல தான் மீட்ஸ்கி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பெரிய மீட்ஸ்கி இருக்கான். அப்ப வந்து எனிமிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தான்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அவன் அதுக்கு வரலடா, அவன் வந்து எதிரியோட நம்பிக்கை பெறதுக்காண்டி அந்த இடத்துல வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி பின்னாடி ஸ்டேட்டஸ் செகண்ட் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி மீட்ஸ்கி கேட்டு இருப்பான். பார்த்தா மீட்ஸ்கி என்னடா நீ எவனோட சண்டை போட்டு பர்ட்டோ கேட்டு இருக்கான். ஆமாடா நான் இவன் கூட தான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி நீ போய் தான சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டு இருக்கான். வாடா ஹிடன் லிவிலேஜ்க்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஒராச்சு மாதிரி பின்னாடி சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி தெரியும் மீட்ஸ்கி மட்டும் பர்ட்டோட சந்தாமனா மிச்ச எல்லாரும் பிரச்சனை மாட்டிடுவான்னு சொல்லிட்டு அதனால அவன் ஒரு பாதையை சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா சமயத்துல பர்ட்டோ ஒரு ஸ்ட்ரைக் லைட்னிங் ஜுட்ஸ் போட்டு ஒரு கோல் போட்டுப்பான். அப்ப பர்ட்டோ செதறி இருப்பான். பர்ட்டோ இப்படியே பண்ணான்னு சொல்லிட்டு பெரிய மீட்ஸ்கி கேட்டு இருக்கான். பாக்கில பர்ட்டோ வந்து விட்ரே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பர்ட்டோ காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணா. ஏன்னா அப்பதான் பர்ட்டோ மேல இவங்க மேல வந்து உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், எல்லாமே ஒரு தெரிய வரும் சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி எனிமி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சான்னு சொல்லிட்டு பெரிய மீட்ஸ்கி கேட்டு இருக்கான். அது எனக்கே தெரியல, அதான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மீட்ஸ்கி பேசறது காட்டிட்டு இருக்காங்க. கக்கா சொல்லிருப்பான், டே ஆல்ரெடி டைம் பேச்சு வாடகை வந்து கிளம்ப சொல்லிருப்பான். சரி சொல்லி கிளம்ப போயில அவன் அப்படி சாய்வான். அவன் ஃபேப்ரிகேஷன் வந்து டிஃபெக்ட் ஆகி உடைய ஆரம்பிச்சிருக்கும். பின்னாடி ஒராச்சு மாதிரி மீட்ஸ்கி பேசிட்டு இருக்காங்க. இதுக்காண்டி தான் அவனுக்கு வந்து மீட்ஸ்கி கூட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவனுக்கு ஃபேப்ரிகேஷன் வந்து டிஃபெக்டாவே இருக்கு. அவனை கூட்டு போய் நல்லா அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி எப்ப வந்து செகண்ட் மேல வந்து ஒரு கண்ணு வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு இப்ப மீட்ஸ்கியே சொல்லிருப்பான் செகண்ட். ஏன்னா பர்ட்டோ வந்து எனக்கு ஒரு சூரியன் மாதிரி இருந்தா சொல்லிருப்பான். எதிரியை ஏமாத்துறதுக்காண்டி அவன் என்னென்ன போயெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நினைச்சவனா அப்பவே செக்கையை போட்டு சொல்லிருக்கலாம். ஆனா போட்டு சொல்லிருக்க மாட்டான். இன்னும் எதிரிகளை பத்தி நிறைய தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஊடுறதுக்காண்டி எல்லாம் பேருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி ஒராச்சு மாதிரி மீட்ஸ்கி அப்பவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா மக்களுக்காண்டி தான் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் பர்ட்டோ அவனால பார்க்க முடியும் தெரிஞ்சுதான் அந்த இடத்த பேருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி பர்ட்டோ சுத்தி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு சூரியன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ எல்லாம் பத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்திருப்பான் மீட்ஸ்கி. உடனே பெரிய மீட்ஸ்கி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சொன்னாலும் பர்ட்டோ போய் பார்த்திருப்பான். இது எது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இது எது பிரச்சனையா சொல்லி பெரிய மீட்ஸ்கி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் மீட்ஸ்கி அதை பத்தி எதுவுமே கேட்கல. அதான் பிரச்சனை சொல்லிருக்கான் பெரிய மீட்ஸ்கி. மாடா அதான் பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கிக்கு அவனை பத்தி எந்த தெளிவுமே கடைசி வரை எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவனுக்கு மனசு எது எது நினைச்சானோ அதை நோக்கி அவன் போய்கிட்டே இருந்தா சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி. ஆனா கடைசி நேரத்துல மீட்ஸ்கி தனிமை அடைஞ்சதான் அவனுக்கு கிடைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வெளியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நினைச்சதோட மீட்ஸ்கியோட மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பார்க்க ரொம்ப பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. இவனை சரி பண்ண முடியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு வழியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி. மெமரியை ஃபுல்லா அழிச்சா மட்டும் தான் சரி பண்ண முடியும் சொல்றாங்க. அதை கேட்டு அப்படி பெரிய மீட்ஸ்கி மிரண்டுட்டான். ஏன்னா அவனோட மெமரியை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பிரெயின் வந்து அவன அளவுக்கு மீறி வந்து செல்ஸ்லாம் வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. அவனோட மூளையில உள்ள எல்லாத்தையும் அழிச்சா மட்டும் தான் சரி பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்கான். நமக்கு வேற சாய்ஸ் இல்லன்னு சொல்றான். இவ்வளவு பெருசா வளர்ந்த பிறகு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. எனக்கு இதை ஏத்துக்க முடியல, அவனை விடணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி சொல்றான். இன்னும் கொஞ்சம் விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பாப்போம், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மீட்ஸ்கி உள்ள ஃபுல்லா போன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. பார்த்தா லாட் கூட்ட போய் ஹார்ட்டை கொடுத்திருப்பான். லாட் ஹார்ட்டை வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிருப்பான். என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் அடைய சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சடனா பார்த்தா லைனிங் ஜூஸ் போட்டு லாட் போட்டு தள்ளிருப்பான். பார்த்தா அது வந்து ஹார்ட்டாவே இருந்திருக்காது. அதோட பாம்பு தான் க்ளோனா வச்சிருப்பான். அவன் ஏன்டா பிளான் பண்ணனு சொல்லி லாட் கேட்டுட்டு இருப்பான். இதாண்டா என்னோட விருப்பம் சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஹிடன் லிவிலேஜ் வந்து லாட் வந்து பெரிய பிரச்சனை இருப்பான்னு சொல்லிட்டு அதனால தான் போட்டதுல பாத்துக்கான்னு சொல்லிட்டு போட்டதுல நினைச்சிருக்கான். அதுக்கு பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி. செக்கி மிரண்டுட்டான். டே நீ மறந்து போய் தான் சொல்லிட்டு இருந்தியா, உன்னை நம்பனடா, உன்னை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஒண்ணு மண்ணுமா இருந்து எங்களை ஏமாத்திட்டே இருந்து சொல்லி டென்ஷன் ஆயிட்டான். டே நீ தப்பா நினைச்சிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. காப்பாத்த தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் தாண்டுது. எதுக்குடா நீ உனக்கு சண்டையை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செக்கையா கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா நான் ஒன்னும் உன்னோட எதிரியா நினைக்கலடா, உன்னை நான் என்னோட ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. டே பர்ட்டோட வந்து நான் எல்லாத்தையும் பேச நினைப்பேன்டா, ஆனா நான் சொல்ற வார்த்தை அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டே மாட்டான்டா. நான் அதனால தான் தனிமையை அடைஞ்சு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. சொன்னது கரெக்ட் தான்டா செக்கையா, நீ நானும் ஒரே மாதிரி ஆளு சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல உன்னை சொன்னதாண்டா, உன்னை ஸ்டாப் பண்ண நினைச்சடா, உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சு சொல்லிருப்பான். அதுக்கடுத்து செக்கையா அழ ஆரம்பிச்சிருப்பான். சடனா பிஸ்டும் படிக்கலான்னு பாப்பான். சடனா பார்த்தா கை உடஞ்சி துண்டு துண்டா போயிருக்கும். அப்ப மீட்ஸ்கி அப்படி ரொம்ப சென்டிமெண்டலா கனெக்ட் ஆயிருப்பான். ஒரு மாதிரி அழுவுற மாதிரி ஆயிருப்பான். அப்பதான் வாழ்க்கையில ரொம்ப எமோஷனல் டேமேஜாவே ஆயிருப்பான். உன்னை இப்ப உடச்சு மாதிரி கட்டுறாங்க. அந்த சமயத்துல அவன் தனியாலாம் இல்ல, அவனுக்கு க்ளோஸா இருந்த ஒருத்தர் இறந்தோன்னு எப்படி மாறி இருக்கான் பாரு சொல்லிருக்காங்க. அவனோட மனசுல அப்பதான் வழியை உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பெரிய மீட்ஸ்கி. அவன் ஆல்ரெடி இருட்டுல இருக்கிறவன், அவன் இன்னும் கொஞ்சம் இருட்டுல தள்ளிருக்கானுங்க. அவன் ஒரு சினோபியாவே மாத்திக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி. அதுக்கு அடுத்து என்ன கட்டுறாங்க, உன்னை லாட் சொல்லிருப்பான். டே ஒன்னும் ஹிடன் லிவிலேஜ் நாங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் வரலடா, அவனா தாண்டா வந்தா, அவன் மனசுல என்ன நினைக்கானோ அவனோட விருப்பத்தை நோக்கி தாண்டா வந்தான், நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம் சொல்லி நினைச்சு தாண்டா வந்தான் சொல்லிருப்பாங்க. டே மீட்ஸ்கி தான் பொய்ன்னு சொல்லி இருப்பான் பரட்டோ. பார்த்தா மீட்ஸ்கி எதுவுமே சொல்லிக்க மாட்டான், தலை தொங்க போட்டிருப்பான். அவன் எங்க கூட தாண்டா சேர நினைச்சிருப்பான். அவன் அவனோட ஃப்ரெண்டே கிடையாது சொல்லிருப்பான். லாட் டென்ஷன் ஆகி பர்ட் அடிக்கலாம் போயிருப்பான். சடனா பார்த்தா நோக்கி எரிஞ்சிருப்பான். அதுக்குள்ள மீட்ஸ்கி டென்ஷன் ஆயிட்டா பர்ட் அடிக்க போறது சேஜ் போட்டு நோக்கி எரிஞ்சிருப்பான் லாட்கு. அப்ப லாட்கு மீட்ஸ்கி வேற லெவல்ல நின்னுட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுருப்பாங்க. அவனுங்க உன்னோட பாடி இருந்தா போதுண்டா, ஏகப்பட்ட ஃபேப்ரிகேஷன் உருவாக்கண்டா, இதாண்டா எனக்கு வேணும் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உன் கதையை நான் முடிக்க போறது சொல்லி மீட்ஸ்கி டென்ஷன் இருப்பான். உங்க லாட்கு விட்டு தொழிச்சு எரிஞ்சிருப்பான். பார்த்தா லாட்
லாட் டென்ஷன் இருப்பான். மீட்ஸோட கையை உடச்சிருப்பான். கோலம் ஜூஸ் போட்டுருப்பான். பார்த்தா கையை வெட்டணும் மீட்ஸ் எப்படி நார்மலா இருப்பான். சேஜ் ஜூஸ்ல உடஞ்சிருக்கான் உடம்புல இருந்து. டேய் உனக்கு எதுக்கு நீங்க தச்சு போங்க, இங்க இருக்க பிரச்சனை நான் பார்த்து சொல்லிப்பா மீட்ஸ்க்கு நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன். அதான் என்னோட வில்லன் சொல்லிட்டு இருக்காங்க. ரிசர்ச்ல அப்படி என்னோட க்ளோன் இருக்கு, அதை வந்து நீங்க மீட் பண்ணிக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்றாங்க. உன்னை பட்டா சொல்றான். என்ன நீ லூசாடா, நான் ஒன்னும் உன்னோட க்ளோன் எல்லாம் பார்க்க விரும்பல, உன் மனசுல ஒரு விருப்பம் இருக்கே அதுதான்டா எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் வந்து உன்னை தாண்டா மீட்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கடைசியில கட்டாங்க லாட்க்கும் உனக்கு வேற நாள் சண்டை போட்டுருப்பாங்க. இந்த சமயத்துல தாண்டா பர்ட்டோ வந்து உண்மையான சூரியனாவே திகழ்ந்திருப்பான் நம்ம மீட்ஸ்க்கு முன்னாடி. அப்ப தாண்டா நல்லா வெளிச்சமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் வராச்மார். பர்ட்டோட வார்த்தை வந்து மீட்ஸ்கோட மனசுல வந்து ஏகப்பட்ட புத்துணர்ச்சி கொடுத்துருக்கா. அப்ப தாண்டா வாழ்க்கையில கொஞ்சம் வெளியே தெளிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் வராச்மார். நீ லீவ் வில்லேஜ் காப்பாத்தனா நினைச்சிருக்க, அது நீ தானாவே உள்ள இறங்கிருக்கே, இதுவே ஒரு பெரிய விருப்பம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் மீட்ஸ் உன்னை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கடா, எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி கேட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படியே நம்ம இன்னும் ஒண்ணா இருக்க சொல்லி மீட்ஸ் கேட்டு இருக்கான். முந்தி மாதிரி இல்லடா, நம்ம ஏகப்பட்ட விருப்பத்தோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கா. நம்ம எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். பிஸ்ட் பம்ப் அடிச்சு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு பார்த்தா வராச்மார் கடைசி என்னெல்லாம் நினைச்சானோ எல்லாத்தையும் அந்த வீடியோல பார்த்து முடிச்சிட்டான். பிரெயினை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டான். அவனோட சூரியனோட தோக்கடிக்கல, அவனை எப்பவுமே வெற்றி தான் பெற வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பெரிய மீட்ஸ்க்கு. இதுக்கப்புறம் மீட்ஸ்கோட மெமரி வந்து எரேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா வராச்மார் எதுவுமே பேச மாட்டாங்க, எஞ்சி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சின்ன மீட்ஸ்க்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கண்ணை முடிச்சிட்டான். இல்ல அனலைஸ் நீங்க முடிச்சணும் சொல்லி கேட்டுட்டு இருக்கான் மீட்ஸ்க்கு. அப்ப சரியாயிருவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சடனா பார்த்தா டீயை திரும்பி கொடுக்காம மனசுல என்ன தெளிவா தான் இருக்கு, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்க போறான். பாடி சரியாகணும், இதை நல்லா குடின்னு சொல்றான். மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிரு சொல்றான். மீட்ஸ்க்கு அதை பாத்துக்கிட்டே இருக்கான். சூரியன் நினைச்சு உன் மூளை யோசிச்சு ஒன்னு நீ இழந்துரும் சொல்லிட்டு இருக்கான். டேய் சாய்ஸ் வாங்கலடா, நீ என்ன எடுத்து நினைக்கிறீ அதை செய்யும் சொல்லிட்டு இருக்கான் வராச்மார். பார்த்தா தலை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கான் மீட்ஸ்க்கு. கடனா வேங்கற மாதிரி போறான். உடனே அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா அந்த பூனை வந்து நின்னுட்டு இருக்கா மிசுகி. அந்த பூனை வந்து நின்னுட்டு இருக்கா மிகசாகி வந்து நின்னுட்டு இருக்கு. பார்த்தா மீட்ஸ்க்கு வீட்ல காட்டுறாங்க. என்னடா நடந்துன்னு ஒண்ணுமே தெரியல. பார்த்தா பர்ட்டோ வந்து வீட்டுக்கு கதை தட்டிட்டு இருக்கான். டேய் மீட்ஸ்க்கு வெளிய விட சொல்லிட்டு பர்ட்டோ வெளிய வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரையும் பாத்துட்டு வந்துட்டான் அவளுக்கு மீட்ஸ்க்கு. பார்த்தா அவன் வந்து சாய்ஸ் முடிவு எடுத்துட்டான். என்னன்னு பார்த்தா திரும்ப பர்ட்டோ கூட இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். திரும்ப வராச்மார் பெரிய மீட்ஸ்க்கு காட்டுறாங்க. அப்புறம் இந்த வாட்டி மெமரி அழிக்கலன்னு சொல்லி கேட்காம இந்த வாட்டியும் அழிக்கலடா, ஒரு நாள் ஒரு அப்பா அவன் மூளையில உள்ள எல்லா இதையும் வந்து நம்ம அழிச்சலாம் சொல்லிட்டு இருக்கான் வராச்மார். ஃபியூச்சர்ல உள்ள growth-ஐயும் பாப்போம், என்ன செய்யறன்னு சொல்லிட்டு பாப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் சொல்றான் வராச்மார். அவனுக்கு ஒரு பேரண்ட் மாதிரி இருக்கியா இல்ல அவனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பேச மட்டும் வராச்மார் யார கட்டுறாங்க, மிராயத்தை கட்டுறாங்க. பார்த்தா எடுத்தோடனே அப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு இந்த மிஷன் நல்லபடியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்புறா. அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குர்னை சென்று சொல்றாவா. குர்னை கேக்கா இன்னைக்கு லாட் 7க்கு டியூட்டி பார்க்க போறேன்னு சொல்லி கேக்காவா. இல்ல இன்னைக்கு லாட் 7க்கு இல்ல இன்னைக்கு லாட் 6க்கு டியூட்டி பார்க்க போறேன்னு சொல்றா. அவ வேற யாரையும் சொல்லல, அவ கக்காஷி கட்டாக்கையவா தான் சொல்றா. கக்காஷிக்கான்னு சொல்லிட்டு குர்னை கேக்கா. கக்காஷிக்கு மட்டும் இல்ல மிஸ்டர் காய்க்கு நான் டியூட்டி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறா. அப்புறம் கண்ணாடி அப்படியே அவளோட மூஞ்ச பாக்கா பாத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரிக்காவா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா மூஞ்சி ஒரு மாதிரி கலைஞ்சு போய் இருக்கும், அதே மாதிரி அவளுக்கு மூஞ்சி கலைஞ்சுதான் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்காங்க. எங்க அப்பா தான் அந்த பேரை வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. இந்த பேரை பக்கத்துல லக்கி நேமா இருக்குன்னு சொல்லிட்டு மீறே அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் வீக்காக்கு முன்னாடி வந்து இருக்கா ஸ்டோன் ஃபேஸ் முன்னாடி கிராண்ட்பா இன்னைக்கு ஒரு மிஷனுக்கு போறேன், இந்த மிஷன் நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவர்ட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வந்து லாட் 7 ப்ரே பண்றா. அது நருட்டோ உசுமாக்கிட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்காவா. இந்த மிஷன் நான் சூப்பரா பண்ணணும், ஏன்னா நீங்க இந்த மிஷனை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சடனா ஒரு சத்தம் வருது. மத்தவங்க கிட்ட ப்ரே பண்ணா ஏதாச்சும் ஒரு காரியமாகும், ஆனா எங்க அப்பாட்ட பண்றது வேஸ்ட் சொல்லிட்டு வரான். பார்த்தா வேற யாருல பர்ட்டோ தான் வரான். பார்த்தா மீரா யாருன்னு பாக்கா சிக்கமாரு சிக்கடை பர்ட்டோ தான் நின்னுட்டு இருக்காங்க. நீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. பர்ட்டோ வந்து புது பர்கர் ட்ரை பண்ணணும்னு சொன்னா, அதனால எங்க அப்பா கூட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்க சிக்கடை. பர்ட்டோ சிக்கடை மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உடனே சிக்கமாரு சொல்றான் இவனுக்கு பேசுறதா இதுக்கு பே பண்ண போறதே நான் தான் சொல்லிட்டு இருக்கான். மீரா இன்னைக்கு எது உங்களுக்கு மிஷன் சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுட்டு இருக்கான். ஆமா உனக்கு இன்னைக்கு ஒரு கார்டு டியூட்டி தானே, அது லாட் 6க்கு தானே கார்டு டியூட்டி பார்க்க போறேன்னு சொல்லி சிக்கமாரு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றான். இங்க வந்து என்னோட கிராண்ட்பா ஃபேஸ பார்த்துட்டு அவர்ட்ட ப்ரே பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரே பண்ணிட்டு கிளம்ப போறேன்னு சொல்றாவா. நீ ஒரு சூப்பர் நிஞ்சாவா வந்திருக்க சொல்லிருக்கா சிக்கமாரு. நான் என்னதான் நிஞ்சாவா ஆனாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சென்சேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பட் நீ இப்பெல்லாம் ஒண்ணு மென்மையெல்லாம் பேசணும் சொல்லி சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் விட நீ அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி சிக்கமாரு கேட்கான். எதை கேட்கறான்னா அப்பா ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாரு, அதான் கேட்கான். ஆனா அந்த பிளேட யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு என்னால யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்றான். சக்கர பிளேடு வந்து உங்க அப்பா தான் இதுல மாஸ்டரா இருப்பாரு, ஏன் இதுல நீ மாஸ்டர் ஆக மாட்டேன்னு சொல்லி கேட்க சிக்கமாரு. கவலைப்படாதீங்க சென்சே, நான் என்னோட பெஸ்ட் கட்டறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சென்சே சொல்லாத சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். சிக்கடாய் நான் இப்ப என்னலாம் பேசுறேனோ அது ஒரு நாளைக்கு ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா போறீன்னு சொல்லிட்டு இருக்கா. மீராய் சடனா பேசிட்டே இருக்கா. மீராய் சொல்றா சென்சே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நெருக்கம் அப்படிதானே சொல்லி கேட்காவா. நெருக்கமா எந்த கொஸ்டின் சொல்லி சிக்கமாரு கேட்டுட்டு இருக்கான். ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா அதை பத்தி பேசிக்கிட்டு சொல்றாவா. ஒரு கிங் வந்து ஷினோபி எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்களா அந்த கேள்விக்கு சொல்றாவா. அந்த கேள்வின்னு சொல்லி பாக்காம எனக்கு தெரிஞ்சு என்னதான் இருக்கணும், ஒரு கிங்குக்கும் ஷினோபிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும், அது ஒரு பாண்டா தான் இருக்கும் அப்படிதானே சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. நீ சொல்றது தப்புன்னு சொல்லிட்டான் சிக்கமாரு. சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. ஆமா நீ சொன்னது தப்பு தான், நீ சில நேரம் வந்து ஓவர் திங்க் பண்ற, அவ்வளவு பண்ண சிம்பிளா யோசி கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி சென்சே நான் இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மிராய் கிளம்புறப்ப பர்ட்டோ கூட நடந்துகிட்டு இருக்கான். பர்ட்டோ வந்து ஹீமாவரியை பத்தி சொல்லிட்டு வரேன். ஹீமாவரி உங்களை மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு, ஏன்னா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லிட்டு வராவா. எனக்கு உங்களை பார்த்தா தான் பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அதுக்குள்ள சுனி நைட்டீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு பீரங் மிஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதை இப்ப நான் சொல்ல போறது உனக்கு எனக்குள்ள இருந்துகிட்டும். இப்ப நான் போறது வந்து பீரங் மிஷன் இல்லடா எஸ்ராங் மிஷன் சொல்றாவா. எஸ்ராங்கன்னு சொன்னோடனே பர்ட்டோ மறட்டான். என்ன மாதிரி மிஷன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வாட்டர் நான் தாண்ட போறேன், அதான் லாட் 6 கூட மிஸ்டர் காய் கூட போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. மிஸ்டர் காய்மான்னு சொல்லிட்டு முழிக்காம எனக்கு தெரிஞ்சது வெக்கேஷன் தானே சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. வெளியே தெரியல வெக்கேஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனா உண்மையில மிஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்க போது சொல்லிட்டு இருக்காவா. லாட் 6 பெருசான மிஷன் ஹேண்டில் பண்ண போறடா, இது ஆடியோ ட்ரிப் தான் போறோம், ஆனா அங்க உண்மையில வேற மாதிரி இருக்க போது சொல்லிட்டு இருக்காவா. மிஸ்டர் காயம் பண்ணாண்டி என் உயிரை கொடுத்தாச்சு எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் யாரும் தெரிய போது சொல்லிட்டு இருக்க மிஷனுக்கு அப்புறம். சரி மீரா நீங்க நல்லபடியா பாத்து போயிட்டு சொல்லி பர்ட்டோ போய்கிட்டே இருக்கான். தனியா போய்கிட்டு இருக்கா. இந்த மிஷனுக்கு போற இந்த சின்ன நீ பெரிய ஆளா பார்க்க போது மிராய் சார்ட்டோபினா யாருன்னு தெரிய போகுது. லாட் 6 டைம் மிஸ்டர் காயை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன், நான் வேற லெவல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா வெளியே போயிட்டு ஒரு மாதிரி மிரண்டு பார்த்து நின்றுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவனுக்கு உண்மையிலே வெக்கேஷன் ட்ரெஸ் தான் போட்டு நிக்கானுங்க, ஷினோபி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரலாம். அவனுக்கு இவனுக்கு என்ன டென்ஷன் இல்லாம இருக்கானுங்க. அது மாதிரி
ஏன் பேக் லக்கேஜ் எல்லாம் போட்டு வந்தான்னு சொல்லி முழிக்காவா. சடனா காய் கேட்கான், மிராய் நீ உன்ன மறந்துட்டேன்னு சொல்லி கேட்காம, என்ன சொல்லிட்டாக்கா நீ ஷினோபிக்கு இருந்து மறந்துட்டியான்னு சொல்லி கேட்காம, நம்மளே ஒரு ட்ரிப்புக்கு தான் போறோம், சாதாரண ஷினோபி மாதிரி வாயா இதெல்லாம் போட்டு வந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதும் கரெக்டா தான் சொல்லிட்டு பார்த்தா வேற ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா கக்காஷி வீல் சேர்ல வர மைக்கை தலையில நடந்துகிட்டு இருக்கான். காய் சொல்லிட்டு வர நல்ல ட்ரைனிங் எடுத்துனா இந்த மாதிரிலாம் உனக்கு ஸ்டாமினா யாரும் சொல்லிட்டு தலையில பேசிட்டு வராங்க. உன்னை மிராய் பக்கா ஒரு ஆர்டினரி ஷினோபி என்னைக்குமே இப்படி தலையெல்லாம் நடக்க மாட்டேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு அவன் முடிக்க மிராய். அதுக்கப்புறம் பார்த்தா மைக்கை கக்காஷி பேசிட்டு வராங்க. அந்த காலத்துல ட்ரைனிங் எடுத்ததை பத்தி அவனை பேசிட்டு வராங்க. டே காய் அந்த காலத்துல நீ என்னெல்லாம் பண்ணுவ, தலையை வச்சுலாம் புஷ் கொடுப்பியடா, அதை எடுத்து முடிச்சுட்டு வாந்திலாம் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு வரானு அவனுக்குள்ளே. இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கடா, நீ வந்து சாதாரணமா வாடான்னு சொல்லிட்டு வரான். காய் உடனே மிராய் முழிச்சா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வராங்க, நம்மளே ஒரு முரட்டுத்தனமான மிஷனுக்கு தானே போறோம்னு சொல்லிட்டு பாக்காவா, உண்மையில இது எஸ்ரங் மிஷன் கிடையாதான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவா. எனக்கு என்னன்னு புரியுது, லார்ட் 60 எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காண்டி எனக்கும் தெரியக்கூடாது காண்டி தான் இப்படிலாம் போறாரு. ப்ரீவியஸ் கோக்காக அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் வேற லெவல் ஆளுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காவா. சரி அவர் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவரை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட முழு மூச்சு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம பார்த்து தான் போனோம், ஆப்போசிட்ல வரது ஒரு ஷினோபியா இருந்தா சொல்லிட்டு வயசான தாத்தாவை பத்தி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா நம்ம ஆளுல அவர் அட்டாக் பண்ண வந்து என்ன நடக்கும் சொல்லிட்டு பாக்காவா. பார்த்தா என்னமா யோசிக்கா, அவர் கையில வச்சிருக்க கம்பு வந்து ஒருவேளை சோடா இருக்குமோ, அவர் நம்மளதான் அட்டாக் பண்ண வந்துருப்பாரு சொல்லிட்டு யோசிக்காவா. சடனா பார்த்தா முன்னாடி வந்துட்டு இருக்கா, நான் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண போற சொல்லிக்காவா. பார்த்தா அந்த தாத்தா கண்டுக்கிடாம அவர் பாட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. அவரு உனக்கு கக்காசிக்கா நீ ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க, அந்த தாத்தா எதுவும் சந்தேகப்படின்னு சொல்லி கேட்காம அப்பெல்லாம் ஒண்ணு சும்மாதான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காவா. நம்மளே வந்து ஒரு புல் கட்டி இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், ஒருவேளை சினபி நம்ம அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா அப்படி யோசிச்சா சொல்லிட்டு இருக்காவா. மிராய் பிடிச்சி என்னமா கேள்வி கேட்கறானுங்க. பார்த்தா தலை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. கக்காசி உனக்கு அந்த புனிதமான இடம் எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு காய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் டபுள் செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என்னது புனிதமான இடமா, இதான் சீக்கிரம் கூட சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. மிராய் ஒரு பக்கம் அவ என்ன ஒரிஜினல் மிஷன் தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. சிறங் மிஷனோட ஸ்மெல் ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் நினைச்சு என்ஜாய் பண்ண போற சொல்லிட்டு அப்படி நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் சொல்லி காய் கேட்டுட்டு இருக்கான். இதுதான் சொல்லி சொல்லிட்டு இருக்கா கக்காசி. பாட புனிதமான இடம் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காவா. உன்ன சடனா பார்த்தா வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. மிராய் அதை பார்த்து மிரண்டா. பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து பொம்மை எரிஞ்சு விளையாண்டு பொம்மை எடுப்பாங்க, அந்த கேம் விளையாடுறாங்க. பார்த்தா அதுல தோத்துட்டான் அவன். பாட அடுத்த கேம் விளையாட போலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்தாங்க போறாங்க அவங்க. பார்த்தா இவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கக்காசி நடுவில் ஒருத்தன் வரான். பார்த்தா பிட் பாக்கெட் எடுக்கிறாங்க. பார்த்தா கக்காசி அவனே லாக் பண்ணி தூக்கிட்டான். டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ண கூட சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அவன் பிட் பாக்கெட் இன்னொரு தூக்கி போட்டான். பார்த்தா மிராய் இந்த பிட் பாக்கெட் காரன் வந்து பிடிக்க வேகமா போய்கிட்டு இருக்கா. எங்கடா ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நில்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. சரண் டென்ஷன்டா கேஞ்சுட் சோப் போட்டுட்டா, ட்ரீ பைண்டிங் சொல்லிட்டு ஒரு ஜுட் சோப் போட்டுட்டாவா. என்னை விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அடிச்சு தூக்கிட்டு அவனால அந்த போலீஸ்ட புடிச்சு கொடுத்துட்டு அந்த பிட் பாக்கெட் காரன் அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டாவா. உடனே காய் சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட மட்டும் பிட் பாக்கெட் அடிக்க வந்தாங்கன்னா இன்னத்துக்கு 100 அடி 200 அடிச்சு அடிச்சு 100க்கு எரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக சொல்லிட்டு இருக்கான், அவங்க தப்பா பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவனுக்குள்ள பேசி நக்கல சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. உங்க 2 பேரும் பார்க்க மட்டும் தப்பு தான், இருந்தாலும் பிட் பாக்கெட் அடிக்க போயிருக்கான், இருந்தாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. கையை நீங்க வளைக்கலாம் கூடாது, இன்னத்துக்கு கையை உடச்சிருக்கா சொல்லிட்டு இருக்கா மிராய். நாளா ஒண்ணு காய்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கா கக்காசி. லார்ட் 6 நீங்க ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றீங்க, இப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்காவா. காய் சொல்லிட்டு இருக்கான், வெளியிடத்துல வச்சு ஹொக்காக எல்லாம் சொல்லாத, வெளியே தெரிஞ்ச பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சுக்க மிஸ்டர் கக்காசி சொல்லிட்டு இருக்காவா. அதெல்லாம் விட ஓபன் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பேப்பர் உள்ள இருக்கு. என்ன சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. இது ஒண்ணு டிகை வாலெட் தான், இது ஒண்ணு உண்மையான வாலெட்லாம் கிடையாது சொல்றாங்க. கக்காசி சொல்றான், பவர் மூலியமா எதை செய்யணுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும், சும்மா சும்மா எல்லாத்தையும் அடிக்க கூடாது, அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நம்மளே எஸ்ரங் மிஷனுக்கு போறோம், அதெல்லாம் கம்பேர் பண்ணல, இது ஒரு விஷயமே கிடையாது அப்படிதான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சடனா பேசிக்கிட்டே இருக்காவா. இது அதேதான், இதுல மிஸ்டேக்கே கிடையாது சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா மிராய். என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒரு ட்ரீ இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காவா. கடைசியா வந்து அந்த புனிதமான இடத்தை கண்டுபிடிச்சு அவன் சந்தோஷப்படுறான். அவனு காய் என்ஜாய் பண்றாங்க அவங்க. அந்த மரத்து பக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க முழிக்காவா. இதுதான் அந்த புனிதமான இடமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இதைத்தான் நீங்க தேடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கா. ஆமான்னு சொல்றாங்க அவனுங்க. ஆய் மிராய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன சொல்லுங்க சென்சியன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மிராய். இந்த சேக்ரெட் பிளேஸுக்கு வந்துட்டு அதான் அந்த புனிதமான இடத்துக்கு வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. மேக் அவுட் சீரிஸ் எடுத்த இடமே இதுதான், இந்த இடத்துல தான் வச்சு எடுத்தாலும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எப்பவுமே ஒரு புக் படிப்பேன், அதை இங்க வச்சுதான் பிலிமே பண்ணாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்காவா. சரி இந்த மேக் அவுட் பாரடைஸ் புக் சொல்றீங்கல்ல, இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த புக்ல உண்மையில இதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, பார்த்தா ஒரு அடல்ட் புக், அதை பத்தி எனக்கு சொல்ல முடியாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான புக்னு அதை என்கிட்ட கொடுங்க, நான் அதை படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வயசு என்ன வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இந்த மேக் அவுட் சீரிஸ் புக்ல நீ ஒன்னும் படிக்க வேண்டாம், இந்த புக்கை படி சொல்லிட்டு அவன் ஒரு புக்கை கொடுக்கான். பார்த்தா எக்ஸசைஸ் பத்தி ஒரு புக்கை கொடுக்காங்க. இதே நம்ம புக் சொல்லிட்டு முடிக்காவா. 24 ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் அதை பத்தி தான் போட்டுக்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து வேற சொல்லிருக்கா. சரி நம்ம இந்த புனிதமான இடத்தை தண்ணி வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மிஷனை பத்தி மட்டும் யோசிப்போம்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காவா. தெரிஞ்சு இன்னைக்கு நைட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல ஹாட் ஸ்பிரிங் இருக்கும், நம்ம ஒரு சூட்டு குளியில போட்டா வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெக்கேஷன் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா மிராய். ஒண்ணு வேற கேட்டு இருக்கா, இந்த மொத்த ட்ரிப்புமே உண்மையிலே வெக்கேஷன் தானா, அப்புறம் எஸ்ரங் மிஷன் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எஸ்ரங் மிஷனா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா கக்காசி. அதான் செதறிட்டா, என்னடா நம்ம வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் கட்டுறாங்க. பார்த்தா கக்காசியும் காய் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு எது அட்டாக் நடந்துருமோன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து மிராய் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. எது நடக்கல, யாரையும் அட்டாக் பண்ண வந்தா நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. வெக்கேஷனா இருந்தாலும் என்னதா இருந்தாலும் அவங்களை காட் டியூட்டி பக்கத்துல நம்ம வேலை நம்ம வேற எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா கக்காசியை கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கா பைனாகுலர் மூலியமா. சரி கக்காசியால கூட நம்மள நோட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. சடனா கக்காசி இந்த பக்கம் பாக்குறான். கக்காசி எங்க போறேன்னு தெரியல. பார்த்தா மிராய் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீ வெளிய நின்னுட்டு என் கூட சாப்பிட வரலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காவா. சும்மா ஃபன்னுக்கு பேசிக்கிட்டு தான், நீ வந்ததுல எனக்கு முதல்ல தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில ஃபுட் பில்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, உள்ள வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு வேண்டாம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ ஒண்ணும் குளிரலையா, நீ ஹாட் ஸ்பிரிங் போய் என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட மிஷன் தானே, நான் உங்களை வந்து பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். உனக்கு கக்காசி சொல்றான், உன்னை பார்க்க எனக்கு ஆஸ்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு, அவனு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான்.
இருக்காங்க. அப்பா பத்தி நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவர் என்னோட அப்பா தான் சொல்லிட்டு இருக்காவா. அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காவா மிராய். நான் எங்க அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கா மிராய். உன்னை பாக்கல உங்க அப்பா மாதிரியே தான் இருக்கு, அதுல தப்பே இல்லைன்னு சொல்லிருக்காங்க கக்காஷி. சில நேரத்துல பாக்கல நீ ஷார்ப்பா இருக்க பாக்கல உங்க அப்பாவும் ஷார்ப்பா தான் இருப்பேன். எனக்கு அதான் ஞாபகத்துக்குலாம் வருது சொல்றான். அப்பா என்னைக்கு ஒரு இறைய வந்து குறி வச்சுட்டான், அதை அழிக்க விட மாட்டான். அவன் அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். மிராய் கிட்ட இருக்கா. அவன் டார்கெட் கேம்ல வந்து ஒரு தோத்து போனீங்களா, அது வந்து வேணுக்குனே தான் தோத்தீங்களா, மக்கள்கிட்ட இப்படி காட்டுறதுக்காண்டி தோத்தீங்களான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காவா. இல்ல நான் உண்மையிலேயே தான் தோத்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாய் வந்து இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும் நம்மள சில நேரம் தோக்குற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த குராமா டாய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயமா சொல்லி மிராய் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, எங்க மாதிரி ஜென்ரேஷன்ல உங்களை மாதிரி வரவே முடியாது சொல்லிட்டு இருக்காவா. என்னதான் ஹொக்காக இருந்தாலும் எல்லாரும் நீங்க மென்மையா தான் கையாளுறீங்க. உங்கள்ட்ட ஒரு திருட வந்தாலும் அவனை சாதாரணமா தான் நீ கையாண்டீங்க. அதுவே வந்து எங்க ஜென்ரேஷன்ல அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. உலகத்துக்கு அமைதி எப்பவுமே நிலவட்டுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் அமைதியாவே கையாளுறீங்க. அதுவே சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு இருக்கா மிராய். எதுக்கு இங்க வந்தாலும் எனக்கு தெரியும். இந்த மிஷன்ல ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு நீ யாருன்னு காட்டது தானே வந்தேன்னு சொல்லி கக்காச்சி கேட்டு இருக்கான். ஆமா நீங்க சொன்னது கரெக்டா சொல்லிட்டு இருக்கா மிராய். இந்த மிஷனுக்கு அப்புறம் வேற லெவல் ஆகணும் தான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காவா. தெரிஞ்ச ஆசமா இதெல்லாம் பார்த்தா உன்னை நினைச்சாலே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. நானும் வந்து ஹாட் ஸ்பிரிங்ல போய் குளியல் எடுக்க போறேன், நானும் வேற லெவல் பண்ண போறேன் சொல்லிட்டு இருக்கா மிராய். தெரிஞ்சு இந்த மிஷன் வந்து 20 நாள் போகும் நினைக்க சொல்லிட்டு இருக்கான். இது 20 நாளா சொல்லிட்டு மிரண்டா வெக்கேஷன் 20 நாளா வந்திருக்கான்னு சொல்லிட்டு 2 நாள் தானே சொன்ன சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. 2 நாள் கிடையாது 20 நாள் சொல்லிட்டு இருக்கான். 2 நாளைக்கு தானே துணி எடுத்து வந்திருக்க, வேற எதுவுமே எடுத்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. எதுவுமே முக்கியம் இல்ல, நாம போய் குளிக்க போறோம்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டாவா. அதான் குளிக்க வந்த இடத்துல அந்த இடம் மூடிட்டாங்க, பார்த்தா நைட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் பொறுமையா நாளைக்கு லேண்ட் ஆஃப் ஸ்டீம் வந்து நம்ம தாண்டி போயிருவோம், அங்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்க கக்காஷி. குட் நைட்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். லேண்ட் ஆஃப் ஸ்டீம் அங்கதானே எங்க அப்பாவை கொண்டவன் போறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு மிராய் கக்காஷி எங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மிராய் ஒரு மாதிரி சோகமா வரா. என்னாச்சு சொல்லி கக்காஷி கேட்டுட்டு இருக்கான். ஒன்னில சொல்லிட்டு சோகமா வரா. அவ இது ஒரு எஸ்ராங் மிஷன் நினைச்சனால ஒரு மாதிரி சோகமாயிட்டாவா. 2 நாள் மிஷன் தான் நினைச்சானா 20 நாள் மிஷன் இருக்குன்னு சொல்லி நினைச்சோட பாக்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. லாங் மிஷன் இந்த மிஷன் மட்டும் நீ ஹேண்டில் பண்ணி உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு கக்காஷி. கக்காஷி மென்டல் ஸ்ட்ரென்த் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, அது மட்டும் கிடையாது ஸ்டாமினா ரொம்ப முக்கியம் மிராய் அப்படி சொல்லிட்டு இருக்கான். கைசன்ஸே சின்ன வயசுல என்ன பண்ணுமோ அதான் முக்கியம் சொல்லி சொல்லிட்டு இருக்கான். உன டென்ஷன் ஆயிட்டா அது மட்டும் ஒண்ணு முக்கியம் கிடையாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா மிராய். முடிய பிடிச்சு ஆஞ்சிட்டு இருக்க பார்த்தா முடி ஒரு தினசுல போகுது. எங்க அம்மாவோட முடி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாவா. அடே குருணைக்கு முடி சரியில்லாம இருக்கும், அதே மாதிரி தான் உனக்கு இருக்கான்னு சொல்லி கக்காச்சி கேட்கான். ஆமான்னு சொல்றாவளோ. எல்லாமே எங்க அம்மா மாதிரி தான் இருக்கேன், என் கண்ணு என்னோட முடி எங்க அம்மாவோட ஜுட்ஸ் மட்டும் போட முடியும் சொல்லிட்டு இருக்காவா. இந்த ஊருக்குள்ள போனதுக்கு சில விஷயம் பேச சொல்லிட்டு இருக்கா கக்காச்சி. பார்த்தா காய்ச்சி மிரட்டாரு. டே ஒரு வழி அந்த பாட்டு ஏரியாக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிராய் முதல்ல இங்க போய் நீ குளின்னு சொல்லிட்டு இருக்கா கக்காச்சி. சரி வாங்க நம்ம சீக்கிரம் போக சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கா மிராய். உடனே லேண்ட் ஆஃப் ஸ்டீமுக்கு வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா ஊருக்குள்ள வராங்க, பார்த்தா நிறைய பேர் பூனை மாஸ்க்கும் நாய் மாஸ்க்கும் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு முடிக்காங்க என்ன பூனை மாஸ்க்கும் நாய் மாஸ்க்கும் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஊர்ல சொன்னாங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கக்காச்சி பாத்துட்டு இருக்கான். மிராய் சொல்றா இங்க தங்குறது நம்மளுக்கு எது இடம் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. கைசி சொல்றா அடே இதான் விஷயமா சொல்லி சைடுல பக்கம் ஒரு போஸ்டர் போட்டுருக்கு. டே இது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல சொல்லி சுத்தி பார்க்காங்க. பார்த்தா பூனை மாஸ்க்கும் நாய் மாஸ்க்கும் போட்டுருக்காங்க அவங்க. உடனே சடனா அந்த போஸ்டர் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு கக்காச்சி சொல்றான் டே எனக்கு இப்ப தான் புரியுது. டே இது டாக்னு கேட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நேம் ஒரே போஸ்டர்ல போட்டுருக்காங்க. ஏன் இப்ப நடக்கும் சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. உடனே சொல்றான் நடுல ஒரு பார்டர் கோட் போட்டுருப்பாரு, அது முதல்ல பார் சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இந்த கோட் போட்டு சொல்லி மிராய் கேட்டுட்டு இருக்காங்க. மிடில் டவுன்ல சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. லேண்ட் ஆஃப் ஃபயர் ஊர்க்காரங்க லேண்ட் ஆஃப் ஸ்டீம் ஊர்க்காரங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரே சண்டை போடாம தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்காம இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க கக்காச்சி. அடுத்து அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே கக்காச்சி இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கான். இதுதான் டாக் ஹாட் ஸ்பிரிங்னு சொல்றாங்க. ஹாட் ஸ்பிரிங்னா சூடான தண்ணியில குளிக்கிறது. காலகட்டத்துல இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப பழமை காலமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாய் வந்து அந்த இடத்துல உலாவிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு ஆள் வந்தாரு. பார்த்தா அந்த நாய் ஒரு இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்த அப்படி தோண்ட சொல்லுச்சு. உடனே அதை கட்ட அந்த ஆளு தோண்டாரு. பார்த்தா ஹாட் ஸ்பிரிங் அப்பதான் வேகமா வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா நிறைய ஊருக்காரங்க இந்த ஊர்ல வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் டாக் ஹாட் ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிருக்காங்க. டாக் ஹாட் ஸ்பிரிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிருக்காங்க கக்காச்சி. அந்த நாயை வந்து ஒரு கடவுளோட தூதுவன் மாதிரி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால டாக் ஹாட் ஸ்பிரிங் பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க கக்காச்சி. நீங்க இதுக்கு வயசான மாதிரி பேசுறது மிராய் கேக்கா. இந்த கதைக்கு வயசான மாதிரி பேச நல்லா இருக்கும் நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் கேட் ஹாட் ஸ்பிரிங் சொல்றாங்க. திரும்பி அதே மாதிரி பழைய கதை சொல்ல ஆரம்பிக்கான். உனக்கு காய் சொல்றான் இந்த கதை நான் சொல்ல போறேன்னு சொல்லிருக்காங்க காய். உடனே அவனும் அதே மாதிரி கதை சொல்றான். ஒரு காலகட்டத்துல ஒரு பூனை இருந்துச்சு, அதே மாதிரி தோண்ட சொல்லிச்சு. உடனே தோண்டாங்க, அதே மாதிரி தண்ணி வரப்போது சொல்ல போறான். அந்த ஸ்டோரியை தான் திரும்பி சொல்றீங்க. அங்க நாய் இருந்துச்சு, இங்க பூனை இருந்துச்சு சொல்லிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லிருக்காங்க. அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு கடவுள் வந்து உருவானாங்க. அது டாகும் கிடையாது பூனையும் கிடையாது, புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு 3வது கடவுள்னு சொல்லிட்டு முழிக்கா மிராய் அந்த காட் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷனே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பேர் என்னதுன்னா லார்ட் நெனுன்னு சொல்றான். சொன்ன உடனே செதறிட்டாவா. கேட்டுக்கு பேரு நெக்கோ, டாகுக்கு பேரு ஈனோ. அத ரெண்டு கமெண்ட் பண்ணி தான் நெனுன்னு வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேர்லாம் என்ன ஒண்ணுமே சேரன்னு சொல்லி கத்திட்டு இருக்காவா. ஃபெஸ்டிவலுக்கு இதான் ஒரு மெயின் விஷயமே. அதனால டாகையும் அந்த பூனையை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால போஸ்டர் பேர்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன ஒண்ணா மத்த ஊருக்காரங்களும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட வில்லேஜ்காரங்க வந்திருக்காங்க. ஸ்டோன் வில்லேஜ்காரங்க அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அவங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஆட்டம் இருக்கு. அது ஒரு ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் வந்து நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க, இன்னொரு பக்கம் வந்து பூனைக்கு சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க. 2 பேரும் கட்டை எடுத்து மாத்தி மாத்தி மோதிடுவாங்க. கடைசில யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வந்து கடைசில வின்னர்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து இந்த ஃபைட்டை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு காய் கக்கச்சி கத்து போய்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பாடி கார்டா இருந்துட்டு ஒரு 2 பேரும் தனியா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிராய் கத்திட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். பார்த்தா ஒன்று பேச்ச கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க, பூனைக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மிராய் வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. உடனே மிராய் வந்துட்டா இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போவாதீங்க, நான் உனக்கு ஒரு பாடி கார்டு வர பார்க்கணும் கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கா மிராய். சடனா கக்காச்சி காய் ஒரு இடத்த பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா நிறைய மக்கள் மேலே பாக்குறாங்க. நாய்க்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, பூனெல்லாம் வரவே முடியாது ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம கீபா தான் நின்னுட்டு இருக்கான். இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு அமைதி கிடைச்சது இந்த நாய்களால தான் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. கீபா சென்ஸ் இங்க நிக்கான்னு சொல்லி முழிக்கா மிராய். மிராய் நீ எங்க சொல்லி கீபா பாத்துக்கிட்டு இருக்கான். கீபா இன்சுக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவுட்ஸ்டாண்டிங்கான ஆள்னா இவர் ஒருத்தர் தான். இவங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட் வர இவர் என்ன பண்றான்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கக்காச்சி வந்து கீபா எடுத்துட்டு இருக்கான். டாக் லவர்ஸ் வந்து இங்க வர சொல்லி இருந்தாங்க. அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் நாயை மட்டும் கொண்டாடுறதே ஒரு முட்டாள் தானே சொல்லி ஒரு சத்தம் வருது.
பார்த்தா ஆப்போசிட் தான் இன்னொரு நின்னுட்டு இருக்கா. வேற யாருல மிஸ் டமாக்கி தான் நின்னுட்டு இருக்கா. கீபோர்ட கேர்ள் ஃப்ரெண்டே அவதான். பார்த்தா பூனைக்கு தலைவர் வந்து அவ, நாய்க்கு தலைவர் வந்து இவன். என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு கக்காச்சி முடிச்சிட்டு இருக்கான். நாங்க ரெண்டு நாய் ஹாட் ஸ்பிரிங்கே பார்க்க போனோம், பூனை ஹாட் ஸ்பிரிங்கே பார்க்க போனோம். அது ரெண்டுல எதுக்கு நாங்க முதல்ல போன டிசைட் பண்ண முடியல. அதனால தான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பூனை ஹாட் ஸ்பிரிங்க்கு போவேன்னு சொன்னேன், ஆனா உன்னால ஏத்துக்க முடியல சொல்லி கத்திட்டு இருக்கா டமாக்கி. பார்த்தா பூனைக்கு நாய் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பார்த்தா அவ பூனைக்கு சப்போர்ட் பண்றான், அவன் நாய்க்கு சப்போர்ட் பண்றான். என்னடா இவன் மாத்தி மாத்தி சண்டை போடுறான்னு சொல்லி மிரை தலை தூக்கி நின்னுட்டு இருக்கா. பூனையோட தலைவியா இருந்து நாய் யாருன்னு காட்ட போறது சொல்லி டமாக்கி. பார்த்தா நாயோட தலைவர் வந்து நாய் யாருன்னு காட்ட போறது ஆளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. லவ்வர்ஸ் சண்டை இப்படிதான் இருக்கும்னு சொல்லி காய்ச்சி கட்டிட்டு இருக்காரு. இதுல எது தலையிட்டு இவங்களை தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிரை கட்டிட்டு இருக்கா. இப்படியே வச்சு நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரைவேட் விஷயம், அதுக்குள்ள நம்ம நுழைய கூடாது, இது யூத் நடக்கிறதா சொல்லிட்டு காய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். நடந்து வராங்க. பார்த்தா ஹாட் ஸ்பிரிங்க மூடி வச்சிருக்க, தலை தூக்கி நின்னுட்டு என்னடா மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சைடுல பாக்குறாங்க நாய் லவர்ஸும் கேட் லவர்ஸும் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேட் லிட்டரை டாக் லிட்டரை தடுத்தா மட்டும் நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நைட்டு தூங்க முடியாது சொல்றாங்க. சொன்ன மிரை மிரண்டா அப்படின்னா என்னால குளிக்கல முடியாது சொல்லி கட்டிட்டு இருக்காவா. நம்மளுக்கு மட்டும் ரூம் கிடைக்காம நம்மளோட பாடி கார்டு மிஷின் வந்து எல்லாம் தப்பா பேருமே அப்படி மிரை கட்டிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாங்க கக்காஷி. டாக் லவர்ஸ் வந்து மிஷின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இதை நான் எல்லாத்தையும் தரமா முடிக்க போறேன் சொல்லிட்டு இருக்காவா. சண்டை சச்சரவு இல்லாம ஆக்கப்புறம் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கா நீனா வந்து ஒரு மிஷின் எடுக்க பத்தியா, அது உண்மையிலே வேற சொல்லிட்டு காய் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு நல்ல குளியல் குளிக்கணும், அதனால மிஷின் எடுத்து சொல்லிட்டு மிரை எடுத்து போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டுறாங்க. பார்த்து டமாக்கிட்ட வந்து மிரை பேச வந்துட்டா. மிரை சொல்றா நீ இவ்வளவு நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கீங்க, ஏன் டேட்டிங் பண்ண இடத்துல இருந்து இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காவா. டமாக்கி சொல்லிட்டு இருக்கா கீபா வந்து ஏகப்பட்ட போலீஸ்களுக்கு வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவன் வெளியே வரவே முடியல, நானா தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டைம் வர வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாய் அப்படி இப்படின்னு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் வரதை உண்டாக்குன்னு சொல்லிட்டு இருக்கா டமாக்கி. அவர் சொந்த முயற்சி எதுவும் பண்ண நினைச்சிருப்பார் போல, நீங்க எது தப்பா நினைச்சு சொல்லி மிரை சொல்லிட்டு இருக்கா. அவன் தானே என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காவா. ஆமா நான் உண்மையில டேட்டிங் தான் வந்து எக்ஸைட்மெண்டா வந்திருந்தேன், ஆனா அப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காவா. இப்போ அவங்க கூட சண்டை போடவே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா வரா. பார்த்தா டமாக்கி எடுத்து போயிட்டே இருக்கா. அப்புறம் அடுத்த கட்டுறாங்க. பார்த்தா கீபாவை பார்த்து எல்லாரும் பெருமைப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவரை பாரு இவர் தான் கீபா இனுசுக்கா நிஞ்சா கவுண்டெல்லாம் வேற லெவல்ல கையாளுவாருன்னு சொல்லிட்டு 4th கிரேட் நிஞ்சா வரல இவர் வேற லெவல் பண்ணாரு. அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு ஹோக்காக ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அது நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே அவன பெருமையா பேசுறாங்க. அவனுக்கு சும்மா பெருமையா பேசவே சந்தோஷப்படுவான், ஆளுக்கு பெருமையா பேசணும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அத கை தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா அந்த கேட் லவர்ஸ் அந்த டாக் லவர்ஸ் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னு அதெல்லாம் கேட்டு கீபா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பார்த்தா மிரை நின்னுட்டு இருக்கா. கீபா நீங்க அப்படி என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. எல்லாருமே வந்து நேசிக்கிறாங்க பாத்தியான்னு சொல்லி கீபா கேட்டுட்டு இருக்கான். இப்படியே போயிருந்தா மிஸ் டமாக்கி உங்க கூட இருக்கவே மாட்டான்னு சொல்றாவா. எல்லா தப்புமே அவ மேல சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றா. அவளும் நீங்க அவங்கள்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மிரை உடனே சொல்றான் என்னைக்குமே டாக் லவர்ஸ் வந்து முதல்ல போய் தலையறங்கி போக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. குருணை சென்சையோட பொண்ணு நீ வந்து எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போற, நிஞ்சா கொண்டு அந்த ஊர் உலகத்துல பெரிய ஆளு காட்டணும், நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி கீபா கேட்டுட்டு இருக்கான். உங்கள்ட்ட என்ன சொல்லணும் எனக்கு திறன் சொல்லி தலை தூங்கி போய் நின்னுட்டு இருக்காவா. இப்படியே போச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சடனா ஏதோ ஒரு ஐடியா பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இவளா ஒரு லெட்டர் எழுதிட்டு போய் டமாக்கி போய் கொடுத்துட்டு இருக்கா. கீபா இது உங்களுக்கு எழுதி தந்தாருன்னு சொல்றாவா. வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி அப்படி சொல்லி கொடுக்காவா. அவனா எழுதினா சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பிச்சாவா. இது ட்ரிக் பிடிக்காது உங்களுக்குள்ள சண்டை முடியணும் நானா தான் எழுதி தரேன்னு சொல்லி வந்து கொடுக்காவா. அப்பாடா ரிலேஷன்ஷிப் வளர போதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பாவம் பேப்பர் படிச்சு டென்ஷன் ஆயிட்டாவா. ஹார்ட் ஸ்பிரிங்க கூப்பிட்டது என்னை கூப்பிட்டது எல்லாம் சந்தோஷம் தான், ஆனா அவன் டேஞ்சரின் பழத்தை சாப்பிட சொல்லிட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாவா. சரி இப்ப அதுல என்னதான் பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மிராய் எங்களுக்கு வந்து டேஞ்சரின் ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது சொல்லிட்டு இருக்காவா. அதுல வந்து சிட்ரஸ் வாசனை வரும், எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவன் அமைதியை உண்டாக்க போறன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்குறான், இவனெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிற கத்த ஆரம்பிச்சிட்டாவா. மிராய் முழிக்கா அமைதியா முடிக்கலாம்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஈபா கொஞ்சம் பொறுமையாரு இந்த பூனை வம்சம்னா என்னன்னு காட்ட போற சொல்லிட்டு இருக்காவா. வாங்கடா சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாவா. ஆக்சுவலா யூஸ்லெஸ் காட்ட சொல்லிட்டு கத்திட்டு இருக்காவா. பார்த்தா பூனை கூட்டமா தயாராயிட்டாங்க. அவங்க பார்த்தா சின்னதா ஒண்ணு செஞ்சா மிராய் பார்த்தா ஒரு பெரிய வாரே உண்டாயிருச்சு. எல்லாரும் தள்ளி போங்கடா லார்ட் கீபா வர சொல்லி கத்திட்டு இருக்காங்க. டாக் லவர்ஸ் தான் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. பூனையோட பவர் என்னன்னு சொல்லி நாம கட்டணும் சொல்லி இன்னொரு பக்கம் சத்தம் வருது. பார்த்தா டமாக்கி ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கா. அமாக்கி சொல்லி கீபா மேலதான் உனக்கு அந்த நாய் தானே ரொம்ப முக்கியமா போச்சு, அது எனக்கு மேல சொல்லிட்டு இருக்காவா. இந்த நாய்கள் எனக்கு முக்கியம் தான் நீயும் அப்படி சொல்ல ஆரம்பிக்காம எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம எல்லாரும் ஒண்ணு மனமா இருக்க முடியாது நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம கீபாவை ரிஜெக்ட் பண்ணிட்டா இவங்க எல்லாம் விடக்கூடாது ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சாங்க. நில்லுங்கடா நில்லுங்கடா சொல்லுங்க கீபா. சாடா பார்த்தா பூனைக்கு நாய் சண்டை வர ஆரம்பிச்சு இடிச்சு இடிச்சு பறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சண்டை பண்ண சொல்லி மிரை முடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க பேச அந்த பிரச்சனை எல்லாம் முடியும் நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. கக்காசி ஒரு பக்கம் எப்பதான் முடிச்சிட்டு இருக்காவா. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சண்டை போட்டு சாவர வர முடியாதுன்னு நினைக்க அப்படி சொல்லிட்டு இருக்காவா. டெஸ்ட்ராய் ஆக வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட்ராய் சொல்லி முடிக்கா சடனா பார்த்தா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஞாபகத்துக்கு வருது. சடனா பார்த்தா நெருப்பு அப்படின்னு சொல்றாவா. சடனா காய்ச்சி வந்து லைட் இருக்கா சொல்லி கேட்காவா. உடனே அவனும் இருக்குன்னு சொல்லி லைட் எடுத்து கொடுக்கான். பார்த்தா லைட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. சடனா தீய குளிச்சு ஒரு பக்கம் வீசுறா. ஃபயர் ஷேக் ஃபென்டிங் யாகுரான்னு சொல்லி ஒரு ஜுட்ஸு போட்டு விடுதா. பார்த்தா அதுல ஏதோ ஒரு கெஞ்சுட்ஸை தயார் பண்றா. பார்த்தா நாயும் பூனையும் கலந்த மாதிரி ஒரு அனிமல் வந்து நின்னுட்டு இருக்கு. பார்க்க உல்ஃப் மாதிரி இருக்கு. என்னடா இது மார்ஷல் சொல்லி எல்லாரும் மிரண்டாங்க. அவங்க என்னோட பேர் தான்டா நெனு, நான் தான்டா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. வந்துட்டு நெருப்பு மூலியம் நின்னுட்டு இருக்கு. பார்த்தா வேலை பார்க்கறது எல்லாமே வந்து மிரை தான் பாத்துட்டு இருக்கா. இதான் நெனு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வைக்கணும், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காவா. எல்லாரும் சடனா நெனு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா அவள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. அப்படி கண்டுபிடிச்சாங்க அதுவரை சந்தோஷம் சொல்லிட்டு டாக்ஸுக்கு கேட்ஸுக்கு சண்டை நிப்பறதா நானே வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃப்ளேம்ஸ்ல உள்ளது ஒரு ப்ரொடக்ஷனா இருக்குது வந்து டாக் கடவுளாலையும் கேட் கடவுளாலையும் தான்டா. நீங்க ஏன்டா அப்படி பண்டிகை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. நீங்க வந்து சண்டை போட நிப்பாட்டலனா கேட்டாஸ்ட்ரோபிக் டிஸ்ட்ரக்ஷன் போட்டு இந்த ஊரே அழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுபோல எல்லாரும் வருத்தப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை கீபோர்ட் டமாக்கி பாத்துக்கிட்டே இருக்காங்க. உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருக்கா மிரை. அப்படா இது ஒரு காய்ச்சி சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா காய் செஞ்சு ஆனர் வந்துட்டு இருக்காரு. டேய் மான்சர் வா கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லி வராரு அவரு. காய் செஞ்சு முழிக்காவா பாஞ்சு ஒரு மிதி மிதிக்காம பார்த்தா நம்மளால டைனமிக் என்ட்ரியை ஒரு போட்டு போட்டு விட்டான். போட்ட போல அதெல்லாம் அழிஞ்சு சின்ன பின்ன ஆயிருச்சு. பார்த்தா ஒரு கால நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவர் மிதிச்சு மிதியில அந்த இடமே பாதி துண்டுட்டா போயிருச்சு. கல்லே உடஞ்சிச்சு. அதுதான் நம்ம செப்பரேட்டா வச்சிருந்துச்சு. அது இப்ப காமனா இருக்கு பாத்துட்டு இருக்காங்க. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒண்ணு மணி தான் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து கைஸ் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. ஒருவேளை சண்டை நிப்பாட்டியாச்சுன்னு சொல்லிட்டு டமாக்கி அப்படி பொறுமையா வர பார்த்தா லைட் இருக்கு கண்டுபிடிச்சாவா. உன்னை கீபா வரா என்னை மன்னிச்சு டமாக்கி
இன்னைக்கு நம்ம வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து மிராய் மேல போட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆட்டா மட்டும் இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வராச்சே தப்பு தான், ஆனா அதே உனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. வா நம்ம குளிக்க போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மட்டும் தனியா போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. அதை சிரிச்சிட்டே போறா. அதுக்கப்புறம் பார்த்தா டமாக்கி கூட வந்து கீவ அப்படி சந்தோஷமா கை கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. வாடா பிரச்சனை முடிஞ்சு சொல்லி மிராய் பார்த்துட்டு இருக்கா. மிராய் ஒளிஞ்சிருக்கிறது கக்காசி பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அடிச்சு கட்டுறாங்க. ஒரு வழியா மிராய் வந்து ஹாஸ்பிட்டல்ல குளிச்சு சந்தோஷமா வர ஒரு வழியா குளிச்சு முடிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஷயம் உங்களை சூப்பரா கையாண்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. ஒரு பக்கம் நீங்க ஐடியா கொடுக்கலாம் இதெல்லாம் நான் பண்ணிருக்கே முடியாது சொல்லிட்டு இருக்கா மிராய். பிரச்சனை ஓமலை ஏத்திக்கிட்ட நீ தான் நல்லபடியா முடிச்சு சொல்லிட்டு கக்காசி. உங்க அப்பா மாதிரி சூப்பரா முடிச்சுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாதிரியே சொல்லி முடிச்சுட்டு இருக்காவா. ஆமா உங்க அப்பா தான் லைட்டர் யூஸ் பண்ணுவாரு நெருப்ப, அதை நீ தெளிவா யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஆசமா உங்களை இல்ல நினைச்சாலும் எப்பவுமே உங்க இருக்கதான் செய்யதான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என் கூட இருக்காரான்னு சொல்லி முடிக்காவா. உங்க அப்பாவோட ஃபயர் ஷெல் உங்க அம்மாவோட கெஞ்சுட்ஸும் கம்பைன் ஆகி உண்மையில வேற எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு டெக்னிக்கை நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஆகு, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் மனசுல பொறுமை மட்டும் இல்ல ஆசமாவும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காய்ச்சி எப்படி வச்சிருக்காங்க, காய்ச்சி கோர்ட்டோட தூங்கிட்டு இருக்கான். சரி நானும் குளிக்க போறது திரும்பி கக்காசி வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்பான்னு சொல்லிட்டு அப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கா. எங்க அப்பா பத்தி நிறைய திட்டுறாங்க. டென்ட் மிராய் தான் கட்டுறாங்க. இப்ப டென்ட் இன்னொரு விஷயம் கட்டி அந்த ஊருக்கு வந்திருக்கா. அவளே ஜாயின் ஆயிருக்கா. ஒண்ணு மிராய் வந்து குளியில வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா வயசானாலும் பேசுற மாதிரி இருக்கு சொல்லிட்டு டென்ட். மிஸ் டென்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்க மட்டும் இல்ல இந்த இடத்துக்கு என்னால வர முடிஞ்சு கொண்டே சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குலாம் ஒண்ணு கவலைப்படாத, நான் ஆல்ரெடி வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒரு வழியா வந்துட்டு நல்லா ரிலாக்ஸா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு ரெண்டு சென்சே கூட நீ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி காய் சென்சே வேற இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா டென்ட். காய் சென்சே பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. அவர் உண்மையில சூப்பரான ஆளு சொல்லிட்டு இருக்கா மிராய். அவர் எதை பத்தி யோசிக்க மாட்டாரு, பிரச்சனை வந்து தானே உள்ள கூச்சிருவாரு, அவர் அந்த மாதிரி ஆளு சொல்லிட்டு இருக்காவா. ஆமா அவரை பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா மிராய். காய் சென்சே பத்தி உனக்கு தெரியாத சில விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா காய் சென்சே கத்த ஆரம்பிச்சாரு. எதுக்குடா கத்துறான்னு சொல்லி டென்ட் மிரட்டா. பார்த்தா காய் சென்சே ரூம் கட்டுறாங்க. பார்த்தா பேயும் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா மிராய் வேகமா பார்க்க வேண்டாம் காய் சென்சே என்ன சொல்லிட்டு காய் சென்சே இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி டென்ட் கேட்டுட்டு இருக்கா. காய் சென்சே பத்தி கவலைப்படாத, எல்லாரும் அவர் இப்படிதான் செய்வாரு சொல்லிருக்கா டென்ட். பார்த்தா அவர் ஒரு மாதிரி பயந்து படுத்திருக்காரு. இந்த நேரத்துல கக்காச்சி சென்சே வேற எங்க போனாரும் தெரியல சொல்லி டென்ட் சொல்லிருக்கா. சடனா பார்த்தா நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லி லைட்டை கூட்டிட்டு வரான். கக்காச்சி சென்சே நீங்க எங்க போனீங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. நான் வந்து பீன் ஜாம் பன் போய் வேங்க போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கக்காசி வந்து கிளம்புற சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு பாடி கடை நான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆமா ஒரு எம்ப்ளாய் சொன்னா காய் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி படுத்துட்டானே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையில இங்க என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல, ஆனா வந்து பாக்கல ஒரு அன்கான்சியஸ்னஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா அது வந்துச்சு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது வந்துச்சு சொல்லி கக்காசி கேட்கான். அவர் பேய் வந்துச்சுன்னு சொன்னாரு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா பேயெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். கண்டிப்பா கோஸ்ட் தான் வர வாய்ப்பு நிறைய இருக்கு சொல்லிட்டு இருக்கா டென்டன். இந்த இடத்த பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆம்பியன்ஸ் பாத்துமா உனக்கு சரியா புரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. எல்லாம் கோஸ்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கா மிராய். கண்டிப்பா அங்க இருக்கு சொல்லிட்டு இருக்கா டென்டன். ஆல்ரெடி இங்க செக்யூரிட்டி கார்டு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இவங்களே அலோ பண்ண, எல்லாத்தையும் ஃபுல்லா தரவா செக் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. பர்னிச்சர்ல இருந்து செல்ஃப் முதல் கொண்டு எல்லா இடத்துல செக் பண்ணிட்டேங்க, எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கா மிராய். அன்விஷுவலா இருந்து எல்லாத்தையும் மட்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு இடம் பார்த்தா தெரிஞ்சுட்டு ஒரு குத்து குத்துற டென்ட் பார்த்தா அந்த இடமே செதறது லைட்டா. ஆனா கதை சொல்றான், ஆனா இன்னொன்னு மட்டும் சந்தேகமா இருக்கு, இந்த பீன் ஜம்ப் பண்ணு வந்து அந்த ரூம்ல இருந்துச்சு, ஆனா நான் வந்து பாக்க அங்க இல்லவே இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கக்காசி. தெரிஞ்சு காய் சாப்பிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாப்பிடலாம் சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து இவ்வளவு கோஸ்ட் எது சாப்பிட்டு இருக்கோம் சொல்லி கட்டிட்டு டென்ட். உடனே வந்து அப்பெல்லாம் ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு மிராய். உன டென்ட் சொல்றா, உங்களுக்கே தெரியும் காய் சென்சே என்ன பண்ணாலும் பண்ணுவாரு, அவர் போய் மட்டும் சொல்ல மாட்டாரு. அப்படிதான் கக்காசி சொல்லி கட்டிட்டு டென்ட். ஆமான்னு சொல்றான் கக்காசியும். இது கண்டிப்பா பேய் தான் சொல்லிட்டு இருக்காவா. பேய்லாம் கிடையாது சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி மிராய் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரைட்டா பார்த்தா ரிசப்ஷனிஸ்ட் போய் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கேட்கா, இங்க உண்மையில பேய் இருக்கலாம்னு சொல்லி கட்டிட்டு இருக்காவா. எல்லாமே பீன் ஜம்ப் வந்து காணா போயிருச்சு, கண்டிப்பா இந்த கோஸ்ட் சாப்பிட்டு சொல்லி டென்ட் கட்டிட்டு இருக்கா. நீங்க அதை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்கா. அதை கேட்டு மிரண்டுட்டாங்க. அப்ப உண்மையிலே பேய் இருக்கான்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா டென்ட். அப்புறம் எனக்கு ஹிடன் வில்லேஜ்ல இருந்து ஷினோபி வந்திருக்கோம், எங்கள்ட்ட சொல்லுங்க நாங்க இதை பார்த்தா சொல்லிட்டு இருக்கா டென்ட். இதெல்லாம் பத்தி சொல்லாதீங்க சொல்லி மிராய் பக்கத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கா. எந்த பிரச்சனையும் வராது சொல்லிட்டு இருக்கா. சடனா பார்த்தா கரண்ட் போன மாதிரி இருக்கு, தனியா கூட்டி போய் இந்த கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாவா. இங்க வந்து எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னா ஃபியூடல் நாடு யாரால தான் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சமயத்துல வந்து ஏகப்பட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும், நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இங்க குளிச்சுட்டு போவான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா வாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஆர்டினரி ஹாட் ஸ்பிரிங் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கா. நாட்கள் போக போக இங்க ஏகப்பட்ட ரூமர் பரவ ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. எங்களோட கெஸ்ட் நிறைய பேர் வந்து ஒரு ஆர்மர் வச்சு ஒரு பேய் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனா அது உண்மையா பொய்யா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது சொல்லிட்டு இருக்கா. ரூமர் பரவ பரவ ஏகப்பட்ட பேர் இங்க வராமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க ஒரு பிரேயர் நடத்தணும், அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்துல வந்து அந்த பேய் இங்க வருது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போறாங்க, உனக்கு கிச்சன் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இங்க ஏகப்பட்ட சாப்பாடு வைப்பேன், அது சடனா வந்து மறைஞ்சு போயிடும், எங்க தான் போகும் தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க, எல்லா இடத்துலயும் அந்த பேய் இருக்க மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க யாரும் வந்து குளிச்சுட்டு போறாங்க, யாரும் ட்ரெஸ் மாத்திட்டு போறாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா கோஸ்டா தான் இருக்கு சொல்லி டென்டன் சொல்லிட்டு இருக்கா. இது ஏதோ சம்பந்தம் இல்லாம நடந்திருக்கு, இவங்க எல்லாம் பிரம்மையா நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கா மிராய். உன டென்டன் சொல்றா, நீ ஒண்ணு நீயே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு, ஆனா உண்மையிலே பேய் தான் இருக்கு சொல்லிட்டு இருக்கா டென்டன். ஒவ்வொன்னே வந்து வெரிஃபை பண்ணும், அப்புறம் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கா மிராய். எடுத்து நம்ம கிச்சனுக்கு போன்னு சொல்றா. சடனா டென்டன் சாயிரா பார்த்தா அந்த கல்லு மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அது அப்படியே சாயுது. இது ஏன் சாயுது, அது மாதிரி சடனா அட்டாச் ஆனது வந்து ஒரு மாதிரி மூவ் ஆகுது, ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு டென்டன். மத்தது எல்லாமே கட்டையினால செஞ்சிருக்காங்க, இது மட்டும் என் கல்லால செஞ்சிருக்காங்க, இதுக்கு பின்னாடி வேற எது கதை இருக்கு போல சொல்லிட்டு இருக்கா டென்டன். மிராய் உட சக்கர பிளேட் யூஸ் பண்ணி ரெண்டு துண்டா வெட்டி வீசி சொல்லிட்டு இருக்காவா. அதெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா மிராய். உனக்கு கர்ஸ்டா இருக்கும் சொல்லி கட்டிட்டு இருக்காவா. உன் டென்டன் சொல்றா, நான் அக்களை தான் சொன்னேன், நீ இது கோபப்படா சொல்லிட்டு இருக்காவா. மாதிரி சாலிடா இருக்கு, இது அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது சொல்லிட்டு இருக்காவா. என்னது சக்கர பிளேட்டால அதை உடைக்க முடியாதா, நீ அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி டென்டன் கேட்கா. ஒண்ணு இல்ல, நான் இதுல என்ன மாஸ்டர் ஆகல, அதான் எனக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட சக்கரால நல்லா கண்ட்ரோல் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா காய் செஞ்சு ஒரு வழியா முடிச்சிட்டாரு, நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாக்க வராங்க அவங்கள. பார்த்தா டென்டன் மிராய் கேக்குறாங்க, நீங்க எது பேய பாத்தீங்கன்னு சொல்லி கேட்காங்க. நான் பேயெல்லாம் ஒண்ணும் பாக்கணும்னு சொல்லி கத்துறாங்க. நான் பேய பார்த்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்ப என்ன மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. காய், நீங்க பேய பார்த்தா சொன்னீங்க, இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க
சொல்லி டென்டன் கேட்டுட்டு இருக்கா. நான் அப்படி சொல்லவே இல்ல சொல்லி காய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பீன் ஜம்ப் பண்ண வந்து ஏன் தொலைஞ்சு போச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்கா டென்டன். பீன் ஜம்ப் பண்ணான்னு சொல்லி காய் முடிக்கும். ஆமா ஏகப்பட்ட விஷயம் வந்து வெளிய நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கோஸ்ட் இருக்கு சொல்லி கத்துறா டென்டன். ஏகப்பட்ட பீன் ஜம்ப் பண்ணது தொலையுது, சாப்பாடு தொலையுது, துணி தொலையுது அப்படி சொல்லிட்டு இருக்காவா. இங்க ஒண்ணு நடக்கவே நடக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாஜிக்காவே இல்லன்னு சொல்றாங்க. லைசன்ஸே நீங்க பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சொல்லிட்டு டென்டன். சாரா பார்த்தா கக்காச்சி கத்திக்கிட்டு வரான். டேய் இத நீனா சாப்பிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா காய் சொல்றாரு டேய் இத நாளா சாப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு காய். அது கண்டிப்பா கோஸ்ட் சொல்லி இருக்கா டென்டன். இது எதுவுமே கிடையாது. வா கக்காச்சி நம்ம போய் பிங் பாங் கேம் போய் விளையாடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது பிங் பாங் கேமா? அது ஏன்டா இந்த நேரத்துல சொல்லி கக்காச்சி கேட்கான். காட் ரூம்ல இருக்கடா வாட போய் விளையாடணும் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நம்ம குளிக்க போறோம் சொல்றாங்க கக்காச்சி. டேய் நீ வந்து குளிச்சுக்கோ வா மொதல்ல பிங் பாங் கேம் விளையாடணும் சொல்லிட்டு கக்காச்சி கூட்டி போயிட்டே இருக்காங்க காய். சரி எதுக்கு இந்த ரூம் விட்டு கிளம்புறீங்க? ஒருவேளை பேய் எது இருக்குன்னு சொல்லிட்டு டென்டன் கேட்கா. பிங் பாங் கேம் விளையாட போறேன் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு தலையில போய்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இவர் வந்து பார்த்தாலே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. கண்டிப்பா பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. காய் செஞ்சு பேயை பார்த்து பயப்படுவாரு. அது உனக்கு தெரியுமா சொல்லிட்டு டென்டன் கேட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவர் ஏன் பிங் பாங் கேம் விளையாட போறாரு? இதை பார்த்தாலே தப்பா தெரியுது டென்டன் கேட்கா. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர் வேற எதையோ பார்த்து பயந்துருக்காரு அப்படிதானே சொல்லி கேட்டுட்டு இருக்கா. வேற எதை பார்த்து பயப்பட மாட்டாரு. அவர் எப்ப பார்த்தாலும் பேயை பார்த்தா பயப்படுவாரு. அது ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இருக்காவா. டைஜுட்ஸ் வந்து கோஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது அதனாலதான் அவர் பயப்படுதாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இருந்து தப்பிச்சு போறாரு. அவரை பயம் கொடுத்தா கூட சொல்லி வேகமா போறாவா. பார்த்தா அவங்க இருந்து போயிட்டா. சடனா பார்த்தா காய் செஞ்சு கக்காச்சி நின்னுட்டு இருக்காங்க. மிராய் நீ வந்து இந்த மேட்ச் வந்து ரெஃப்ரியா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. காய் நான் சொல்லி முடிக்காவா உன்னால முடியும் சொல்லி கத்துறான். பார்த்தா இவங்க பார்த்து பிங் பாங் கேம் விளையாட வந்தாங்க. பார்த்தா வீட்டுல யாரும் வந்து இருக்காங்க. அந்த பன் எடுத்து சாப்பிட போறாங்க. எடுத்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தா கக்காச்சி அடிச்சு வலிக்கிட்டான். டேய் இது ஒரு ட்ரையல் தான்டா. இதெல்லாம் உண்மையான மேட்ச் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான மேட்ச் ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லிட்டு சடனா ஸ்டார்ட் பண்ணாங்க. மாறி மாறி அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. மிராய் முழிக்கா என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல அந்த கோஸ்ட் இல்லனா வேற யாராச்சும் வந்திருப்பாங்களே நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா தான் சரிப்பட்டுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காவா. சடனா யோசிக்கா முதல்ல 8 இடம் இருக்கு. அந்த 8 இடத்துல நம்ம ஒவ்வொரு இடமா தேனா சரிப்பட்டு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா காய் ஒரு அடி அடிக்க பால அடிச்சு சொல்லி செதறிடுச்சு. நான் தான் சொல்லி கரெக்டா இருக்காங்க. நான் பாக்கலன்னு சொல்லிட்டா சொன்னாவா. உனக்காக சொல்றான் சரி வேற வழி இல்ல. அப்புறம் நான் தான் சொல்ல வரேன். சரி மேட்ச் டிரா ஆயிட்டு சொல்றான். டேய் எடுத்தோனே நான் தான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அதெல்லாம் நீ சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கக்காச்சி இருக்கான். டேய் டிரா ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஆள விட்டான்னு சொல்றான் கக்காச்சி. முடிஞ்சிச்சு நான் குளிக்க போறேன்னு சொல்றான். எது குளிக்க போறியா? டேய் நம்ம இங்கே குளிக்க மாட்டான் வாடா வேற இடத்துல போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். காய் இது நம்ம குளிச்சு பார்த்துட்டோம்ல வேற இடத்துக்கு போவோம்னு திரும்பி அழுத்தி கேட்கான். என்னாச்சு மிராய் ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு கக்காச்சி கேட்கான். இந்த இடத்துல எனக்கு கோஸ்ட் இருக்க மாதிரியே தெரியல. ஆனா அந்த கார்டனுக்குள்ள வேற யாரோ இருக்க மாதிரியே தெரியுது. அதனால நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். ஆனா ரெஃப்ரியா இருக்க சமயத்துல நீ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கக்காச்சி. என்னை மன்னிச்சிருங்க நான் வேற சிந்தனையில இருந்து சொல்றாவா. இதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதா கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு கக்காச்சி. இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா பேய் இல்லனா வேற எது இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. நான் கண்டிப்பா இந்த இடத்துல கோஸ்ட் இல்லன்னு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி நீ எதுக்கு கோஸ்ட் இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறாங்க? இதுக்கு வேற எது ரீசன் இருக்கா சொல்லி கக்காச்சி கேட்டுட்டு இருக்கான். வேற ஒரு ரீசன் கிடையாது. அப்படி ஒரு கோஸ்ட் ஒன்னு இருந்துச்சா எங்க அப்பா என்னை கண்டிப்பா பார்க்க வந்திருப்பாரு. அதனால தான் அது இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்க்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா கக்காச்சி. பார்த்திருந்தா இப்ப பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சரி இல்ல ஆனா எல்லாம் மீனிங்லெஸ்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா காய் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கக்காச்சி வர புரியாதுன்னு சொல்லி கத்துறான். சரி மிராய் இந்த கோஸ்ட் பிரச்சனை நீனே ஹேண்டில் பண்ணிக்க நாங்க போயிட்டு வரோம் சொல்லிருக்கா கக்காச்சி. சரி சொல்றா அவளும். பார்த்தா கக்காச்சி காய் எங்க போயிட்டாங்க. பார்த்தா மிராய் நின்னுகிட்டு இருக்கா. அந்த பால் எடுக்க போறா காத்தடிக்கு. பார்த்தா அந்த பால் எடுத்து மூவ் ஆகுது. பார்த்தா என்னடா க்ளோஸ் டோர்ல எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு முழிக்கா. பார்த்தா ஒரு போர்டு மாதிரி இருக்கு. அப்படியே தட்டி பாக்கா. பார்த்தா எதையும் உன கண்டுபிடிச்சிட்டாவா. அப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காவா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கக்காச்சி வரான். பார்த்தா அவ எல்லா இடத்தையும் அலசி முடிச்சிங்க வந்துட்டா. சரி டென்டன் எங்க போறான்னு சொல்லி கக்காச்சி கேட்டுட்டு இருக்கான். அவ எங்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா கோஸ்ட் இல்லன்னு மட்டும் நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. யாரதான் இருக்காங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. காய் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு ஸ்மெல் மாதிரி வருதாங்க. அது வரப்போது சொல்லிட்டு இருக்கா. அவ ஒரு பக்கம் பார்த்தா காய் ஒரு பக்கம் பயந்துருக்கான். பார்த்தா முதுகு பின்னாடி ஏதோ ரத்த சொட்ட யாரா இருக்காங்க. பார்த்தா டென்டன் தான் செத்த மாதிரி கிடக்கா. நான் நினைச்சது சாதிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. டென்டன் இப்ப டென்டன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. காய் செஞ்சு பயப்பட வச்சிருக்காவா. உள்ள இருந்து யாரோ வராங்க. பார்த்த ஸ்டாச்சு அப்படி இந்த பொண்ணு மேல சாய போகுது. பார்த்தா சக்கர பிளேட வச்சு 2 துண்டா வெட்டிட்டா மிராய். பார்த்தா அது வந்து பேயில கிடையாது. அது உண்மையிலே ஒரு பொண்ணு. பார்த்தா காய் செஞ்சு பயத்துல படுத்து கிடக்காரு. உன்னை கக்காச்சி வர உன்னோட பேரன்னு சொல்லி கேட்காம என்னோட பேர் டட்சுமின்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த பேரன் சொல்லி மேல கேட்கா. நான் ஒண்ணு பேயிலாம் கிடையாது சொல்றாவா. எப்படி நீ கண்டுபிடிச்சு டென்டன் கிட்ட இருக்கா. இது எல்லா இடமே வந்து இன்னர் கார்டனை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காவா. யாரோ ஒருத்தங்க ஒளிஞ்சிருக்காங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு சொல்றாவா. சடனா பார்த்தா பழசை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த இடத்துல போய் தட்டி பார்த்தல அதுக்கு பின்னாடி ஒரு பேசேஜ் வே இருந்திருக்கு. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடமா போயிருக்கா. பார்த்தா எல்லா இடத்துலயும் கனெக்டிவிட்டி இருந்துட்டே இருக்கு. கிச்சன் பாத்ரூம் எல்லா இடத்துலயும் கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. பார்த்தா போற வழியில சும்மா வரல. அந்த வழியோட அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அடைச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மீரா என்ன பண்ணிருக்கானா அங்கள்ட்ட இருக்க ஆள்கிட்ட சொல்லி ஸ்மோக்க வந்து உள்ள அனுப்பியிருக்கா. அந்த ஸ்மோக்க வந்து தாங்க முடியாம அப்படியே பதட்டத்தை தான் வெளியே வந்திருக்கா டட்சுமி. நீ ஓப்பனியா வச்சு அந்த ஸ்டாச்சு எடுத்த மட்டும் சொல்லி டென்டன் கேட்க ஆமான்னு சொல்றா மீரா. அந்த இடத்துல கோஸ்ட் வேஷம் போட்டு நீங்க வருவீங்க நினைச்சு கூட பாக்கன்னு சொல்லிட்டு டென்டன். ஆனா அந்த இடத்துல நீங்க கோஸ்ட் வேஷம் போட்டு நீங்க வருவீங்க நினைச்சு கூட பாக்கன்னு சொல்லிட்டு இருக்கா மீரா. நீ எதுக்கு இப்படி வந்தன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுட்டு இருக்கா. நான் காய் செஞ்சு பயம் கொடுத்தா தான் வந்தேன்னு சொல்லிட்டு டென்டன். வரலாம் பயம் கொடுத்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா மீரா. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்படிதான் பண்ணுன்னு சொல்லிட்டு டென்டன். சரி டாட்சுமி நீ எப்படிலாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா கக்காச்சி. நான் ஒரு டிராவலர். ஆனா ஊர் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா என் கையில காசு இல்ல. அதனால இங்க ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால இந்த சீக்கிரம் பேசேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா மீரா. அவளும் ஆமான்னு சொல்றா. ஏன் நம்ம இந்த பொண்ணை வந்து லேண்ட் ஆஃப் ஸ்டீம் கையில கஷ்டையில கொடுத்து கூடாது சொல்லி டென்டன் கேட்டுட்டு இருக்கா. அப்பெல்லாம் செஞ்சிராதீங்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா டட்சுமி. ஒரு ட்ரிப்பு காண்டி சுத்திக்கிட்டு சொல்றாவா. உட காசே இல்ல என்ன ட்ரிப்னு சொல்லி டென்டன் கேட்கா. சடனா பார்த்தா அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு எது ரீசன் இருக்கா சொல்லி மீரா கேட்கா. அந்த ரீசனை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றா அவளும். எங்க அம்மா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ட்ரிப்புக்கு போன ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களால அந்த ஆசை நிறைவேற்ற முடியல. அதனால தான் அந்த ஆசை நிறைவேற்ற நான் வந்திருக்கேன். ஊரா சுத்தி பார்த்து ஒவ்வொரு ஹாட் ஸ்பிரிங்லயே குளிக்கணும் தான் என்னோட ஆசைன்னு சொல்றா. மெமரிஸ் கார்டு அப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது நீ தனியாவா பண்றேன்னு சொல்லி டென்டன் கேட்கா. அவளும் ஆமான்னு சொல்றா. ஏன் இவளை நம்ம கூட கூட்டு போக சொல்லி மீரா கேட்டுக்கிட்டு இருக்கா. டட்சுமி மிரளுதா. அப்படி கூட்டு போனா அவங்க அம்மாவை பத்தி சில ஞாபகம் கிடைக்கும்ல. அது சந்தோஷம். அவளுக்கு என்ன காசு வருதோ அதை நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா மீரா. பார்த்தா கக்காச்சி சரி ஓகேன்னு சொல்லிட்டான். உன்னை டட்சுமி நீ ஓகேன்னு சொல்லி கேட்கா.
இருக்காவா அவளும் சரின்னு வாரா. உனக்கு கக்காசி சொல்றா சரி மீரா நீ வந்து உன் சக்கர பிளேட் வந்து நல்லா யூஸ் பண்ண, ஆனா அதை நல்லா நீ கண்ட்ரோல் பண்ண பழகிக்கன்னு சொல்றாவா. அதை நீ கொஞ்சம் ஏற்கனவே யூஸ் பண்ண அது ரொம்ப பிரச்சனைன்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஷார்ப்பா வரும் சொல்லி நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா மீராய். உனக்கு வந்து பேசிக்காவே இந்த பொட்டன்ஷியல் இருக்கு, ஏன்னா நீ ஆசுமாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா கக்காசி. இவர் வந்து அடுத்த நாள் விடியுது ஆளுக்கு தனித்தனியா போக போறாங்க. உன்னை டென்டன் சொல்றா என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் தனியா போறேன் நீங்க தனியா போயிட்டு வாங்க சொல்றாவா. அப்ப காய் செஞ்சியை பிடிச்சி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காவா. நீங்க இருந்து இடத்த காலி பண்ணி டென்டன் சொல்லிட்டு இருக்கா. காய் இருக்காது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்மர் வச்சு ஒரு கோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் நைட் வந்து அது வந்து என் கண்ணு முன்னாடி வந்து அப்பியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கக்காசி வந்து தூங்கிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல சுத்துனே தெரியாது, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பேய் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ரெண்டு கண்ணால பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி யார்ட்டுமே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வரின்னு சொன்னோன்னு எல்லாரும் மிரண்டாங்க. அது உண்மையில இருக்கான்னு சொல்லிட்டு அதான் ப்ரே பண்ணி ஒரு சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணான்னு சொல்லிருக்காட்டு. சீல் பண்ண பேப்பர் இதுவான்னு சொல்லி மிராய் கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா மிராய் இங்க உள்ள கோஸ்ட் பேப்பர் அப்படியே உரிச்சிருக்கா. அதனால கோஸ்ட் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. நடக்கும் நடத்தி விட பாக்க சொல்லிட்டு இருக்கா மிராய். கக்காசி நீங்க நல்லா தூங்கினான்னு சொல்லி கேட்காங்க. பார்த்தா பேயே வந்தா அவன் அசல்ட்டா சிக்கமரும் ஆசமாய் தான் கட்டுறாங்க. பார்த்தா பழைய கட்டுறாங்க. உன்னை சிக்கமரம் சொல்லிட்டு இருக்கா நீங்க கிளைமிங் சீல் மூவ் பண்ணி நினைச்சு கூட பாக்கல, நீங்க ஒரு ரிஸ்கான மூவ் பண்றீங்க சென்சன் சொல்லி கேட்டுட்டு இருக்கா சிக்கமரம். நம்ம கிங்க வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது ஒன்னு தப்பும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்க பேச வரீங்க சொல்லி சிக்கமரம் கேட்டுட்டு இருக்கா. இங்கோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு என்னன்னு இப்பதான் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கமரம் இந்த ஷோகி கேமே நம்ம வில்லேஜையும் கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஊர்ல கிங் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன சந்தேகம் ஹோக்காக எதுன்னு சொல்லி கேட்காம ஒரு காலகட்டத்தில் அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தப்புன்னு சொல்றாங்க. சரி யாருதான் வந்து கிங்னு சொல்லி சிக்கமரம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலம் வரும் அப்ப உனக்கு புரியும் சொல்லிருப்பான். உடனே பார்த்தா சிக்கமரம் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிங்குங்கிற காயினை வச்சுட்டு மீரா நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே இரு, காலம் வரும் உனக்கு அந்த கிங் யாருன்னு புரியும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கக்காசி விரையும் தான் கட்டுறாங்க. அவங்க பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே மீரா கேட்கா இந்த போற வழியில ஹாட் ஸ்பிரிங் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. கவலைப்படாத ஆனா எனக்கும் தெரியாது இதான் ஹாட் ஸ்பிரிங் போற ரூட்னு சொல்லிட்டு இருக்காவா. கண்டிப்பா ஹிடன் ஸ்பாட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீரா சொல்லிட்டு நீ மன்னிச்சிட்டு டாட்சுமி போற வழியில இருக்கா என்னன்னு தெரியல, உங்க அம்மா வர உனக்கு தேடணும்னு சொல்லிட்டு இருக்காவா. இன்னும் எனக்கு பிரச்சனை இல்ல நம்ம டிராவலா வர போய்கிட்டு இருக்கோம், இதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அம்மாவுக்கு ஹிடன் ஹாட் ஸ்பிரிங் போகணும் ஆசை தான் இருக்கும், அதை தெரிஞ்சா நானும் போறேன் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அம்மாவை பத்தி அப்படி பேசிக்கிட்டே வராவா. உங்களுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காவா. எங்க அம்மா தான் இப்ப உயிரோடு இருக்காங்க, எங்க அப்பா நான் பிறக்க முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்றாவா. சொன்னோன்னே டாட்சுமி மன்னிப்பு இருக்கா நான் தெரியாம கேட்டேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒன்னும் பிரச்சனை நீ தெரியாம தானே கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மீராய். கூடிய சீக்கிரத்துல வந்துரும் சொல்லிட்டு கக்காசி. பார்த்தா அப்படி போய்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா போய்கிட்டு இருக்கிறதுல காய் இப்படி தலையில போய்கிட்டு இருக்கான். டேய் கக்காசி யார் மேல போவோம் பாப்பான்னு சொல்லிட்டு ஆனல் வேகத்துல போயிட்டு இருக்கான். தலையில நடந்து போறான். பார்த்தா மீராய் கத்துதா இவர் ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பார்த்தா வில்லேஜ் பக்கத்துல வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு பெரிய கல் இருக்கு. பார்த்தா அந்த மவுண்டன் வந்து ஊருக்குள்ள கிடக்கு. ஊர்ல என்னதாண்டா நடக்குன்னு சொல்லி பாக்காங்க அவங்க. பார்த்தா ஊரை சுத்தி கல்லா தான் கிடக்கு. என்ன பார்த்தா ஊருக்கு வெளியே நிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பாட்டி வரா. ஊர்ல ஹாட் ஸ்பிரிங் தானே விசிட் பண்ண வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கா. ஆமா அந்த ஊருக்கு அப்படி என்னதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா மீராய். சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு, ஒரு பெரிய கல் வந்து மவுண்டன்ல இருந்து கீழே விழுந்துருச்சு, அதனால மொத்த இடமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்ப ஹாட் ஸ்பிரிங் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த பாட்டிட்டாவா. இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் ஒண்ணும் ஆகல, ஆனா அந்த ஹாட் ஸ்பிரிங் தான் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. மட்டும் நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தோம்னா இன்னது இந்த கல்லெல்லாம் உடஞ்சு துண்டு துண்டு ஆகிருன்னு சொல்லிட்டு இருக்கா காய். மீராய் பேச ஆரம்பிச்சிட்டா. ஹே டிராவலர்ஸ் சொல்லிட்டு ஒருத்தன் கத்துறான். சரி நீங்க டிராவலர்ஸ் தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க கூட ட்ரிங்க்ஸ்ல கலந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க போய் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எடுத்து கக்காசி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்க ஆரம்பிக்கான். பார்த்தா காயும் வாங்கி குடிக்காத. பார்த்தா கண்ணி மிக்கிறதுல கக்காசி குடிச்சு முடிச்சிட்டான். அவங்க மிரண்டாங்க. அதை பார்த்துட்டு என்னடா குடிச்சு முடிச்சான்னு சொல்லிட்டு கக்காசி ஓன்ட்டெல்லாம் நான் தோக்க மாட்டேன், நீ மட்டும் குடிப்பியா நானும் குடிப்பேன்னு சொல்லிட்டு அனல் குடிக்கான். பார்த்தா ஒரு வாட்டி குடிச்சதுக்கு ஒரு மாதிரி கிறங்க ஆரம்பிச்சாங்க. காய் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா கக்காசி. அது நீங்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு அந்த ஊர்க்காரன். நீங்க அதுக்கு முயற்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுட்டு இருக்கா. அந்த கல்லெல்லாம் யாராலையும் மூவ் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த ஊர்க்காரன். அதுவும் கரெக்ட் தான், நாங்களும் ட்ரை பண்ணிலாம் பாத்துட்டோம், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க அவங்க. சரி அப்ப நீங்க ஹிடன் ஷீம் ஆல்ட்ட வந்து கேட்க வேண்டியதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. ரீசெண்டா வந்து நிறைய பொண்ணுங்க வந்து காணா போயிட்டாங்க, அவங்க எல்லாம் அதுக்கேத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனாலதான் வந்து எங்களால உதவி கேட்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதான் ஒரு பிரையாரிட்டி சொல்லிட்டு வில்லேஜ்காரன் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு. இதுக்கு நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர் காரங்க வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு மிராய் மிரண்டா, ஏன்னா அவளே லேண்ட் ஆஃப் ஃபயர்ல தான் வந்திருப்பா. டேய் அவங்க பார்டர் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்மள மாதிரி சின்ன ஊருக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஆல்ரெடி வந்து தண்டா கிடக்கும் சொல்லிட்டு மிராய் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி சின்ன ஊருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே பையா அப்படின்னு சொல்லிட்டு கக்காச்சி பத்தி கேக்குறாங்க. டேய் அவர் ப்ரீவியஸ் ஹுக்காக நினைச்சிட்டு இருக்கா மிராய். ஊருக்கு வெளியே போயிட்டு மிராய் இந்த கல்லே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்மளால மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தள்ளிலாம் பார்த்தா அசைக்க கூட முடியல. நாளை எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாவா. அந்த பாட்டி வர நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, இந்த பன் எடுத்து சாப்பிட சொல்ற அந்த பாட்டி. லேண்டாஸ் டீம்ல ஒரு வந்து ஸ்பெஷலான பொட்டேட்டோ இது நல்லா சாப்பிடு, நல்லா ரோஸ்ட் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சாப்பிடுதா உண்மையிலே டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றாவா. நீங்க சூடா வந்து குளிக்கணும்னு நினைச்சீங்க, நான் உங்களால குளிக்க முடியல எங்களை மன்னிச்சுன்னு சொல்றா பாட்டி. அவனே மிராய் நினைக்க நம்ம ஒரு சினோபியா இருந்து ஒரு சின்ன ஊருக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியல, நம்மள என்ன மாதிரி சினோபின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காவா. நீங்க சாப்பிடுங்க போயிட்டு வர சொல்லுங்க பாட்டி கிளம்புறா. பார்த்தா மிராய் ஒரு மாதிரி சோகமா நிக்கா. கக்காசி வந்துட்டான், என்ன இதை பார்த்து வருத்தப்படுதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கல்லெல்லாம் மூவ் பண்ண முடியாது, வாய்ப்பும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. நம்ம எதுக்கு கிவ் அப் பண்றோம், இது வேற வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்குனிதான். கவலைப்படாத நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன், ஒரு ஆளால முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மிஸ்டர் சோஜியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா மிராய். ஆமா அவ ஆல்ரெடி மிஸ்டருக்கு இந்த ஒரு பக்கத்துல தான் வந்திருக்கான், அவன் நான் ஹெல்ப் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு. ஹிடன் லீவ் வில்லேஜ்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒருத்தன் தான், அவனால மட்டும் தான் இது முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. வராங்கன்னு சொல்லி டாட்ஸ்மி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்மள சோஜி தான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம், வேற லெவலா வராங்க. பாக்கல ஸ்ட்ராங் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. சோஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு மிராய் வாரா. அதுக்கு தான் மிராய் நான் வந்து சொல்லிட்டு நம்மள வேற லெவலா வரான். ஹிடன் லீவ் வில்லேஜ்ல ஒரு ஹீரோ இவரு கிரேட் நிஞ்சா வரல, இவர் மாஸ் காட்னு ஒரு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா மிராய். பார்த்தா சடனா கவுந்துட்டான். நான் சாப்பிடல எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுங்க சொல்லிட்டு சாயிராவன். பார்த்தா மயங்கிட்டான். நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் மிஷனுக்கு வர போயிட்டு இருக்காரு, கண்டிப்பா இவருக்கு சாப்பாடு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா மிராய். நான் 30 நிமிஷத்துக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொல்றான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. சாப்பாடு இல்லாம கண்டிப்பா என்னால மூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பொட்டேட்டோஸ் வந்து கொடுக்காவா. பொட்டேட்டோஸ் சொல்லிட்டு சந்தோஷம் வாங்கி சாப்பிடுதான். இது உண்மையிலே டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றான். லேண்ட் ஆஃப் ஸ்டீம்ல உள்ள ரோஸ்டட் பொட்டேட்டோ தானே, இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி இதை மூவ் பண்ணுங்கன்னு சொல்றாவா. இப்போ என்ன முடியாது, ரோஸ்ட் பொட்டேட்டோ சரிப்பட்டு வராது, பொட்டேட்டோ சிப்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் பிரச்சனை சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். பொட்டேட்டோ சிப்ஸ் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு வழி இல்ல, நான் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தயாரிச்சு சொல்லிட்டு மிராயை பார்த்தா என்ன செய்யறானா பொட்டேட்டோ தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாவா. பார்த்தா ஹெல்ப்புக்கு டட்சுமியும் கூப்பிட்டு வந்திருக்காவா. உனக்கு ஒன்னும் பிரச்சனை சொல்லி மிராய் கேட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஒரு சூப்பர் குக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் அம்மா சாப்பாடு பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்க அம்மா இதை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றா. பார்த்தா 2 பேரும் சாப்பாடு சடனா கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன்னை சோஜி சடனா கண்ண முடிக்கும், நீங்க கட் பண்ணும்போது நல்லா தின்னா கட் பண்ணுங்க, சாதாரணமா கட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா தான் கட் பண்றீங்க, நல்லா பொரிச்சு கொடுங்க, நான் நல்லா சாப்பிடணும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஏன்டா இப்படிலாம் பேசுறது, தேவனா அவரே பொரிச்சிட்டீங்க சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காவா. எண்ணெயில போட்டு பொரிக்கிற அதுல ஒரு சத்தம் வரும், அது கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. 5 கடையும் சேர்ந்து ஒரே நேரத்துல வரும், நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்ச் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொட்டேட்டோக்கு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் தெளிவா இருந்தா மட்டும் போதும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஸ்மா சென்சென்ட் ஒன்று சொன்னாரு, அதை நான் கிளியர் மைண்டா வச்சுக்க சொல்லிட்டு இருக்காங்க. எதை நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம தெளிவா யோசிச்சா போதும் சொல்றாங்க. டிக்டா ஃபாலோ பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சோஜி நீங்க அப்பாவோட ஸ்டூடெண்ட் தானே சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். எங்க அப்பாக்கு எதை ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னோட சென்ஸுக்கு அப்படி என்ன பிடிக்கும்னா அவர் ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாரு சொல்றான். கேட்டுட்டு மிரட்டா, நான் அதை பத்தி கேட்கல, அவர் என்ன சிறப்பா பண்ணுவாரு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. இப்போ பொறுமையா இருப்பாரு, எல்லாத்தையும் தெளிவா கையாளுவார் சொல்லிட்டு இருக்காங்க. சோச்ச டீம் உனக்கு தெரியுமா, அதான் டீம் 10. அவங்க காதுல ஒரு இயரிங்ஸ் போட்டுருக்காங்க, பாத்தியா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றா. அதே மாதிரி இயரிங்ஸ் நாங்க போட்டிருந்தோம், அது எங்களுக்கு யார் கொடுத்தா எங்க ஆஸ்மா சென்சியை கொடுத்தாரு சொல்லிட்டு இருக்காங்க. சோச்சி எங்க அப்பாவா கொடுத்தாரு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கணும், அதுக்கு உங்க அப்பா தான் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏகப்பட்ட சிகரெட் அடிப்பாரு, அவர் எதுக்கு அதை அடிப்பாருனா அவர் நல்ல மென்மையானவர் சொல்லிட்டு வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டு அதெல்லாம் மறைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் எங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. உன டாக்ஸி சொல்றா, மிராய் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா கத்த ஆரம்பிச்சா சோஜி, அதனால சத்தம் வருது, சீக்கிரம் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வெளிய எடுங்க சொல்றான். பார்த்தா அப்படியே அடுக்கடுக்கா குமிச்சு வச்சிருக்காங்க. அதை சடனா எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சேப்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, இருந்தாலும் சாப்பிடுன்னு சொல்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டெலிசியஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லதே வேட்டையாடி முடிச்சிட்டான். அந்த ஃபுல்லதே சாப்பிட்டு முடிச்சு நம்மளால வெளியே போய் நின்னுட்டு இருக்கான். இவர் எப்படிதான் தள்ள போறாரோ எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. மிராய் எல்லா சிப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, இது மேல ஏன்ட்ட ஒழுங்க நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கக்காய் சொல்றான், சோஜி ஆட்டத்தை மட்டும் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்றான். ஆடனா சூப்பர் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸு போட்டுட்டான் நம்மாளு, வேற லெவல் அடிக்காம. என்னடா நடக்குது மிராய் மிரட்டா, இதுதான் சோஜியோட சூப்பர் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு உண்மையிலே அமேசிங் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. பார்த்தா நம்மால வேற லெவல் நின்னுட்டு இருக்கான். உடனே ஒரு மக்கள் வராங்க, அட இவங்க ஷினோபியான்னு சொல்லிட்டு நம்மால உசுரா கொடுத்து தள்ளுதான். பார்த்தா நகலவே மாட்டேங்குது. சோஜி உங்க பெஸ்ட் கொடுங்க சொல்லி மிராய் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா உசுர கொடுத்து தள்ளுதான். பார்த்தா அவங்கள தள்ளவே முடியல. லிட்டில் மோர் சொல்லிட்டு இருக்காங்க. சோஜி சொன்னது ஞாபகம் வருது, செஞ்சு ஒன்னு சொல்லிருக்காரு, எல்லாத்தையும் நம்ம காம வச்சிருக்கோம், நம்ம என்ன செய்யறோம் நினைக்குமா செஞ்சா மட்டும் போதும் சொல்லிருப்பாங்க. இப்ப நான் பண்ண வேண்டியது எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு மிராய் சேர்ந்து போய் கட்டையை வச்சு தள்ளுதாவா. பார்த்தா 4 வாரம் சொல்லிட்டு காய் வந்துட்டான். பார்த்தா கக்காச்சி வந்துட்டாங்க, புடிச்சு தள்ளுதுன்னு தள்ளுறாங்க. பார்த்தா ஊர் மக்கள் கத்துறாங்க, டே வாங்கடா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ட்ரை பண்றாங்க, நம்மளும் கொஞ்சம் முயற்சி எடுப்போம்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் வந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. வெளியூர்காரங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நம்ம என்ன ஹெல்ப் பண்ண கூட சொல்லி இழுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பிரஷர் போட்டு தள்ளுறாங்க. சோஜி டென்ஷன் ஒரு அடி அடிக்க பாக்க பார்த்தா பட்டர்ஃப்ளை கூட போட்டு விட்டான். போட்டு மிரண்டுட்டா மிராய், என்னடா இவர் இவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க அடிச்சுட்டு அது கல்லு பறந்துருச்சு. படம் சூப்பரா பண்ணி சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹாட் ஸ்பிரிங் என்னடா இப்படி சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி தண்ணி வெடிச்சுட்டு வெளியே வருது. திரும்பி வந்து சூடு தண்ணி பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. நம்ம ஒரு ஹாட் ஸ்பிரிங் வந்துச்சு, ஹாட் ஸ்பிரிங் வந்து சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டி, எங்க வெளியே ஹெல்ப் பண்ண ரொம்ப நன்றி சொல்ற பாட்டி. இதுக்கு ஒண்ணு நான் ஒண்ணு செய்யல, சோஜி தான் பண்ணாரு சொல்லிட்டு இருக்கா. மிராய் சோஜிக்கு போனா சொல்லிட்டு தேட்டரா பார்த்தா நம்மள ஒல்லியா வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன இப்படி ஐட்டம் சொல்லி மிராய் மிரளதா. உனக்காக சொல்றான், அவரோட கலோரிஸ் மட்டும் குறைஞ்சிடும், அதான் இந்த பவரோட டெக்னிக்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சினோபி தான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, சோஜி இல்லனா ஒண்ணுமே நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட பவர்லாம் ஒண்ணு செய்யல, உன்னோட பவர் தான் செய்ய வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து தனியா தான் தள்ளிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ வில்லேஜ் மக்கள் மட்டும் ஒண்ணு கூட்டினி, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆஸ்மா சென்சை இதான் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் சின்ன வயசு காலத்துல நான் கென்னினா இருக்க சமயத்துல நான் நிறைய ஜுட்ஸு கத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்க அப்பா தான் வந்து எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆஸ்மா வந்து என்னடா ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நீ நல்லா கான்பிடண்டா இருக்கா, அவனால எல்லாம் பண்ண முடியும் சொல்லிருப்பாங்க. கொண்டு வரது அவ்வளவு ஈஸியா கிடையாது சொல்லிருப்பான். சோஜி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா உன் மனசுல நீ எல்லாத்தையும் மனசார வச்சு பாரு, எல்லாமே கரெக்டா இருக்கும் சொல்லிருப்பான். ஆஸ்மா வாழ்க்கை நீ போக்கஸா மட்டும் கொண்டு போய்கிட்டே நீ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் சினோபியா வருவன்னு சொல்லிருப்பாங்க. கவலைப்படாத, நீ நல்லா சுண்ணி ஆகுது வர உனக்கு நான் ட்ரெயினிங் கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க. எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட கிங்க நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிங்கான்னு சொல்லி மிராய் கேட்டுட்டு இருக்கா. சிக்கமார் சென்சை சொன்ன கொஸ்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்மா சென்சை இந்த கொஸ்டின் வந்து முதல்ல வந்து எங்கள்ட்ட தான் கேட்டாரு, அதுக்கப்புறம் நாங்க உங்கள்ட்ட கேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. யார் தான் கிங்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை சொல்லக்கூடாது சொல்லி சிக்கமார் கிட்ட சொல்லிருக்கா. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. கவலைப்படாத மிராய், கண்டிப்பா ஒரு நாள் நீ கண்டுபிடிப்ப, நீ இந்த கிங்க நீனும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பா உங்க அப்பா மாதிரியே தான் இருக்க, உன்னை பாக்கல சென்சியை பார்த்த மாதிரியே இருக்கு சொல்றாங்க. எப்பவுமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்க பத்தியா, நீங்க ஆஸ்மா சென்சி அப்படிதான் நினைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பாக்கல எனக்கு பழைய மெமரிஸ் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு உண்மையிலே உங்களை பாக்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்சுமி. அதுக்கிட்ட மிராய் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் போற உள்ள சிப்ஸ் வாங்கிட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கா. சோஜி அடுத்த மிஷன் கிளம்பிட்டாங்க. அது அப்படியே ஒரு கல்லெல்லாம் வச்சு அரை மாதிரி அமைச்சு சடனா ஒரு குளிர் இடத்தை ரெடி பண்ணிட்டாங்க. மிராய் டாட்சுமி குளிச்சுட்டு இருக்காங்க. நீ போட்ட நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கிறது நல்லா சூப்பரா இருக்கு சொல்லிட்டு இருக்காவா. மிஸ் மிராய் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை மறைச்சு அதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்க அப்பா பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா சொல்லி கேட்காவா. எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், ஆனா நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. கூட போனா நிறைய விஷயம் கேட்கறான்னு சொல்லிட்டு இருக்காவா. மாதிரி எங்க அப்பாட்ட பேசுறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதான் விஷயமா சொல்லி டாட்சுமி கேட்டுட்டு இருக்கா. டாட்சுமி என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி மிராய் கேட்டுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க, உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை மறைச்சுன்னு சொல்றாவா. அம்மாவோட மெமரி காண்டி தான் ஹாட் ஸ்பிரிங் தேடி வரேன்னு நினைச்சீங்களா, அதுதான் இல்லன்னு சொல்றாவா. நான் இங்க வந்த காரணமே வேறன்னு சொல்றாவா. ஹாட் ஸ்பிரிங்ல இறந்த மக்கள் அப்படி நம்ம திரும்பி பார்க்கலாம், உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்காவா. அப்படி சொன்ன மிராய் மிரட்டாங்கன்னா மிராய் டாட்சுமி தான் கட்டுறாங்க. அவங்க அந்த ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுட்டு இருக்காங்க. உடனே டாட்சுமி கேட்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹாட் ஸ்பிரிங்ல இறந்தவங்க எல்லாம் பார்க்கலாம் தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. இறந்தவங்கள பார்க்கலாம்னு சொல்லி மிராய் முழிக்க ஒரு பக்கம், அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அது உண்மையில இருக்குன்னு சொல்றா அவளும். நான் மெயின் அந்த இடத்துல சுத்தி பார்க்க வந்தது எங்க அம்மாவை
பாக்க தான் வந்தேன்னு சொல்ற டாட்ஸ்மி. எது பிரம்மே நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காவா? அப்படிதான் நானும் நினைச்சு சொல்ற டாட்ஸ்மி. ஆனா போக போக இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா பாக்கலாம் அதுக்கடுத்து வந்தேன்னு சொல்றாவா. நான் சொல்லுங்க உங்க அப்பா நம்ம பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா மிராய்க்கு வந்து ஆசை ஞாபகம் தான் வருது. ஆமா எனக்கு பாக்கணும் தான் ஆசை, ஆனா இப்ப ஒரு விஷயம் நடக்கவே நடக்கான்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறா. பார்த்தா எதுவுமே பேச மாட்டேக்கா. சடனா திரும்பி வந்து டாட்ஸ்மியை பாத்துட்டு இருக்காவா. நானே மிஷின்ல இருக்க சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா கக்காச்சி மைட்லயே நல்லா தூங்குறாங்கன்னு பாக்காவா. பார்த்தா அவங்க நல்லா சேஃபா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரூம்க்கு அங்க இருந்து கிளம்பிட்டா. அது உண்மையிலே உண்மைன்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி சொன்னதுல யோசிச்சு பாக்கா. நான் எங்க அம்மா இறந்த அம்மாவை தான் பாக்க வந்து சொன்னதுல யோசிச்சு பாக்காவா. ஒருவேளை அப்படி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காவா. ஆனா அது பொய் தான் நினைச்சேன். ஏன் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்னு சொல்லி சொல்லிருப்பாவா. நான் எங்க அம்மா பாக்க போற சொல்லிருப்பா. உன்னை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா மிராய். நம்ம இப்ப என்ன செய்யணும், நம்ம அப்பாவை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா அங்க இருந்து வேகமா ஓடுதா. பார்த்தா டாட்ஸ்மி போய் பாத்துட்டு இருக்காவா. நானும் வர சொல்லிட்டு மிராய் நின்னுட்டு இருக்கா. உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு இல்ல, நானும் உங்களோட வர சொல்றேன் மிராய். எனக்கு தனியா போக கொஞ்சம் பயமா தான் இருந்து சொல்லிட்டு இருக்காவா. நீங்க ராத்திரி நம்ம இங்க இருந்து கிளம்பவும் சொல்றாவா. சரி போற வழியில நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணதா சரிப்பட்டு சொல்லி பாத்துட்டு இருக்கா மிராய். பார்த்தா மிராய் டாட்ஸ்மி முதல்ல அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. பார்த்தா கையில ஒரு மேப் மாதிரி வச்சிருக்கா. ரூமர் எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு மேப் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதுல தான் பார்த்து போயிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஊரே ஒரு மாதிரி மயானமா இருக்கு. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அதுல வைபே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஒரு துணி பறந்து வருது. பார்த்து பயப்படுற டாட்ஸ்மி. எனக்கு பயமா இருக்கு சொல்லிட்டு இருக்காவா. நீ இதெல்லாம் பார்த்து கவலைப்படாத, உன்னை பாக்கிற காய்ச்சியை பார்த்த மாதிரி இருக்கு. அவர் தான் பேய்க்கு பயப்படுவார் சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காவா. சொல்லிட்டு டாட்ஸ்மி அப்படி நக்கல சிரிக்காவா. அவர் வந்து ஒண்ணுக்கு மேல ரொம்ப பயப்படுவார் சொல்லிட்டு இருக்காவா. கடனை பார்த்து அவளுக்கு நாலு சிரிப்பா சொல்றா. சிரிப்பா சொல்ல அப்படி சிரிக்க ஆரம்பிச்சா டாட்ஸ்மி. உண்மையிலே சொல்லிட்டு நக்கல் பண்ணதா அவளும். மத்த மிராய் டாட்ஸ்மி அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எது தண்ணி தாங்க எடுக்கான்னு சொல்லி கேட்காவா. போற வழியில தண்ணி குடிக்கிற ஒரு இடம் இருக்கு, குடிச்சு போன்னு சொல்றா. பார்த்தா அப்படி ஹாட் ஸ்பிரிங் தண்ணி அப்படி கொட்டிக்கிட்டு வருதாங்க. பார்த்தா அதை பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. இந்த லேண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ல வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான வாட்டரா, அதை நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. போற வழியில நம்ம குடிச்சிட்டு போன்னு சொல்லி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. இதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அயன் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு அதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்கா மிராய். நான் ஒரு ஷினோபி தானே, அதை என்னால கண்டுபிடிக்க முடியும் சொல்றா. உங்க அம்மா பத்தினா நீ அப்படி என்னதான் பேச சொல்லிட்டு மிராய் கேட்டுட்டு இருக்கா. அப்படி அவங்கள்ட்ட அப்படி என்ன பேசணும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்றாவா. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சில நேரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் பெரிய சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. கடைசி கொஞ்ச நாளைக்கு அவங்கள்ட்ட வந்து நான் பேசவே இல்ல. கடைசியில அவங்கள்ட்ட வந்து நான் ஹாஸ்பிட்டல் மன்னிப்பு கேட்கலான்னு போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க தேடிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. அப்படியே விஷயம் சொல்லிட்டு மிராய் ஒரு மாதிரி சோகமாயிட்டா. சரி உங்களுக்கு என்னாச்சு, உங்க அப்பா ஒரு ஷினோபி, நீங்க இதுக்கு பார்க்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சரி ஜோஜியோட சென்சி அவங்க தான். உங்க அப்பா உண்மையிலே ஒரு அமேசிங் ஷினோபியா தான் கண்டிப்பா இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாருமே அப்படிதாங்க சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்ல, அவரை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது சொல்ற மிராய். கண்டிப்பா நீங்க ராத்திரி பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி ரொம்ப டைம் ஆயிருச்சு, வா நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு மிராய் டாட்ஸ்மி இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஷினோபி எல்லாருமே கிங்க ப்ரொடெக்ட் பண்ணி தான் தீரணும். ஆனா எப்படி தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னன்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி முழிக்கா. என்னோட சென்சிய கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டாரு, ஆனா எனக்கு பதில் சொல்ல தெரியல. எங்க சென்சிக்கு வந்து எங்க அப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சோஜிட்ட இதை பத்தி பேசுறீங்களா, அதான் சொல்லிட்டு டாட்ஸ்மி கேட்டுட்டு இருக்கா. ஆமான்னு சொல்ற மிராய். பட் அந்த குயிஸை பத்தி கேட்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா நான் அதை கேட்கலான்னு போகல, நான் வேற விஷயமா பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்ப அப்படி என்னதான் பேச போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா டாட்ஸ்மி. நானா அப்படி சொல்லிட்டு ஒண்ணு யோசிச்சுட்டே போறா. பார்த்தா ஆசமா கூட நின்ன மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்காவா. அது அப்படியே ஆசமாவே பாத்துக்கிட்டு இருக்காவா. சோகமா இருக்கா. அப்படி பொடிக்கடையை போட்டு அப்படியே அவங்க அப்பா பக்கத்துல போறா. அவங்க அப்பாட்ட பேச போறா. அப்பான்னு சொல்லி கூப்பிடுதாவா. பார்த்தா டாட்ஸ்மி இங்க வரா. மிஸ் மீரா இங்க பாருன்னு சொல்றாவா. பார்த்தா கனவா யோசிச்சு பாத்துட்டு வராவா. என்னாச்சு மீரேன்னு சொல்லி டாட்ஸ்மி கேட்டுட்டு இருக்கா. ஒரு விஷயம் இல்ல, சரி வா நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படி நிலாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. எங்க அப்பாவை பார்த்து நான் சில கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிக்காவா. பார்த்தா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா நிறைய ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னால கிராஸ் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. வேற பிரிட்ஜ் வேற இல்லன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேங்க. நான் கிராஸ் பண்ணி திரும்பிட்டு ஆனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. பார்த்தா டாட்ஸ்மி வேகமே வர முடியல, கீழே விழலான்னு போறா. அதுக்கு மிராய் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. டாட்ஸ்மி கட்டுறா, என்னால இதெல்லாம் தாண்டவே முடியாது, எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாவா. பார்த்தா திரும்பி மிராய் பின்னாடி வர, என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு மிராய் தூக்கிட்டு போறா அவளை. அதை பார்த்துட்டு டாட்ஸ்மி மிரண்டா, யாரடா இவங்க வேற லெவல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வா நம்ம நல்லபடியா முடிஞ்சாச்சு, வா நம்ம அடுத்த கடத்தை நோக்கி போன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். பார்த்தா வேற லெவல போறாங்க. கயிறை கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க, பாஞ்சு டார்சன் மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அவங்க. போற வழியில கட்டை கட்டையில வெட்டி வீசுறாங்க. அதையே ஒரு பாதை மாதிரி உருவாக்குறாங்க. நீங்க உண்மையில வேற லெவல அவங்க கத்தி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. மிஸ் மிராய் உங்களை மாதிரி தான் ஆக நினைக்க சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. நல்ல வேலை நான் அப்படி வந்து அதான் ஆள்லாம் வந்து என்ன இருப்பணும்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி யோசிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா போற வழியில அப்படி ரெண்டு பாதையா பிரியுது. எந்த பாதையில போனவங்களுக்கு தெரியல. பார்த்தா மேப்ப பாக்காங்க. பார்த்தா மேப்ல மொத்தமாவே ஒரு ரோடு தான் போட்டுருக்கு. நம்ம எந்த வழியில போலாம்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா இன்னொரு பொண்ணு வரா. எஸ்கியூஸ் மீ வராவா. அப்ப சடனா பார்த்தா டாட்ஸ்மி வரட்டா, உங்களை நான் பயம் கொடுத்துட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. உண்மையில நீங்க பயம் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி டாட்ஸ்மி. ஹாட் ஸ்பிரிங்ல வந்து இறந்தவங்க நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் அதுதான் போறீங்கன்னு சொல்லி கேட்காவா. அங்க இருந்தா வர அதனால தான் உன்ட கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. நாங்களும் போகணும் ஆசைப்படுறோம், ஆனா எந்த ரோட்ல போகணும்னு தெரியல சொல்லி டாட்ஸ்மி. இந்த ரோட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு அவ கூட்டு போய்கிட்டு இருக்கா. உங்களை நான் என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு சடனா அவ கூட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப நான் இறந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி மிராய் கேட்கா. ஆமா நான் உண்மையிலே பார்த்தேன்னு சொல்றா அவளும். என்னோட பெரிய அண்ணனை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், அது மாதிரி நான் பார்த்து முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. எங்க அண்ணன் இறக்கும் போது எங்களை வந்து ரொம்ப கவலைப்பட்டு இறந்தா, அதனாலதான் அவர்கிட்ட போய் பேச போயிருந்தா சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. மனசே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காம ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி மிராய் யோசிக்கா. எங்க அப்பா பார்த்த பிறகு எனக்கு இப்படி ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறா. சடனா பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க அவங்க. இது அந்த ஹாட் ஸ்பிரிங்கோட என்ட்ரன்ஸ் சொல்றாங்க அவங்க. இவங்க வந்து இறந்தவங்கள பார்க்க வந்தவங்க பொண்ணு சொல்றா. பார்த்தா ஒரு என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. நான் கூட்டிட்டு வந்து இடம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காவா. சடனா பார்த்தா உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா சல்ஃபர் ஸ்மெல் ரொம்ப அடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா மிராய். மிராய் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி. பார்த்தா வேக வேகமா அந்த குகையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்ப உங்களை பக்கத்துல வார சொல்றாவா. பார்த்தா பெரிய வெளிச்சமே உண்டாகுது அந்த இடத்துல. பான்னு சொல்லிட்டு வாரா. பார்த்தா தடவை வேற ஓடி கிடக்கு. பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு டாட்ஸ்மி பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஹாட் ஸ்பிரிங்கா வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்கா. அவளும் ஆமான்னு சொல்றா. ஆயிஸ் நம்ம நினைச்ச 20 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசா வந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காவா. என்னது 20 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மிராய் முழிக்காங்க. கடைசி நம்ம பிரேயர்ல நிறைவேற போது, நம்ம நினைச்சது நடக்கும் சொல்லிட்டு மத்த பொண்ணுங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. செரிமோனி நடத்தினா மொத்தம் 20 பேர் தேவை. நான் ஆல்ரெடி மாசக்கணக்கான நின்னுட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவு தூரமா நிக்கீங்க சொல்லிட்டு டாட்ஸ்மி முடிச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த
இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் நல்லா பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க 2 பேர் வந்தீங்க, இப்ப சீக்கிரம் போய் பார்க்க போறோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க யாரு பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்கா, நான் எங்க அப்பா பார்க்க வந்து சொல்றா, இவ வந்து எங்க அம்மா பார்க்க வந்து சொல்றா. உடனே இன்னொரு பொண்ணு சொல்றா, நான் என் குடும்பத்தையே பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றா. வாங்க நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மி சொல்றா, நம்ம தான் ரொம்ப லக்கி, வந்த உடனே பார்க்க போறோம் சொல்லிட்டு இருக்காவா. ரூமுக்கு நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சடனா வந்து அந்த கூட்டு போயிட்டு இருக்கான். ஃபைனலா நீங்க நினைச்சது மட்டும் உங்களுக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னால வெயிட் பண்ணவே முடியாது, இந்த நாள் கண்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எல்லாரும் நல்லா வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இறந்தவங்க எல்லாம் பார்க்க போறாங்க. அவங்க இருட்டு குகையில இவ்வளவு பெரிய அழகான இடமான்னு சொல்லிட்டு அப்படி பாத்துட்டே போறாங்க. பார்த்தா மெழுகுவர்த்தியே ஏத்தி இருக்கு. பார்த்தா உள்ள போறாங்க, பார்த்தா அப்படி ஹாட் ஸ்பிரிங் பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. பார்த்தா ஹாட் ஸ்பிரிங் இல்ல ஒண்ணு இல்ல, பார்த்தா எவ்வளவு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான். இவர் தான் லார்ட் ரியோகின்னு ஒருத்தர் சொல்றாங்க. உங்களை வெல்கம் பண்றேன்னு சொல்றாங்க. அவன் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியும், இறந்தவங்களை பார்க்கதானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவனை பார்த்து அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க நீங்க கேட்கற ஆசையில நான் நிறைவேற்றி வைக்க போறேன் சொல்றாங்க. சடனா மிராய் பேச ஆரம்பிச்சா, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்புற மாதிரி இல்ல சொல்லிட்டு மிராய். அப்பெல்லாம் சொல்லாத, அவன அவர் நம்மள விஷயம் நிறைவேற்றி வைக்க மாட்டாரு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். ரியோகி சொல்றா, நீ கேட்டதுல ஒரு தப்பு கிடையாது, உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கிரேட் நிஞ்சா வரணும், ஒரு நிஞ்சா வர நினைச்சது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து இறந்த நிறைய பேர் வந்து ரீஇன்கார்பரேட் பண்ணி நிறைய பேர் வர வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இதை பத்தி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி மிராய் யோசிச்சு பார்க்காவா. இறந்தவங்கள அப்படி சோல்ஜர்ஸ் மாதிரி வர வச்சாங்க. அந்த ஜுட்ஸுக்கு பேர் ரீஇன்வெஸ்ட் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அது ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்ஸ்னு சொல்லிட்டு யோசிக்கா. அவனே சொல்லிட்டு இருக்கான், அந்த ஃபார்மன் ஜுட்ஸ் வந்து இறந்தவங்களை இழிவுபடுத்தப்பட்டதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஜுட்ஸுக்கு வந்து உயிரோட இருக்கிறவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரீஇன்வெஸ்ட் ஜுட்ஸ் பத்தி நான் தெளிவா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், உயிரோட இருக்கவங்க யார் இறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜுட்ஸு நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்திருப்பாங்க, ஆனா உயிரோட இருக்க வந்து இறந்தவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காண்டி அந்த ட்ரைனிங்ல எடுத்தேன். ஒருவேளை அந்த ஜுட்ஸ்ல நான் வந்து பெர்ஃபெக்ட்டா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லாட் ரியோகியால முடியாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் பண்ணி கொடுப்பாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்த மாஸ்க் போட்டவன் சடனா பார்த்து ஒரு பொண்ணை கை நீட்டுறான். உன்னோட பேர் என்னன்னு சொல்லு, அது மாதிரி உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட பேர் மிசாட்டோ, நான் என்னோட ஃப்ரெண்ட் கிக்குனா பார்க்க வந்து சொல்லிட்டு இருக்காவா. அவளதான் இங்கே வா அப்படின்னு சொல்றாவா. பார்த்தா வேகமா அந்த பொண்ணு கிளம்புறா. சடனா பார்த்து ட்ரெஸ் மாதிரி கொடுக்கான், அதை போத்திட்டு ஹூடி மாதிரி போட்டு நின்னுட்டு இருக்காவா. இது ஒரு தண்ணிக்குள்ள போக சொல்றான். பார்த்தா ஹாட் ஸ்பிரிங் மாதிரி இருக்கு. பார்த்தா கிக்குனா இது நீ என்னன்னு சொல்லி கேட்காவா. பார்த்தா ஒரு மாதிரி நிழல் மாதிரி தான் இருக்கு. உன்னை பார்த்தா சந்தோஷம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா. பார்த்தா வெளியே இருக்கவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. சரி அடுத்து யார் வரைக்கும் சொல்லி யோகி கேட்டுட்டு இருக்கான். நான் வரேன்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி வேகமா வரா. உன்னோட பேர் என்னது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்காம, என்னோட பேர் டாட்ஸ்மி, நான் எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ வான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்க, அவளுக்கு ஹூடியை போட்டு அப்படி நடந்து போறா. அப்படி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காவா. பார்த்தா நல்ல யாரும் நிக்கிற மாதிரியே இருக்காங்க. அம்மா இது உங்களோட வயசான சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. இது நான் தான் டாட்ஸ்மி சொல்றா. ஒரு மாதிரி மிரளதா டாட்ஸ்மி சொல்லிட்டு இருக்காவா. என்னாச்சு நீ போறியான்னு சொல்லிட்டு லாட் ரியோகி கேட்டுட்டு இருக்கான். வந்து மிராய் சரட்டோபி எங்க அப்பா ஆசமா சரட்டோபியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. சரட்டோபியான்னு சொல்லிட்டு மிரளதா அவன். அப்ப அந்த வழியில போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளுக்கு கூடிய போட்டு அங்க இருந்து வேகமா நடந்து போறாங்க அப்பாவை பாக்குறதுக்காண்டி. கடனை பார்த்தா கையில ஒரு மோதிர மாதிரி வச்சிருக்கான். பார்த்தா அது பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பார்த்தா சிம்பிளை பாக்க அப்படி ஹீட் அண்ட் சிம்பிள் மாதிரியே இருக்காது. பார்த்தா அப்படி உள்ள பொடி போட்டு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆசமா நிக்கிற மாதிரியே இருக்கு. பார்த்தா அப்பா